ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிகுகன் வீமனுடைய ஐ கேன் சாக்ரிஃபைஸ் அதோடைய ஃபைனல் பார்ட். ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. நம்ம டே அண்ட் ஜிம் ரெண்டு பேருமே ஷாப்பிங் போயிருப்பாங்க, போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஜிம் பக்கம் கேட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ சொல்கிறாங்க இப்போ என்ன கேட்குறாங்க. டேட்டி நல்லா குக் பண்ணிட்டாங்க, பசிக்கே சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ டே போய் குக் பண்ணுறாங்க, குக் பண்ணி வராங்க. ஜிம் ஹாப்பியாக இருக்காரு. இந்த இப்போ நம்ம ஃபுல் டேஸ் அவங்க வீட்டில் இருந்து இருந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. டே கூட இருந்து அப்படி ஒரு ஹாப்பினஸ். டே பார்க்குறாங்க என் செலம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க என் கூட அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வச்சுட்டேன் எனக்கு இருக்கட்டா இல்லை அவளுக்கு ஒரு வீடு இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, அதெல்லாம் ஹாப்பினஸ் தரலையா சொல்லிட்டே கேட்குறாங்க. எனக்கு ஃபோன் பேசும்போது கூட இந்த அளவுக்கு அந்த ஃபேஸில் வந்து ஹாப்பினஸ் பேசும்போது தெரியுங்களா, அது ஹாப்பியாக இருந்தால் இல்லைனா அது சேடாக தான் பேசுவார். ஆனால் இங்கே போய் இப்போ இருக்கும்போது ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறேங்க எனக்கு தெரியும் அப்பா அம்மா இருக்காங்க, வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு உங்க கூட இருக்கும்போது எல்லாமே இருக்க மாதிரி இருக்கே. ஜிம் சொல்லிட்டாங்க எனக்கு ஆமாம் அந்த வீட்டில் நீங்கள் நினைக்கிறாங்க எல்லாம் எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை, எதுவுமே நினைக்கல, ஆனால் எனக்கு இங்கே எல்லாமே இருக்க ஃபீல் ஆகுது. சரியா? ஏன்னா நீங்கள் இருக்கீங்களா உங்க கூட இருக்கேன், எனக்கு எல்லாமே இருக்கும்போது ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜிம் இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்க அவருக்கு, அவ்வளோ பிடிச்சி எவ்வளோ லவ் பண்ணுறாரு. என்கிட்ட எது இல்லைனாலும் அவங்க நம்ம கூட இருப்பான் அப்படி சொல்லிட்டு புரியுது. அந்த லவ் இருக்குது, ஒரு லவ் இருந்தால் என்ன நடக்கும், எப்படினாலும் வாழ முடியும் சொல்லிட்டு டே புரிஞ்சுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க உன்னை பத்திரம் பார்த்துப்போம் ஓகேவா, உனக்கு எல்லாமே ஃபியூச்சரில் பண்ணுங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும். ஜிம் சொல்கிறாங்க நான் மட்டும் போதும் மாட்டே கேட்குறேன், நீங்கள் மட்டும் போதும். ஜிம் சொல்கிறாங்க அச்சோ எல்லாமே டே தான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் சாப்பிடுங்க. ஜிம் டேக்கு ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி 2 days அவ்வளோ ஹாப்பியாக ஃபன்னாக ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஓப்பன் ஆகுது. டே பார்க்குறாங்க சரி ஓகே காலேஜ் போகலாமா ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேட்டி எந்த ஷர்ட் போட்டுக்கிறோம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அந்த கப்பல் ஷர்ட் வாங்கல ஆமாம் சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க டேட்டி வேண்டாம் யாரோ காலேஜில் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து கவலையில் சரியா நம்ம போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. யாரை நோட் பண்ண போகிறா சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க நம்ம யாரை நோட் பண்ண போகிறான்னு எதுக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க இப்போ ஜிம் கேட்குங்க ஒரே மாதிரி கப்பல் ஷர்ட் போடுறாங்க, ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு. டே பார்க்குறாங்க கிட்ட வாசனை ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ டே ஜிம் அழகாக செல்ஃபில் நம்ம மிரரில் செல்ஃபி எடுக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. அச்சோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா என் ஒய்ஃபும் அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் அழகாக இருக்கானா ரொம்ப அழகாக இருக்காரு. ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ஹாப்பியாக இருக்குது சார் ஓகே. ஃபஸ்ட்டே இப்போ நம்ம போய்ட்டு ஹாஸ்டல் திங்ஸ் எடுக்கலாம், அதுக்கப்புறம் காலேஜ் போகலாம் சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. போய் ஜிம் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டேரக்டாக ஹாஸ்டல் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு காலேஜ் போயிருங்க நான் வரேன் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே டே போயிடுறாங்க. எதுக்கு ஏன்னா ஜிம்முக்கு பயம். டே வந்து ப்ரொஃபஸர் ஒரு நல்ல ப்ரொஃபஸர், செகண்ட் அவரோட ரெப்யூட்டேஷன் போயிடக்கூடாது, ஒரு ரூம் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. எனக்கு அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா, அதனால் ஜிம் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. டேவை பற்றி அதுவும் யாருக்கு தப்பாக பேசக்கூடாது, நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்காது, அவங்க மேரேஜாக இருந்தால் கூட இப்போ தெரியாது இல்லையா, அதனால் எடுத்து யோசிக்கிறாங்க. இந்த படம் டே போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் கேட்குறாங்க ஏன்டா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பேசாமல் நீ டே கூட ஸ்டே பண்ணதானே சொல்கிறாங்க. அதே போடுறா சொல்லிட்டாங்க. அது மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆகிட்டு அது எனக்கு டேவோட ஹாப்பினஸ்க்காக நானும் டேவும் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு பர்மிஷன் வேலை சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறேன் ஆமாம் என் அப்பா அம்மா பர்மிஷன் வேணும்டா, என் அப்பா அம்மா பிளஸிங்ஸும் வேணும், பர்மிஷனும் வேணும், நான் டேவை கொண்டு போய் இன்ட்ரோ பண்ணணும், அதுக்கப்புறம் என் அப்பா எங்களை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு நாள் அப்பா அக்செப்ட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ எங்கள் டே கூட வந்துடுவாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் என் அப்பா கிட்ட போய் அழகாக சொல்லுவாப்பா இவர் தான் டே நான் லவ் பண்ணுறப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் கூட வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லுவேன். என் அப்பாவுக்கு என்ன டேயோட வேல்யூ புரிஞ்சு அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டானா ஓகே ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா நான் பாட்டுக்கு டேயோட அனுப்பிச்சு போயிடுவான்னு சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமா நான் சொல்லுவேன் என் அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நான் எல்லாமே போய் சொல்லுவேன். என் டே வந்துட்டு என் டேயோட வேல்யூ என் அப்பா புரிஞ்சா ஓகே உடனே என் டேவை என் அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறனாக்கா என் டே கூட போயிடுவோம். ஜிம் சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க அந்தளவுக்கு சொல்கிறாங்க. நீ வந்த அன்னைக்கு சொல்கிறாங்க அங்கே பாடா என் டேக்காக என்ன பண்ண சரியா ட்ரூ லவ் பண்ணுறேன் அப்படி தான் ஒரு ட்ரூ லவ் இல்லாமல் அந்த உலகத்தை வாழ ரொம்ப கஷ்டம். ஜிம் சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் என்னால் எது இல்லாமல் வாழ முடியும், என் டே இல்லாமல் நான் வாழ முடியும். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் பார்க்குறேன் பரவாயில்லையே அப்படி சொல்லி பார்க்குறேன். ஃபஸ்ட் டே ஜிம்மில் பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்க்க ரொம்ப டோட்டல் இல்லை. ஃபஸ்ட் டைம் என்ன செஞ்சு ஜிம் நான் ரொம்ப பயந்து ஒரு ஜிம்மில் பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஓல்டான ஒரு ஜிம்மில் பார்க்குறாங்க. சரி ஓகே போகலாமா சரின்னு சொல்லிட்டு போய் நான் கிளாஸ் போகிறாங்க. எல்லா பசங்களும் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஜிம் உட்காந்துருக்காங்க. டேங்க தான் ஃபஸ்ட்டாக ஒரு டே பார்த்து பசங்க பயங்கர சைடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிறைய சைடிக்கிறாங்க பாருங்க. இப்போ ஜிம் பொறாமையாக இருக்குது. இப்போ அவங்களை பார்க்குறாங்க டே கொஞ்சம் அவங்க தான் இரேண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சரி சொல்லி விட்டுறாங்க. டே அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால எல்லாம் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு. ஜிம்முக்கு சிலபஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே பார்க்குறாங்க நல்லா படிக்கணும் சரியாக சொல்கிறாங்க. ஓகே டே ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி சேம் டைம் சொன்னது நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க நம்மளுக்கு பிக்னிக் போகலாம் டே சொல்கிறாங்க. பிக்னிக்கா எனக்கு வண்டி பிக்னிக் போகணும் ஆசையாக இருக்குது, வீக்கெண்ட் வரல அப்புறம் பிக்னிக் போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன நம்ம மட்டும் ஒரு கார் இருந்துச்சுங்களேன் திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகலாம், நம்மளோட பைக் இருக்கா ரொம்ப லாங்கில் போனால் திங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே மோஸ்ட்லி ஓகே விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் அந்த டே வந்துட்டு ஜிம்முக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட்டிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் சொல்லிட்டாங்க. நீ வா டே கூட்டிட்டு போகிறாங்க. சரி சார் ஜிம்முக்கு போகிறாங்க டே கூட பைக்கில். அங்கே போய் நான் ஒரு ஷோரூம் நின்றுட்டாங்க. இதுக்கு டேஸ்ட் நீ இறந்து சொல்லிட்டு எதுக்கு வச்சுட்டாங்க வா கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு டே கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே வந்து ஒரு 2-3 ஸ்டாஃப் நின்றுருக்காங்க. ஷோரூமில் ஒரு 2-3 ஸ்டாஃப் நிற்கிறாங்க. கையில் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கேக்லாம் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க என்ன டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க
டேட்டே நீங்கள் சொல்கிறாங்க கார் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. நீ எதுக்கு சொல்கிறாங்க நானும் ஜிம்னா பிக்னிக் போகணும் ஆசைப்படுற சரியா ஒன் டே பிக்னிக் போனால் கூட ஒரு கார் வேணும், ஒரு காரில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, எல்லாத்தையும் தூச்சி எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் லாங் ட்ராவல் போகலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க மணி சேவிங் பண்ணி வச்சுக்கோடா சொல்கிறாங்க. ஆனால் வீடு வாங்க தானே சொல்கிறாங்க, வீடு வாங்க பார்த்துலாம் அப்போ டைம் இருக்கல, சேவிங்ஸ் பண்ணிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அது ஏதாவது ஒரு கார் ஓகேவா சொல்கிறாங்க. டேட்டே சொல்கிறாங்க இல்லைடா கார் இருந்தால் நம்ம ஈஸியாக இருக்குங்களா ப்ளீஸ்டா டே சொல்கிறாங்க. நீ ஏன் சொல்கிறாங்க அந்த பாரு என் ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்டேன் ஒரு கார் தான் சொல்கிறாங்க. நான் ஆசைப்படல, நான் சொன்னேன் அவன் சொன்னல நீ சொன்னால் நான் செஞ்சிருந்தா சொல்கிறாங்க. ஏன்ட்டு ஏன் சொல்கிறாங்க பாருடாமா சின்ன காரை விட்டு நம்ம கலவை போது சரியா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் சொல்கிறாங்க ஜிம் வந்துட்டு அதை சொல்கிறாங்க பாரு புக் பண்ணிட்டு ஓகேவா அவங்க பேரெல்லாம் புக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க என் ஒய்ஃபோட பேரை புக் பண்ணிக்க ஃபஸ்ட் டைம் பொருள் வாங்குறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா, நான் வாங்கியிருக்கேன் உனக்காக வாங்கியிருக்கேன், உனக்காக எனக்கு நம்மளுக்காக ஓகேவா ப்ளீஸ் தான் ஸ்டே சொல்கிறாங்க ஜிம்மி. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க ஜிம்மி. சரி ஓகே சொல்கிறாங்க ஃபைன். இப்போ அவங்க காரோட அந்த பிறகு அந்த கவர் எடுக்கிறாங்க ஃபுல்லாக அந்த கார் ரூம் பண்ணுறது அந்த கார் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க இது சொல்கிறாங்க கேஜியே சொல்கிறாங்க. நான் கிம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் ஆமாம் சொல்கிறாங்க கிம்ட்ட என்னோட ஒய்ஃப் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அது சொல்கிறாங்க. கிம்ட்ட என்னோட ஒய்ஃப் இல்லையா அதனால தான் கேஜி அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்மில் போட்டிருப்பேன் காலேஜ் டைம் ஃபண்ட் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்லுங்கள் அப்பாவுக்கு தெரியல வரைக்கும் அப்போ சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. அவங்க வீட்டில் எத்தனை கார் இருந்தாலும் இந்த கார் ஒரு கார் ரொம்ப ஸ்பெஷல் என்னட்டே அவருக்காக வாங்கினது ஃபஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருக்காக வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது சொல்கிறாங்க பாரு 3 மணியாக கேஷ் கொடுத்து வாங்கிடுவோம் ஓகே சொல்கிறாங்க. கேஷ் கொடுத்து வாங்கிடுவோம் ஓகே சேவிங்ஸில் கொடுத்து வாங்கிடுவோம் ஒன்று அவங்க பயப்படாது சொல்கிறாங்க ஜிம்மி. சரி சொல்லிட்டு அவங்களுக்கு இது கஷ்டம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை டே சொல்கிறாங்க. ஃபைன் இப்போ கார் அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க கொடுக்குறாங்க கேக்கு கடை கட் பண்ணுங்க சார் சொல்கிறாங்க. ஃபைன் கேக்கில் கட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இது நம்ம கார் டேஸ் நம்ம கார் சரியா சொல்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க ஃபைனை குழம்பா சொல்கிறாங்க. 2 பேர் காரில் உட்காராங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல எல்லாமே டேக் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஜிம்முக்கு நெக் பில்லோ எல்லாமே வச்சிருக்காரு. இது எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் ஓகே உனக்காக சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு எனக்காக சொல்கிறாங்க உனக்காக படாமல் ஒரு யாருக்கு தானே பண்ண போகிறேன் எனக்கு இருக்க ஒரே ஒருத்தர் நீ தான்டா அதே சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறாங்க அவங்க கார் எதுக்கு யோசிக்காது ஓகேவா நம்ம போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டாங்க. இப்போ டேவும் ஜிம் அந்த புது காரில் தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரிப்பு போகிறாங்க. இப்போனாக்கா ஒரு ஒன் டே ட்ரிப் ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு இருக்காங்க. ரொம்ப லாங் ராட்டியே வந்து ஹில்ஸ் பார்த்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க மழை ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மலை ஓரத்தில் மட்டும் ஸ்டாப் பண்ணுறாங்க. பார்க்க அது குட்டி பார்க் மாதிரி இருக்குது சுற்றி மலை அதுக்குள்ளே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. டேம் போய் ஸ்டாப் பண்ணுறாங்க போகலாமா சொல்கிறாங்க. 2 பேர் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டே அழகான திங்ஸ் எல்லாமே வாங்கிருப்பாரு. இப்போக்கா அவங்க வண்டி வாங்க அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லாமே ஒரு டென்ட் போகிற மாதிரி தான் வாங்கி வச்சிருக்காரு. கார் டெக்கியில் ஜிம்முக்கு அதே ஜிம்முக்கு தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஜோஸ் ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த நைட்டு வரைக்கும் அவங்க மார்னிங் போயிருப்பாங்க நைட்டு வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. டே வந்து ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாரு. அங்கே சாப்பிட்டுக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜஸ்ட் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க மற்றபடி எல்லாமே அவங்க எடுத்து போயிருப்பாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு டேக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டே பார்க்குறாங்க ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி டே சொல்கிறாங்க. மழையை வந்தால் கூட டக்கு நம்ம வந்துட்டு கார் போயிடலாம்னா எனக்கு நம்ம பைக்கில் ரொம்ப கஷ்டப்படணும்னா சொல்கிறாங்க. ஆமாம் சார் அதுக்கப்புறம் நான் காரில் காலேஜ் விடுவேன் என் ஜிம்மில் எப்போ பிக் பண்ணிக்கிறேன் பிக் பண்ணிப்பேன் ஹாப்பியாக இருக்கணும் டே சொல்கிறாங்க. ஜிம்மி ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு ஹாப்பியாக எனக்கும் ஹாப்பி டே சொல்கிறாங்க. ஜிம்மி டே பார்க்குறாங்க உங்களை ஹாப்பியாக ஹாப்பினஸ் விட்டு ஹாஸ்டல் 2 பேருமே ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க பியூர் அப்போ ஃபைன் டே வந்து வீட்டு கூட்டு வந்தாங்க. ஹாஸ்டலுக்கு ஒவ்வொரு வீட்டில் இப்படி தான் நம்ம டே வந்து ஜிம்மி வீட்டில் நல்லா படிப்பார் டாப்பர்லேயே நல்லா படிப்பார். அவரும் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுக்காக டே வந்து வீக்கெண்ட் கூட்டிட்டு போயிடுவாங்க வெளியே கூட்டிட்டு போயிட்டு அழகா இதே மாதிரி தான் அவங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஃபன் பண்ணுவாங்க. டைம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப அழகாக நிறைய பிளேஸ் போய் பார்ப்பாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு பார்த்துட்டு இப்படி தான் அழகாக போயிட்டுருக்கு. ஒரு 6 months ஆஃப்டர் ஃபைனல் அவங்களுக்கு 3rd இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வருது. ஜிம் பார்க்குறாங்க ஆக்சுவலி எக்ஸாம் வருது சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீ டாப் ஸ்டூடெண்ட் உனக்கு எனக்கு கஷ்டம்னு சொல்கிறாங்க. அதில் டே சொல்கிறாங்க இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் இருக்கேன் நான் டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இப்போ ஃப்ரீயாக வரல நம்ம ஜிம் டேவும் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் தான் இருப்பாங்க. எனக்கு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சப்ஜெக்ட் மட்டும் நடத்த சொல்லிக் கொடுக்க மாட்டார். அதர் சப்ஜெக்ட்டும் ஜிம் சொல்லிக் கொடுப்பாரு. நல்ல மார்க் எடுக்கணும் அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு யூனிவர்சிட்டி டாப்பராக இருக்கணும் ரொம்ப ஆசை அதனால ப்ரௌடாக இருக்கும். ஜிம்முக்கு அது பிடிக்கும். டேவும் ப்ரௌடாக வச்சுக்கிட்டு ஜிம் நல்லா படிப்பார். டே பார்க்குறாங்க இப்படி போகணும் சரியா சொல்லி ஜிம் டே சொல்லிட்டாங்க. ஓகே டே சரி ஜிம்மில் அழகாக படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு பகலும் ஜிம் அவ்வளோ ஹார்ட் பண்ணுறாங்க எக்ஸாமுக்காக. டேவும் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜிம் வந்து வேற ஒரு கிளாஸில் எக்ஸாம் எழுதிருக்காரு. எக்ஸாம் ஹால் டே ஒரு ஹாலில் இருக்காரு. டே வந்து எனக்கு அவர் ஒரு கிளாஸ்க்கு போயிருக்காரு எக்ஸாமுக்காக. இப்போ நம்ம அவர் ஒரு ப்ரொஃபஸர் தானே அவர் கிளாஸ் இருக்காரு. அவர் போன கிளாஸில் தான் டேனியல் இருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அவருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிறாங்க. டேனியல் வந்து பேப்பர் வாங்கிட்டு கலெக்ஷன் பேப்பர் வாங்கிட்டே இருக்கான். இவன் அப்படியும் நல்லா படிக்க மாட்டானே ஸோ டேக்கு டவுட்டாக இருக்குது சரி விட்டு சொல்லிட்டு பட் இதை வந்து தான் சவுண்ட் போகிறாங்க ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்காரு. ஆனால் கிட்ட போகிறப்ப அவன் நார்மலாக எழுதிட்டு இருக்கான். டேவும் சரி விட்டு பார்க்குறாங்க. இப்போ டே அந்த டேரக்டாக வெளில போகிற மாதிரி வெளில போயிடாரு. இப்போ டேனியல் வெளில பார்க்குறாங்க. சரி ஓகே வெளில போயிருக்காரு போல சொல்லி டேக்கு புக்ஸ் எடுத்து மேலே வைக்கிறான். டேக்கு பயங்கரம் எனக்கு விண்டோஸ் போய் ஹைட் ஆகிருப்பாரு. பார்க்குறாங்க எனக்கு ஒவ்வொரு பசங்க நைட்டு பார்க்கலாம் ஹாஸ்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. எனக்கு அந்த காலேஜ் மேக்ஸிமம் நல்லா படிக்கிற பசங்க தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரு கேமோட தான் இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவ்வளோ அச்சீவ் பண்ணி சொல்லி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இவன் வந்து ஈஸியாக புக் வச்சு எழுதிட்டு இருக்கான். அப்போ சொல்லி டேக்கு ரொம்ப கோவம். அவர்கிட்ட எதுவும் பண்ணாமல் டக்குனு மொபைல் கேப்சர் பண்ணிட்டு அதுக்குள்ளே வராங்க. டேனியல் சொல்கிறாங்க டக்குனு டேனியல் புக்கை வச்சு வச்சிடறான். என்ன ப்ரொஃபஸர் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எந்திரிக்கிறியா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எந்திரிச்சு சொல்கிறாங்க டே வந்துக்கிறான் அவன் எந்திரிக்கிறான்.
அப்படியே பார்க்குறாங்க போலாமா சொல்கிறாங்க. எங்கே எக்ஸாம் எழுதிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கேட்குறாங்க. அப்படி எக்ஸாம் எழுதிட்டு புக்ஸ் வச்சா கேட்குறாங்க. இப்போ பசங்க திரும்பி பார்க்குறேன்னு இருக்க சொல்லிட்டு பாருங்க போட்டு சொல்லிட்டு யாரும் தெரியல சொல்கிறாங்க. யாரு கேட்குறாங்க? சேர்மனோட பையன் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க உன் அப்பா சேர்மன் அதுக்கு என்ன அப்படியே கேட்குறாங்க. இப்போ ஜன்னல் பார்க்குறாங்க. பாருங்க மற்ற ப்ரொஃபஸரை என்னை எப்படி பார்த்து பார்க்க அப்படி கட்டுக்காம போகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு சரியாக இல்லைனாக்கா என்ன பார்த்துட்டு உங்களுக்கு பிரச்சனை சொல்ல முடியாது. ஜன்னல் சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இப்போ பார்க்குறீங்க மற்ற ஒரு ப்ரொஃபஸர் மிரட்டுறேன் நீ சொல்லிட்டே கேட்குறாங்க. அங்கே பாருங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்க அப்பா யாரும் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே பாரு ஒவ்வொரு பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. படித்து அவங்க வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருக்காங்க எக்ஸாம் எழுதிருக்காங்க. நீ ஈஸியாக புக் வச்சு எழுதுன்னு பார்த்துட்டு இருப்பேன் கேட்குறாங்க. இப்போ டைம் பார்க்குறாங்க. பாருங்க சார் வேணாம் சொல்கிறாங்க. என்ன வேணாம் சொல்லிட்டே தான் வாசல் பிடிச்சி எழுதிட்டு போகிறாங்க. ஹேண்ட் இப்படி எல்லாரும் பார்க்குறாங்க. மேக்ஸிமம் தான் எக்ஸாம் ஹாலில் உள்ளவங்க கூட பார்க்குறாங்க. அதில் ஹாலில் உள்ளவங்களாம் போய் விண்டோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே கூட்டி போகிறாங்க. கூட்டி போட்டு பிரின்சிபல் முன்னாடி வரைக்கும் கேட்குறாங்க. பிரின்சிபல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டே வந்து மொபைலோட ப்ரூஃபோட காமிச்சிடுறாங்க. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க என் டேனல் எனக்கு எவ்வளோ தைரியம் படிக்க சொல்கிறாங்க. இப்போ அதுவும் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போய் இது ரெஸ்பெக்டெல்லாம் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ டேனல் பார்க்குறாங்க. பாருங்க சார் சொல்லுங்க பாருங்க அப்பா சேர்மனாக இருக்கலாம் என்ன பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. இப்போ டேனல் பார்க்குறாங்க. பாருங்க சார் சொல்கிறாங்க பாரு ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுற ஓகே எக்ஸாம் எழுதக்கூடாது சொல்கிறாங்க. என்ன சார் எக்ஸாம் எழுதக்கூடாது ஓகேவா நீ வந்து இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது நெக்ஸ்ட் வந்து அரியராக எழுதணும் சொல்கிறாங்க. உனக்கு அரியராக இது எல்லாமே வரும் உட்காந்து கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்லிடுறாங்க. நம்ம டேனலுக்கு சமக்க ஒரு சார் சொல்கிறாங்க பாரு இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க டேனலுக்கு போயிடுறாங்க. எக்ஸாம் எழுத போயிட்டு அவருக்கு அப்படி ஒரு கோவம். இந்த பக்கம் இந்த விஷயத்த நம்ம ஜிம்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க நம்மளோட டேனியல் வந்துட்டு விட்டுடுச்சு நம்ம எக்ஸாம் புக்கை வச்சு அதை டேஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிட்டு போட்டு கொடுத்துறான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு தான் ஆசிரியர் பயப்பட சொல்லிட்டாங்க. நீ கஷ்டப்பட்டு நைட்டு பார்க்கணும் படிக்கிற எனக்கும் புக்ஸ் வச்சு எழுதுவான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் தான் யூனிவர்சிட்டி டாப்பர் அது மட்டும் மற்ற பசங்க நல்லா படிக்கிறாங்க இல்லையா யார் டாப்பரோ இல்லை டாப்பரோ அப்படிலாம் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவன் நல்லா படிச்சு எழுதுறாங்க எல்லாம் படிப்பான் பாஸான போன்றா கூட எழுதுவாங்க இல்லை அப்படி படிச்சு எழுதுறாங்க. இவங்க கூட புக்ஸ் வச்சு எழுதுறாங்க எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. கரெக்டாக சொல்கிறாங்க பாஜி எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்க சொல்கிறாங்க. பாஜி வந்து கிடையாது சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க எனக்கு புரியுது ஆனால் கொஞ்சம் டேஞ்சரான டே சொல்கிறாங்க பார்த்துட்டாண்டா ஓகே சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் எக்ஸாம் எழுதிருக்காங்க. லாஸ்ட் ஜிம்மில் எக்ஸாம் ஜிம்முக்கு எக்ஸாம் எழுதி ஜிம் பார்க்குறாங்க. டேட்டின்னு சொல்கிறாங்க. அப்பா கார் அனுப்பி போட சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ இது ஃபாதர் ஒரு வேலையா இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நான் போ வா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சரி ஓகே பத்திரம் போட்டு சொல்கிறாங்க. நான் நினச்சி இங்கே கிளாஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே எடுத்தாங்க அப்பா மிஸ் பண்ணுறாரு அப்பா அம்மா மிஸ் பண்ணுவாங்க நீ போ சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க போயிட்டு வான்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. ஓகே போயிட்டு வரவா கேட்குறாங்க. போயிட்டு வரேன் தங்கமே டே நான் ஜிம்மில் போகிறது கிஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்மே மாயிட்டே சொல்லிட்டாங்க மாய் செல்லாம் சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டாங்க. இப்போ டே வந்து எல்லாம் நான் இவ்வளோ ஆன்சர் பேப்பராக கொஞ்சம் போய்ட்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு ரொம்ப டைம் ஆச்சு. ஈவினிங் ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லா ஹாலோட பேப்பருமே கலெக்ட் பண்ணி கொடுத்து அவங்க டைம் ஒர்க்கில் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. இப்போ டைம் வந்துட்டு எப்படினாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 5:50 இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குது. டே வந்து பிளாக் வந்துட்டு இருக்காங்க. சடனாக டேயோட ஃபேஸ் ஒரு பர்சன் வந்து கவர் பண்ணுறாங்க. இப்போ மாஸ்க் மாதிரி வச்சு ஒரு துணி மட்டும் வச்சு கவர் பண்ணிடுறாங்க. டே பார்த்து யார் ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ டே ஒரு பயங்கர 4 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டே கத்த கூட முடியாது. டே ஒரு மவுத்து க்ளோஸ் பண்ணி அப்படி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு போயிட்டாரு. ஜிம் வீட்டுக்கு போய் நெக்ஸ்ட் டே தான் எப்படினாக்கா கால் பண்ணிருக்காங்க. டேக்கு என்ன நைட்டுக்கு கால் பண்ணவே இல்லை இப்போ கால் பண்ணி பிக் பண்ண மாட்டாங்க. ஜிம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுக்கவே இல்லை ஒரு கடத்துக்கு இல்லை. ஜிம் பயம் வந்துச்சு. ஜிம் பார்க்குறாங்க என்ன இருக்கும் டேக்கு ஜிம் தான் எவன் போயிருப்பான் அப்போ பிடிச்சி போயிருப்பாங்க யார் இருப்பாங்க ஜிம் வச்சு பார்க்குறாங்க. இன்னொரு பாரு சொல்லிட்டு ஜிம் தான் ப்ரொஃபஸர் மின்ஹோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் மின்ஹோ மேலே அட்டன் பண்ணுறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் மின்ஹோ சொல்கிறாங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீங்கள் டேவை பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ மின்ஹோக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லாமல் வேணாமல் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்மி நான் சொல்லுவேன் நீ பேனிக் ஆக சார் சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஆக்சுவலாக டேக்கு அடிப்பட்டுக்கு சொல்கிறாங்க. டேக்கு அடிப்பட்டுக்கு என்ன சொல்லின்னு கேட்குறாங்க. இப்போ மின்ஹோ நடந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேவை யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அட்டாக் பண்ணாங்க எங்கே கேட்குறாங்க. காலேஜில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து பேப்பரை கொடுத்துட்டு வந்துருக்கேன் அந்த வழியாக. அப்போ அவங்க யாரும் வந்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு கிடச்சி என்ன சொல்லிட்டு பார்த்தா யாரோ 4-5 பேர் வந்துட்டு பேஸ்ட்டை கிளாத் வச்சு சுற்றி அடிச்சு போட்டுருக்காங்க. டேவை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழுந்துச்சு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆமாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல எனக்கு அந்த பிளாக் யார் வந்து சொல்லிட்டு பார்த்தோம் சிசிடிவி பார்க்குறப்போ டேனியல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. டேனியல் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் டேனியல் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க டேவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எனக்கு டேவை போட்டு கொடுக்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க அந்த கோவத்தை வந்துட்டு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி லாஸ்ட் இல்லையா யாருமே இல்லை மேக்ஸிமம் காலேஜில் எல்லாமே ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டாங்க. எனக்கு காலேஜ் கொஞ்சம் எம்டியாக இருந்துருப்போம். சார் ப்ரொஃபஸர் மட்டும் தான் வந்துருப்பாங்க. அதனால லாஸ்ட் மினிட்ல டே தான் வந்துருந்தாங்க. அதனால வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அந்த பாட்டை அந்த டைம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லுவோம் ஜிம்முக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ டே எங்கே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன வாய்ஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் சார் ஜிம்மி டக்குனு ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மா சொல்லி வராங்க. என்னப்பா ஜிம்மி சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்கள் என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆமாம் அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க. அவங்க அவங்க பார்த்துக்க யாரும் இல்லை போவா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அப்பாட்ட நீங்கள் சொல்லுங்க ஓகேவா நான் போய் அம்மாவுக்கு வேறு யாரும் ஹெல்ப்புக்கு ப்ளீஸ் ஜிம்மு கெஞ்சுறாங்க. இல்லை பார்த்துருங்க அப்போ ப்ளீஸ் போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஜிம் தான் கேட்கவே இல்லை திங்ஸ் எதுவுமே எடுக்கல. அவப்பாட்டுக்கு நேரம் கிளம்பிட்டாரு. அவ்வளோ 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 டேஸ்ட் வந்துருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டாரு. ஒரு 3 hours அப்போ ரீச் ஆகிறாங்க. இப்போ மின்ஹோ உட்காந்துருக்காங்க பக்கத்தில். டே பார்த்தா ஸ்டில் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹெவி ஆட்டி அந்த ரீசன் நல்லா கப்பையே வீங்கி இருக்குது. ஃபுல்லாகவே மயக்கத்தே இருக்காரு. இப்போ ஜிம் வந்து பார்க்குறாங்க. டோர் விட்டு நின்றுறாங்க. ஜிம் விட்டு கண்ணு ஃபுல்லாக டேஸ்ட் எனக்கு அவர் அவ்வளோ அழகாக பார்த்து
பாசிட்டிவ் எப்படி பார்க்கறது எடுக்க முடியல. ஜிம் பார்க்குறாங்க, டே அப்புறம் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, ஜிம்மின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மிட்டு ஒன்றும் பயப்படாது, ஓகேவா? இப்போ வந்து ஓகே தானே சொல்கிறாங்க டாக்டர். ஓகே எனக்கு ஆய் சொல்ல டாக்டர் பயப்படா சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க, பாரு கண்டிப்பாக ப்ரின்சிபல் சார் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே பாரு ஃபீல் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் டேக்கு மட்டும் ஏன் நடக்குது? ஜிம் ரொம்ப அழகாக வருது. அவர் கரெக்டாக இருக்கு நினைக்கிறாரு, நேர்மையாக இருக்கு நினைக்க தப்பா. எல்லாரும் வந்துட்டு அவங்க விட்டுடிச்சு எழுதுறான். மற்ற பசங்க நினச்சி இந்த டே வந்து ஒர்க் பண்ணாங்க. மற்ற பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறாங்க, இவங்க விட்டுடிச்சு எழுதுறான்னு சொல்லிட்டு அதனால தானே சொன்னார். அது தப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க பாரு, ஒன்றும் ஓகேவா நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மி ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்காங்க பாரு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க தப்பா எடுத்துக்காது. எனக்கு வந்துட்டு வீட்டில் மேரேஜ் ஒர்க் போயிட்டுருக்கு, எனக்கு எங்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குன்னு 1-2 டேஸில் நான் வீட்டுக்கு போகணும், தப்பா எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்க, இந்த ஜிம்மி பாரு வர நானே பார்த்துட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அவருக்கு யாரில் அவங்க கடைசியாக அவருக்கு ஒய்ஃபை நான் இருக்க சொல்கிறாங்க. அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஹஸ்பண்ட் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹாப்பியாக சரி ஓகே உனக்கு தான் ஹெல்ப் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க. நான் கூப்பிட்றேன், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. மினிமம் போயிடறாங்க. பட்டே பக்கத்தில் ஜிம் போயிட்டே பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு யாரும் இல்லையா, நானில் உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஜிம்மில் பார்க்குறேங்க. உங்களுக்கு எப்படி கஷ்டம், இந்த மாதிரி கஷ்டம் வருமா? ஜிம் ரொம்ப அழுங்க. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டமாக வருது, ஜிம் அழுதுகிட்டே இருக்காரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ போயிடலாம் நம்ம அட்டே தாண்டா. ஜிம் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் சாப்பிட்டு தான் ஆய் சாப்பிட மாட்டாங்க. ஜிம் டே ஆய் பார்க்குறாங்க. பக்கத்து ஜிம்மில் பார்த்துட்டு டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே எப்படி பார்க்குறாங்க. ஜிம் டே தான் இங்கே என்ன பண்ணுறா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் இங்கே இருக்கக்கூடாதா கேட்குறாங்க. அப்படிலடா நீ சொல்கிறாங்க, பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கார்டு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நீ வீட்டிலேருந்து எப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஃபோன் எடுக்கல பயந்துட்டு தெரியுமா? அப்போ தான் ஃபோன் பண்ணேன். அப்போ தான் மினிமா வந்து சொல்கிறாங்க எனக்கு மினிமா சொன்னாங்க. அதை நான் வந்துட்டேன். நான் அப்படியே எங்கள் எப்படி சொல்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறாங்க, அம்மாட்ட சொன்னேன், ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. நம்மளை பார்த்துக்கணும் வேறு என்ன பண்ணுவான் ஜிம் கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, எனக்கு மற்றவங்க பற்றி கவலை இல்லை சரியா, அப்பாவுக்கு தெரிஞ்ச கூட கவலை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. வலிக்குதா டே ஜிம் கேட்குறாங்க. டேக்கு அது சொல்கிறாங்க, வலிக்குதா ஜிம் கேட்குறாங்க. கொஞ்சம் வலிக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொண்ணு இல்லை ஜிம் தான் டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க, உங்களோட அம்மா சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க. பார்க்குறாங்க, பரவாயில்ல எவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. டே அழப்படாது எனக்கு ஒன்றும் அழகாக சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டே அவங்கள ஆக்ஷன் எடுக்கும் டே சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் பிரின்சிபல் பார்த்துப்பாங்க ஓகே சொல்கிறாங்க. சரி பிரின்சிபல் பார்த்துப்பாங்க பேசிக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. போயில நம்ம டே ஜிம் ஒரு இப்போ 5 days ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. 5 days ஆஃப்டர் ஜிம் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக அவர் டேக்கர் பண்ணுறாரு. எனக்கு டே காலை கொஞ்சம் அடிபட்டுருக்கு, கொஞ்சம் காலை உடச்சிட்டு இருக்காங்க. இப்படி நான் லெக்கு கிட்ட கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஆனால் டே வந்து நடக்க முடியல. ஜிம்மில் ஒரு ஹேண்டை பிடிச்சி கூட்டு ஸ்டிங் கூட்டிட்டு போகிறா இருக்கும், குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், ஃபுட்டை ஃபுட் பண்ணுறா இருக்கட்டும், எல்லாமே ஜிம்முக்கு வந்து குக் பண்ணவே வராது. ஆனால் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அவர் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் பண்ணுறாரு. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஒர்க்கும் தெரியாது ஜிம்முக்கு அப்படின்னு எல்லா ஒர்க்கும் பண்ணுறாரு. அவருக்கு மாதிரி இருக்காரு. ஜிம்முக்காக கஷ்டமே இல்லை. வீட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. டே ரொம்ப அழகாக கேர் பண்ணிட்டு இருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி அழகு வருது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, அவங்க பாட்டா நான் பண்ணிடுவேன், நான் பண்ணுவேன். ஜிம் தான் வந்து டேக்கு எல்லாமே அவ்வளோ ப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஹேண்ட் அடிப்பட்டுக்கணும் டக்குனு எடுக்க முடியாது. ஹேண்டாக கட்டுப்பட்டுருக்காங்க. ஜிம் தான் எப்படி எல்லா வரைக்கும் வந்து டேக்கு ஒரு மாதிரி ஒரு அம்மா இருந்து ஒரு பையனை பார்த்துட்டு எப்படி இருக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட போய் பார்த்துப்பாங்கன்னா கூட சம்டைம்ஸ் டவுட். சில பேர் எல்லாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஆனால் டே ஜிம் வந்துட்டு ஒரு அம்மாவா ஒரு எப்படியாவது ஒரு ஒய்ஃபா எல்லாமே ஒரு இருப்பார், ஃப்ரெண்டாக எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, சென்று ஹாப்பியாக இருக்குது. நான் தனியாக இருப்போம் அப்படிலாம் தனியாக இருந்தோம்னு நினச்ச லைஃப்பில் எவ்வளோ டைம் பயந்துருக்காங்க. என்னை பார்த்துக்கிட்டு இப்போ ஒரு பாசம் டே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா அது எதுவுமே இது பண்ணல. அவர் பாட்டுக்கு ஃபுல் டேவை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஃபைனல் டே வந்துட்டு ஒரு 6 days ஆஃப்டர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டாங்க. இப்போ எனக்கு ஜிம்முக்கு லீவாக முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமாக கத்துறாங்க. ஜிம்மி வந்துட்டு ஃபோன் விட்டுட்டு இருந்தாங்க. அப்பா அங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு கடிப்பட்டுருக்கு, அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. பாரு என் ஃப்ரெண்டுக்கு வேறு யாருமே இல்லையா கேட்குறாங்க. அப்பா நான் இருக்கேன், அவங்களுக்கு நான் இருக்கேன், அவங்க கேரளா மேலே நான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன் அப்பா எங்கே போயிட்டாங்க கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இங்கே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவிடப்பா ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. பாரு உனக்கு எதுக்கு இது கஷ்டம்னு சொல்கிறாங்க. எனக்கு அது கஷ்டம் இல்லைப்பா ஜிம் சொல்கிறாங்க. அது போகிறது எனக்கு அவருக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்பா கிட்ட. அவர் என் ஹஸ்பண்ட் நான் பார்த்து சொல்லிட்டு சொல்ல முடியாமல் சரி ஓகே இப்போதைக்கு சார் ப்ராப்ளம் ஆகும் அப்படி சொல்லி ஜிம் தான் படிச்சு கொடுக்குறாங்க. சொல்லிட்டு நான் பார்த்துட்டு ஜிம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. உன் பையன் ரொம்ப மாறிட்டான் சொல்லி ஜிம்மில் அப்பா ஜிம்மில் அம்மா அவங்க கத்திட்டு இருக்காங்க. ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. பாருங்க அவன் நடந்ததான் பண்ணுறான்னு சொல்லுங்க. அவனுக்கு நடக்க பண்ணி இதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணணும் அப்படி சொல்லி ஜிம்மில் கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கண்டிப்பாக இல்லை. ஃபுல் டேவ் மட்டும் தான் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஃபைனல் டேவும் க்யூர் ஆகிட்டு இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஒரு 2 days லீவ் இருக்குது எக்ஸ்ட்ரா. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. என்னை பார்த்துக்கு தான் நீ என்னோட ஏஞ்சல் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஏஞ்சல் பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு டைமுக்கு மெடிசன் கொடுத்து ஃபுட்டு கொடுத்து என்னோட அம்மா அப்பா எல்லாமே வந்து பார்த்துக்கிறப்போ எனக்கு க்யூராக தானே செய்யும் ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் பார்த்துக்கும் போது யார் பார்த்துப்பா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டைரக்டர் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போ ரெஸ்ட் ஆஃப் லெவலுக்கு இப்படியே இருக்கலாம் சொல்கிறாங்க. நான் ஒரு பத்திரம் பார்த்துப்பேன், நான் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் நானும் இப்படி பார்த்துப்பேன். ஓகே உங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை தனியாக இல்லை ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் டாஸ்டே ஹக் பண்ணிக்கிறாங்க.
இப்போ ஃபைனலி நம்ம 2 days ஆஃப்டர் இந்த ஜிம்முக்கு பேக் டு ஹாஸ்டல் போயிடுறாங்க. வந்து காலேஜ் வராங்க. இப்போ அங்கே வந்து எப்படினாக்கா நம்ம டேனியல் மேலே ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஸர் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ டேனியல் வந்து ஒரு 15 days வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம டேனோட அப்பா வந்து கெஞ்சிறாங்க டேக்கிட்ட. அங்கே பாரு டே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, அவங்க படிக்கிற பையன், அவன் தெரியாம மாட்டேன், எனக்கு கூட சரியா கொஞ்சம் கோவப்பட்டா, நீங்கள் எனக்கு அது மாதிரி பண்ணியிருக்கீங்க, அவங்க மேலே கோவப்பட்டு பண்ணா சொல்கிறாங்க. அவர் பண்ண நான் கேட்குறாங்க, அவர் பண்ணி தப்பு தான் சரியா சொல்கிறாங்க, டைம் மன்னிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மன்னிப்பு கேட்குறாங்க டேக்கிட்ட. அதுக்கப்புறம் டேவும் சரி அவன் படிக்கிற பையன் லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்லிட்டு டேவும் ஓகே சார் மன்னிச்சு விட்டுறாங்க. ஃபைனல் இப்போ கேஸ் பிரின்சிபல் வாபஸ் வாங்கிறாங்க. ஃபைனல் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு டேனியல் கிளாஸ் காலேஜ் வந்துட்டு இருக்கான். ஆனால் எல்லாருக்கும் டேனியல் பார்த்தா பிடிக்கல. எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் போய் அடிச்சிருக்கான், ரொம்ப தப்பு இல்லையா அப்போ சொல்லிட்டு நிறைய பேர் திட்டாங்க. சில பேர் டேவ் பிடிக்காதவங்க பார்க்குறாங்க, அவர் எதுக்கு போட்டு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு சின்ன பசங்க படிக்கிற பசங்க அப்படி பண்ணுவாங்க. விட்டு டேவ் விஷயமா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கு. சின்ன தான் மாயம் டேவ் வேறு அட்டாக் பண்ணுறவங்க டேவ் வேறு டேவ் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் சொல்லிட்டு பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. டேவ் ஜிம் வந்துட்டு டேட்டை பேசும்போது யோசிப்பாரு, யாரும் பக்கத்தில் வராங்களா பார்க்குறாங்களா அப்படியே யோசிப்பாரு. எனக்கா டேவ் ப்ரிப்ரேஷன் போயிடக்கூடாது, செகண்ட் டேவ் யாரும் தப்பாக பேசக்கூடாது, அவ்வளோ ஒரு இது பயப்படாரு. டேவ் ஜிம் யாரும் தப்பாக பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க தெரியக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் ஒருத்தர் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் எக்ஸாமே எடுத்துட்டு ஏன்னா ஜிம் இந்த டைம் அவரு டேப்பாக வந்துருப்பாரு. கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எக்ஸாம் முடிச்சு பேக் டு நார்மலாக ஒரு 2 weeks ஆஃப்டர் தான்டா எனக்கு மினிமம் பார்க்குறாங்க. டேங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, எனக்கு மேரேஜ் ஓகே வர சொல்கிறாங்க. எனக்கு எங்கேஜ்மெண்ட் நடப்போ நான் அவனை கூப்பிடல, ஏன்னாக்கா அப்போ நீ அடிப்பட்டு செகண்ட் வந்து நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ண சிம்பிளாக பண்ணிட்டோம். மேரேஜ் கிராண்டாக பண்ணுறோம், நீ கண்டிப்பாக ஒன்று ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்புறம் ப்ரொஃபஸராக ஒன்றா நம்ம இருக்கோம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் வரமாட்டேன் தான் சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ மட்டும் ஒரு வேலை ஒய்ஃப் கூட்டு வருவா சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒய்ஃப் கூட தான் வருவா சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன பர்சன் நான் ஒய்ஃப் கூட தான் வருவா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஜிம் இன்வைட் பண்ணுவேன் சொல்கிறேன். இன்வைட்டில் பண்ண ஓகேவா, எனக்கு நானே கூட்டிட்டு வரேன். அப்புறம் ஒய்ஃபை நீயே கூட்டிகிட்டு வரியா சரி மின்ஹோ கேட்குறாங்க. ஆமாம் நான் ஒய்ஃபை நானே கூட்டிகிட்டு வரேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ மின்ஹோ சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக இப்போ மின்ஹோ எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம யோன் ஃப்ளிக்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஜிம் அந்த வீக்கெண்ட் டேட் இருக்காங்க. இப்போ டே ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்க டே சொல்லிட்டாங்க. டேட் சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. பாருங்க அந்த மேரேஜ் வந்து வில்லேஜில் நடக்குது, ரொம்ப லாங்கில் இருக்கும். இப்போ சீக்கிரம் டே சரியா சொல்லிட்டாங்க. ஓகே டே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம யோன் ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஓகேடா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதில் வந்து சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா பாய்டா சொல்லிட்டு இப்போ ஃபைனல் நம்ம ஜிம் வந்து கூட காரில் போகிறாங்க. அவங்களும் பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப லாங்கில் போயிட்டு இருக்காங்க. வில்லேஜில் மேரேஜ் வச்சிருக்காங்க. ஃபைனல் மேரேஜ் அட்டன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் டேக் என்ன ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு. எனக்கு ஜிம்முக்கு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்கள பார்த்து சொல்லுவாங்க பயம், நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்க. அப்படி ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. அவங்கள பார்த்து யாரும் சொல்லுவாங்க பயத்தில் என்ன பண்ணுறாங்க தந்து நினச்சிருக்காங்க. எப்போ போல அவங்க ஒரு எப்படியாக்கா ஸ்டூடெண்ட் ப்ரொஃபஸர் மட்டுமே அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. டேக்னா பாசிட்டிவாக இருக்குது. டேக் ஜிம்முக்கு நிற்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டுருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க. நினச்சிப்பாங்க டே இங்கே பாரு ப்ரொஃபஸர் ரொம்ப பாசிட்டிவாகடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க தெரியும் எனக்கு சொல்லுங்க. அப்புறம் சொல்கிறாங்க என்ன பண்ண எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற ஹஸ்பண்டா ஜிம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனல் எல்லாருமே சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு டைனிங் ஹால் போயிடறாங்க. அவங்க டைனிங் ஹால் போனதுக்கு அப்புறம் தான் ஜிம்மில் நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்த்தா ஒரு நின்றுருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. டே ஆன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன டே கேட்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நான் உன்னை என் ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கேன் சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நாங்கள் நம்ம மட்டும் வந்திருக்கோம், நம்ம மட்டும் வந்தேன்னா கொஞ்சம் தான் நம்ம கூட நின்றுருப்பேன். எவ்வளோ ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, என்ன பண்ணுறோம் ஜிம் கேட்குறாங்க. உங்கள் ப்ரிப்ரேஷன் போடாதா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க பாருங்க எனக்கு புரியுது ஓகேவாங்க நீங்கள் பாசிட்டிவ் ஆகுன்னு சொல்லிட்டு எதுக்கு பாசிட்டிவ் ஆகும் ஜிம் சொல்கிறேன். நம்ம ஒய்ஃப் தானே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு நீ என் கூட்டி கூட ஆசைன்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ நீ கூப்பிட்றாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க ஜிம் சொல்கிறாங்க. பாருங்க இப்போ யாருமே இல்லை, நான் டைனிங் ஹால் போயிருக்காங்க வாங்க ஜிம் கூப்பிட்றாங்க. பட்டியும் சரி சொல்லிட்டு ஃபைனலாக ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. இப்போ சேர்ந்து போய் கிஃப்ட் கொடுக்குறாங்க. இப்போ மிகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக நீங்கள் நினச்ச மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. டே இப்போ சரியாக இருக்காங்க பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஓகே டஸ்ட் ஃபைனலாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜிம் டே நிற்கிறாங்க. இப்போ டே ஜிம்மில் ஹிப்பில் கை வச்சு க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃப் ரெடி பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு ஜிம்முக்கு மாறி இருக்கு. நீங்கள் எடுங்க நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அப்படியே ஓகே சார் சொல்லிட்டு அவங்க காலையில் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஹாப்பியாக ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. இந்த ஜிம் தான் பார்க்குறாங்க. என்ன பாசிட்டிவ் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க இவனால அழகாக இருக்குது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு சரி சாப்பிட போலாமா சொல்கிறாங்க. இப்போ டே சரி ஓகே சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்ருக்காங்க. இப்போ பார்த்தாங்க வந்து ரெய்னி வர மாதிரி கிளைமேட் இருக்குது. எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ப்ரொஃபஸர்லாம் பார்க்குறாங்க. பாருங்கள் ரெய்னி வர மாதிரி இருக்குது ஓகேவா, எல்லாம் சீக்கிரமாக கிளம்ப சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. போய் இந்த பக்கம் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்ப தெரிஞ்சு பார்க்க டே ரெய்னி வர மாதிரி இருக்குது கிளம்பலாம் சொல்கிறாங்க. எனக்கு கார் கூட இங்கே வந்து ஸ்டாப் பண்ணல. எனக்கா அந்த வில்லேஜ்குள்ளே எப்படினாக்கா அந்த கொஞ்சம் கார் ஸ்டே பண்ண அவங்க வீட்டுக்கு வந்து காரை நிறுத்த முடியாது. அந்த ரீசன் கொஞ்சம் லாங்கில் நிறுத்தி வச்சிருக்காங்க. கார் எல்லாம் நிறைய கார் பஸ்ஸாக வந்துருக்காங்க. அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இறங்கி நடந்து வந்திருப்பாங்க. இப்போ நம்ம எம்ஜி பார்க்குறாங்க. சீக்கிரம் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ முன்னாடி அப்படி பாய் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க. இப்போ ஜிம் டே இருக்காங்க. டீ போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ரெயின் வரதுக்கு நம்ம காருக்கு போயிடலாம் சொல்லிட்டு நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போனாக்கா அவங்க வீட்டிலேருந்து அந்த கார் ரொம்ப லாங்கில் இருக்குது. அந்த கார் அந்த டேரக்ஷன் நடந்து போகும். ஜிம் டே நடந்துருக்காங்க. எல்லா ப்ரொஃபஸரும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் பஸ் ஏறிட்டாங்க. அவங்க பஸ்ஸு கார் சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. எல்லாம் தூரமாக ஆயிடுச்சு. ஜிம் டேவும் ஹாஃப் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஹெவியாக ரைடு வந்து டக்குன்னு சட வந்துருச்சு. ஜிம் பார்க்குறீங்க. ஆச்சோ ஜிம் பார்க்குறாங்க. பட்டே வந்துட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே சைடில் இடம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ட்ரெயின் ரோடாக இருக்குது.
இருக்குது. சரி இப்போ வயல் தான் ஃபுல்லாக ரெயினியாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டிடிஎஸ் சொல்லிட்டாங்க. 2 பேரும் ரைனில் நின்றுட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க சார் ஆப்ஷனில் ஒருத்தர் கார் வந்து பக்கத்தில் வந்துச்சு வா சொல்லிட்டாங்க. 2 பேரும் நினைச்சிட்டாங்க. நினச்சிட்டு கார் பக்கம் வந்துட்டாங்க. இப்போ உட்காந்து போய் கார் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2 பேரும் உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க நினச்சிட்டாங்க சொல்லிட்டாங்க. பார்க்குறாங்க ஓகேடா கார் தவிர்த்துக்கு ஓகேவா வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டே தான் ரவுண்ட் எடுத்து ஜிம்மில் ஹெட்டாக வைப் பண்ணி விடுறாங்க. காட்டை சுட்டே தான் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அச்சு கொள்ளூர் டேஸ்ட் சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க சரி கோட்டை ரூம் பண்ண சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் கோட்டை ரூம் பண்ணுறாங்க. இப்போ ரூம் பண்ணும்போது நம்ம டே பார்க்குறாங்க ஜிம்மில் ஜிம் பார்த்து டேக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஏன்னா டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என்ன இது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ ஜிம் போதே யோசிச்சு பார்க்குறாங்க இது என்ன ஷார்ட்டு அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம் தான் சாரிட்டி எனக்கு தெரியாது ஓகே நாங்கள் அதை யோமிச்சு போட்டு எனக்கு வாங்கினா யோமிச்சு ஃப்ளிக்ஸ் தான் சூஸ் பண்ணாங்களா அது இன்சைட் என்ன ஷர்ட் கொடுக்குறாங்க பார்க்கவே இல்லை. இது பிளைன் ஷர்ட்னு தான் சொன்னாங்க. ஆனால் ட்ரான்ஸ்பரண்ட் ஷர்ட்னு தெரியாது. போடும்போது தான் பார்த்தேன் அப்படி சொன்னது போட மாட்டேன் சொல்லிட்டு யோமிச்சு தான் சொன்னால் மேலே கோட்டு போட்டால் கவர் ஆச்சு தெரியாதா சொல்லிட்டு சொன்னேன். அதை நான் போட்டுட்டேன். அவங்க சாரி டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஒரு வேலை போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ண சுச்சுவேஷன் வந்து நீ வந்து ரிமூவ் பண்ணிதுனாக்கா அப்போ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. சாரி டே அப்புறம் பண்ணிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை என்ன இருக்குன்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் தான் ஐயோ சாரி சொல்கிறாங்க. டேக்கு அப்படி ஒரு பஸ்ஸு கோவம் அப்படி வந்துட்டு ஒரு பேரை பார்த்தா என்ன இருக்கும் சொல்கிறாங்க. டேட்டி அப்படியே பார்க்குற மாதிரி இருந்து காட்டி ஓகே நான் அப்புறம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் டேஜின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இந்த ட்ரெஸ் வந்து எப்படி வாங்கினா கேட்குறாங்க. நான் பார்க்காம வாங்கிட்டேன் தெரியாமல் வாங்கிட்டேன் சார் தெரியாமல் வாங்கிட்டேன் போடும்போது போடலாம் சொல்கிறாங்க. நான் போடும்போது சொன்னேன் ஆனால் அவங்க சொன்னாங்க போட்டு போடுறா சொல்லி போட்டு போடுறதுக்கப்புறம் ஃபுல்லாக எதுவுமே தெரியல அப்படின்னு கூட உங்களால் பார்த்தீங்களா எதுவுமே தெரிய சொல்கிறாங்க. போட்டு ரூம் பண்ணதுக்கப்புறம் தான் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஜிம்மி தான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரீங்க இந்த மாதிரி போட்டு வச்சுக்கேன் அப்படி பார்த்துக்கோ சொல்லுங்க. ஜிம் தான் சரி கோவப்பட எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்லிட்டு டே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க ஹைட்டை வைப் பண்ணிவிடுறாங்க. பார்த்து ஜிம் அவ்வளோ கிட்ட அதை போட்டு ரூம் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரான்ஸ்பரண்ட் பிளாக் ஷர்ட் தான் அப்படி ஃபுல் பாடி விசிபிளாக தெரிஞ்சுட்டு அந்த ஷர்ட் லைக் நம்ம அந்த நீங்கள் பிக்சரை பார்க்குறீங்க அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம டே பார்க்குறாங்க அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. டே ஜிம் பார்க்குற விதமே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறேன். ஜிம் தான் உங்கள் கோட்டை அணிச்சு விட்டுருவாங்க நீங்கள் கோட்டை ரூம் பண்ணுங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி ஓகே சார் அவர் கோட்டை ரூம் பண்ணுறாரு அவர் கோட்டை ரூம் பண்ணாக்கா அவர் ஜஸ்ட் டி ஷர்ட் தான் போட்டு பிளாக் கலரில். இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க டே ரொம்ப அழகாக இருக்காது பார்க்குற டி ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்காரு. ஜிம் தான் டே மாதிரி பார்க்குறேன். டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம் தான் ஹைட் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிம் தான் ஹைட் வைப் பண்ணி விடுறாங்க. இப்போ வெளியே ஹெவி ரைனி ஜிம் பார்க்குறாங்க எப்போ போவோம் வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு எப்போ போவோம் சொல்கிறாங்க. எப்படி டைம் ஆகிடும் சொல்கிறாங்க. டைம் ஆகிடுமா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜோ நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்டலோட கேட்டெல்லாம் கூட்டிட்டாங்க இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வேறு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வீட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறா நாளைக்கு லீவ் தானே சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க உங்களுக்கு பாருங்க நாளைக்கு லீவ் தானே சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிடக்க நினைக்கிறது அவங்க லீவ் தான் ஒரு ஹாலிடேஸ் வருது மண்டேல அதனால இப்போ ஜிம் சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாமா ஜிம் கேட்குறாங்க. டே கேட்குறேன் ஜிம்கிட்ட ஜிம் வச்சுருக்காங்க என்ன அப்படி கேட்குறாங்க என் கூட கேட்கணும் உனக்கு கஷ்டமாக கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்லலை பர்மிஷன் போடல சரி பர்மிஷன் கேட்கல ஹாஸ்டல் வாடகை சொல்கிறாங்க. அதான் கிடைக்கும் பேர் சொல்கிறாங்க. பார்த்துட்டே சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே அந்த அதெல்லாம் வைக்க விடுறாங்க. ஜிம்முக்கு கேட்க மாதிரி ஜிம் பார்க்குறதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ் நீ போட்டு வீடு பார்த்துருந்து எனக்கு ட்ரெஸ் பண்ண தோணுச்சு ஆனால் பண்ணவே சொல்கிறாங்க. அதுக்கே சொல்கிறாங்க. அதுக்கு டே கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேஸ்ட் என்ன சொல்கிறாங்க. வெளில ரைனியாக இருக்குது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்க நான் இருக்கேன் நான் டே கிட்ட போயிட்டு ஜிம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் வந்தால் கிஸ் பண்ணுறாங்க. பட் டே பார்க்குறாங்க அந்த ஷர்ட்டுக்கு வர பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ட்ரான்ஸ்பரண்ட் ஷர்ட் வந்து அவ்வளோ அழகாக ஜிம்முக்கு பார்க்கறதுக்கு நான் சும்மா சொல்ல ரொம்ப அழகாக டே சொல்கிறாங்க. ஏன் இப்போ திட்டினீங்க சொல்கிறாங்க. திட்டுறாங்க என்னன்னு சொல்ல விட்டுவாரு நான் மட்டும் பார்க்குறதுக்காக மற்றவங்க பார்க்க விட்டுவேன் நான் பார்ப்பேன் டே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹஸ்பண்டை டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் பார்க்கலாம் நானும் சொல்கிறேன் டே சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பார்த்து கேட்குங்க வச்சுக்கிறாங்கம்மா எனக்கு ஒரு மார்க்கெட் பார்க்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு இந்த மாதிரி பார்த்து இல்லை உனக்கு பிள்ளை பார்க்கணும்னு நினச்சிருக்கூடாது எனக்கு அதுக்கு டைம் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் என்னால் ஆயுசு எடுக்க டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாயசம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டே பார்க்க நான் க்ளோஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் என்ன க்ளோஸ் பண்ணணும் என் ஒய்ஃப் நான் க்ளோஸ் பண்ணணும் டே சொல்கிறாங்க. டேனிக்கு டிஃப்ரெண்டாக பேசுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே க்ளோஸாக வராங்க க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் சரி ஓகே அந்த கிஸ் பண்ணுறாங்க. அதுவும் நார்மல் தான் அவங்களுக்கு நம்ம ஜிம் டே வந்து நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு வேணா டே சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. காரில் இருக்கும் இது ஒரு வில்லேஜ் வீட்டுக்கு போகணும் அப்புறம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்முக்கு அதே சொல்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க. அது சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி நான் சார் பயமாக இருக்குது இப்படியே தான் டீப் பண்ணி சார் பைக் பண்ணி ஒரு மாதிரி சார் லிக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வேணா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் கேட்குறாங்க. அது காராக இருக்கா வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் அமைதியாகிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் டேக்கு ஜிம்முக்கு போய் இப்படி ஜிம் ஏன்னா டே நெக்கில் கிஸ் பண்ணதில்லை ஜிம் டக்குன்னு கொஞ்சம் ஹைட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஒரு பூச்சமாக இருக்குது இப்போ டே பார்க்க என்னடா சொல்லிட்டு நீங்கள் விட டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்துக்கிட்டீங்களா இப்போ சண்டை பண்ணுறது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தப்பா எடுத்துக்காதீங்க டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என் ஒய்ஃப் வந்து சரியாக புரியுது டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ரெயின் கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது.
இப்போ கார் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. டே அவங்க சரி கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெடி வந்துட்டே தான் இருக்குது. நம்ம ஜிம் பார்க்க டேரக்டாக டே தான் வீட்டில் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் இறங்குறாங்க. டே பார்க்குறாங்க. கார் ஷர்ட்டை போட்டு சொல்கிறாங்க. எனக்கா அவங்க பக்கத்தில் தான் அவங்க ஹோமில் இருக்கிறாங்க. யாரும் பார்த்து கூட சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டைம் 11 ஆகுது. எல்லாம் தூங்கிருப்பாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. கோட்டை போட சொல்கிறாங்க. ஜிம் சரி போடுறாங்க. திட்டாதீங்க சார். ஜிம் டக்குனு போட்டு வேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இறங்குறாங்க. இப்போ டே தாங்க அழகாக ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. எதுக்கு லிஃப்ட் பண்ணுறீங்க? நடந்து வரேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதனால் டே அழகாக தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி கட்சிக்கு டே டிஃப்ரெண்டாக இருக்காங்களே எனக்கு பயமாக இருக்குது. ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே ஃபைனாக வீட்டு கூட்டிட்டு போகிறாங்க. போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. டேபிளுக்கு உட்காருக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சார் ஜிம் கேட்குறாங்க. பட்டி அந்த ஃபோட்டோ மட்டும் ரூம் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டோட தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு முன்னாடி ஏன் டீ பார்க்குறீங்க? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன். நான் பார்க்கக்கூடாது கேட்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அவ்வளோ க்யூட்டாக ஷை ஆகிட்டு அப்படியே டேவுடைய அந்த டிஷர்ட் ஒரு மாதிரி பிடிச்சிருக்காங்க. டேவுக்கு போட்டு போடல. அந்த டிஷர்ட் மேலே போட்டு ரொம்ப க்யூட்டாக இருப்பாரு. நம்ம டே வந்து பக்கத்தில் சேரில் உட்காராங்க. ஜிம்மு டேபிள் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்துட்டு ஜிம்முக்கு ஒர்க் மாட்டேன் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு கீழே கொஞ்சம் டவுன் பண்ணி ஜிம் டேவை கிஸ் பண்ணுறாங்க. இப்போ டே மாதிரி பேக் கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. நான் டே இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு என்கிட்ட சொல்கிறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ இப்போ நான் சொல்கிறாங்க. உங்கள் ஹாப்பினஸ் எதுவும் எதாவது என் ஹாப்பினஸ் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணுறாரு. டே பார்க்குறாங்க. உனக்கு எதுவுமே சொல்கிறாங்க. நீங்கள் நான் தான் நீங்கள் சரியா நமக்குள்ள எந்த ஒரு இதுவுமே டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் நான் வீட்டு கொடுத்துருவேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த டேவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டேக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே சொல்லிட்டு டே ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணுறாங்க. நீ ஹாப்பியாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஹாப்பினஸ் என் ஹாப்பினஸ் தான் ஜிம் சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் ஓகே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. என்ன எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன எடுத்துக்கோங்க என்ன விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அது விட முடியும். டே தான் அப்புறம் ஜிம் அழகு பண்ணுறது பெட்டி பெட்டு தான். அதில் அவ்வளோ அழகாக கிட்ட ரொமான்டிக் சீன் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜிம் டேவோட நேம் அழகாக சொல்கிறாங்க. டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் இந்த க்யூட்டாக தூங்கிட்டு வந்து டேவோட செஸ்ட்டில் படுத்து டே பார்க்குறாங்க. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஹேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் வயசு ஒன்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு ஷை எடுத்துட்டு பிளாங்கெட் போய் டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. வந்து டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. என்ன மாதிரி இருக்குது நான் அந்த டே தானே சொல்கிறாங்க. டே தான் சொல்கிறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸாக சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நைட் ஃபுல்லாக டைம் உங்களுக்கு சொல்லலாம் சொல்கிறீங்கன்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜோ என் குழந்தைக்கு இப்படிலாம் பேச தெரியுமா ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் எதுக்கு போய் டீஸ் பண்ணுறீங்க டீஸ் பண்ணலடா சொல்கிறேன். ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். நான் வெயிட் பண்ண நினச்சி ஓகேவா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுக்க அப்போ தான் அப்படிலாம் இருக்கலாம்னு நினச்சேன். மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்க கூட விட்டால் மேரேஜ் பண்ணிட்டா தான் அப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன்னா நேற்று அவ்வளோ அழகாக பார்த்தேன்னா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறேன்ட்டு ஆமாம் நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஷர்ட் காரணம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஓகேவா அந்த ஷர்ட் தாண்டி ஜிம் ரொம்ப அழகாக பார்க்க அவ்வளோ க்யூட்டாக எப்போவும் அழகாக தான் இருப்பான். ஆனால் நேற்று நானே போய் கண்ட்ரோலாக இருப்பேன். நேற்று அவ்வளோ கண்ட்ரோலாக போயிட்டு தான் டே சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பேசுறது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அவன்கிட்ட பேச வேறு பேச சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது ஜிம் ரொம்ப ஷையாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இவ்வளோ க்யூட்டாக ஷையாக என்ன தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஷை தான் ஆகிட்டு இருக்கானா இந்த ஷைனஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா சொல்கிறாங்க. இவ்வளோ ஷையாட்டு பார்த்து டே சொல்கிறாங்க. அது ஜிம்முக்கு மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் நாங்கள் பாரு ஷையாக ஓகே பாரு சொல்கிறேன். ஜிம் பார்க்குறீங்க டேவை என்ன சொல்லிட்டு இப்போ டே கிஸ் பண்ணுறாங்க. ஐஸை பார்த்துட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒன்றாயிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் தான் ஆமாம் இது மட்டும் மிஸ் ஆனிச்சு தான் சொல்கிறாங்க. ஆமாம் இது மிஸ் ஆனிச்சு அது இதுவும் ஃபுல்ஃபில் ஆச்சு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் பசிக்க சொல்கிறாங்க. அச்சோ பசிக்குது டே கேட்குறாங்க. ஆமாம் டே பசிக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறது நான் போய்ட்டு குளிச்சுட்டு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே போய்ட்டு குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளில வராங்க. நான் போய் குக் பண்ணிடுறா டே போயிடாங்க. ஜிம் தான் அப்புறம் குளிக்கவா சொல்கிறாங்க. ஓகே எடுத்தாங்க. நான் ஹெல்ப் பண்ணவா இல்லை வேண்டாம் ஜிம் தான் அப்படி குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. வாட்ஸ்அப் எந்த ட்ரெஸ் போடலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் ஜிம் பார்க்குறாங்க. டேவோட ஒயிட் கலர் ஷர்ட் இருக்குது. ஷர்ட் ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும். டே இந்த ஷர்ட் ரொம்ப அழகாக இருப்பார். ஜிம் பார்த்துருப்பாங்க. இந்த ஷர்ட்டு டேக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் போட்டதே இல்லை. எனக்கு டே யூஸ் பண்ண ஷர்ட் போட ரொம்ப ஆசை. இது போடலாமா ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கு டே கொடுத்தாங்க. ட்ரெஸ் வந்து அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் கொடுத்தாரு. இந்த டே யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அது என் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் எனக்கு போட ஆசை இருக்குது. ஜிம் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்து போகிறாங்க. குட்டியோட ஒரு பிளாக் கலர் ஷர்ட்ஸ் போட்டு அதை போட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் குட்டியாக இருக்கிற அவ்வளோ மூழ்கி போயிட்டாரு. செம்ம ஹட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு. ஜிம் 2 பட்டு கூட ஓப்பன் பண்ணி விட்டு மாதிரி அழகாக போட்டிருக்காரு. நல்லா இருக்குது. ஜிம் வந்து ஹேர் ஆயில் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. டே அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ டே வந்து ரெடியாக சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு சொல்லிட்டு டே திரும்ப பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா மாதிரி ஆகிட்டார். எனக்கு ஜிம் அவ்வளோ க்யூட்டாக நினச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு ஜிம்முக்கு டேக்கு முன்னாடி டே பார்க்குறாங்க. இது சொல்லி பார்த்துருக்காங்க. டே உங்கள் ஷர்ட் நல்லா இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுங்க டே நல்லா இருக்கா எனக்கு ஆசை செஞ்சு போட்டுக்கலாம்ல ஹஸ்பண்ட் ஷர்ட்டாக ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு இல்லாத உரிமையோட டே பார்த்துருக்காங்க. அதே சொல்கிறாங்க. நல்லா இருக்கிற டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது டே சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது டே தான் ரொம்ப பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிம் கிட்ட வந்து ஒரு டீஸ் பண்ணுறது கேட்குறாங்க. புரியுது ஜிம் டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சு டே ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க.
நீ இந்த ட்ரெஸ் ஷார்ட்ஸ் மாற்றிக்கிறியா சொல்கிறாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க. இதான் ரொம்ப குட்டியாக இருக்கு வேறு போட்டுக்கிறியா கேட்குறாங்கக்கா. நீங்கள் ஹஸ்பண்ட் தானே அவங்க மட்டும் இப்படி இருக்காங்களா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இருக்கலாம்டா. நான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. ஐயோ டே என்ன சொல்கிற மாதிரி இப்போ இருக்காரு ஜிம் பார்க்குறேங்க்கா. என்னாச்சு டே ஜிம் கிட்ட வராங்க. டே கொஞ்சம் மாதிரி கவுத்தியா டே ஜிம் அந்த காஃபி ஸ்மெல் அதை ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருப்பாரு. அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டே பார்க்குறாங்க பாடுறாங்க. ப்ளீஸ் போக சொல்கிறாங்க. ஏன் ஜிம் ரொம்ப ரோசப்படுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு சிலட்டே தான் டக்குனு அந்த டக்கு கையில் பிளேட் வச்சு கவனம் வச்சுறாரு. அப்படியே ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லிட்டாங்க. பாரு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ண சொல்லுது யாரும் பண்ண சொல்லுறது கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க ஜஸ்ட்டு சொல்கிறாங்க. என் ஷர்ட்டில் இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ஷர்ட்டை பார்க்குறப்போ அது நீ போட்டுருக்கிறத பார்க்குறப்போ அப்படி இருக்குது டே சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க தப்பா அதுக்காக சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. அந்த பாரு விட்டுருவோம் எனக்கு என்ன சொல்கிறது டே ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டே ஜிம் கொடுக்க ஷையாக வச்சுருக்காங்க. டே பார்க்குறாங்க. உண்மை சொல்லு வேணும் டீஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. டீஸ் பண்ணல எனக்கு பிடிச்சிருந்து போட்டேன் சொல்கிறாங்க. உண்மை சொல்லுங்க நான் உண்மையாக பிடிச்சிருந்தா போட்டேன். ஆனால் கிச்சனுக்கு வந்து பார்த்தப்ப டீஸ் தான் பண்ண ஜிம் சொல்லி டே பார்க்குறாங்க. டீஸ் தானே பண்ணாமல் சொல்கிறாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கிக்க சொல்கிறாங்க. டேடி பனிஷ்மெண்ட் வேணாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோ டே சொல்கிறாங்க. ஜிம்மே இப்போ டே கிஸ் பண்ண அனுப்புகிறாங்க. அந்த ஷர்ட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஜிம்முக்கு அந்த டே அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட அந்த ஷர்ட் அப்படியே இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஃபோட்டோ ரொம்ப ஃபோட்டோ இருக்காரு ரொமான்டிக்காக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த ஷர்ட்டு எனக்கு ஓகேவா ஃப்ரெண்டுக்கு இந்த ஷர்ட்டுக்குமே எனக்கு கூட சொந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கா இது எனக்கு உங்க கூட இருக்கவே இப்படி ஞாபகம் இருக்கா அல்லது என்கிட்ட இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ என்ன பேசுகிறேன் இப்பெல்லாம் பேசுவா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசுவேன் ஜிம் சொல்கிறாங்க. நானும் ஹியூமன் பண்ணுறேன் ஜிம் சொல்கிறாங்க. டேக்குன்னா அப்படி இருக்குது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. நானும் ஹியூமன் பண்ணுறேன் எனக்கும் பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் நான் வச்சுப்பேன். இது ஹஸ்பண்ட் ஷர்ட் விட்டு இது நான் வச்சிருக்கேன். இப்போ எனக்கு தான் சொந்தம். இதுக்கப்புறம் இது நான் தான் வச்சுப்பேன். ஜிம் சொல்கிறேன். டே பார்க்குறேன். நீயே வச்சுக்கூட நீ வச்சுக்கோட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. பசிக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவ்வளோ அவ்வளோ தேடி அஞ்சு ஓடி போகிறேன் ஓடி போய் கூட போய் பண்ணுறாங்க. கடைசிட்டு கூப்பிட்டு விடுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி 2 days பார்த்துட்டே இப்போ நீங்கள் பார்க்கட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருக்கு எல்லாமே ஒரு அதிகமாக கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ஜிம் பார்க்குறாங்க. சரி என்னை கூட்டிட்டு போங்க ஹாஸ்டலுக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஓகே வேலை கூட்டிட்டு விடுறாங்க. ஜிம் ஸ்டார்ட் அவர் கூட எடுத்து போயிடாரு. ஜிம் ஹாஸ்டல் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம இவங்களும் பார்க்குறேன். என்னடா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லை என்னடா இருக்கா ஜிம் சொல்கிறேன். ஓகே சரிப்பா எனக்கு ஜிம் தான் வீட்டுக்கு வந்தேன் காலேஜ் விடாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒர்க் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காரு. டே ஜிம்மில் பார்த்துருக்கேன். ஜிம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க ஜிம்மில் கண்ணாடி கேட்குறாங்க. டே பார்க்குறீங்க. இது என்ன போட்டு வந்திருக்காங்க கேட்குறாங்க. நான் போட்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டே சார் ஓகே சார் விட்டுறாங்க. அழகாக போயிட்டு இருக்கு டே சார் டே பார்த்தா கண்ணாடி வேலை கொடுத்துட்டு போகிற அவ்வளோ ஹாப்பியாக வச்சுப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. எனக்கு மூவி போகணும் சொல்கிறாங்க. மூவி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு மூவி வந்திருக்கு அந்த மூவி கூட்டிகிட்டு போவாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன மூவியே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம்மில் உடனே சொல்கிறாங்க. அது ஹாரர் மூவி அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம் யோன்ஜில் ஃப்ளிக்ஸ் லாஸ்ட் வீக் போய் பார்த்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் த்ரில்லிங்காக இருக்கான்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்து டே சொல்லிட்டு பார்த்தாட்டு ஹக் பண்ணிக்க சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மாய் வந்து ஹக் பண்ணிக்க தான் செய்வான் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் சார் ஓகே மூவி தான் போகணும்னு சொல்கிறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் எல்லாம் கேட்டுட்டே அப்படியே உடனே படிப்பு ஊற்றுவார். ஆனால் சில விஷயங்கள் கண்டிப்பாரு எங்களுக்கு கூட சொல்லிட்டாங்க. ஜிம் வந்துட்டு என் அப்பா மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. டே பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே நான் தான் நமக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ரொம்ப க்யூட்டாக பாஸ் மாதிரி இப்போ டேமில் டேமே அப்புறம் ஜிம்மில் ரொம்ப கிரேஸ் அவ்வளோ லவ் ரொம்ப அதிகமாக வச்சுப்பாரு. ஜிம்மில் யாராவது தப்பா ஒரு வார்த்தை எப்படின்னா சைட் வச்சா கூட அவருக்கு பிடிக்காது. ஒரு பசங்க பார்த்தாலும் ஒரு மாதிரி வந்து டீச் பண்ணாலும் எதுவுமே பிடிக்காது அவருக்கு. டே இப்போ ஜிம் பக்கத்தில் வரவே கூட நினைப்பார் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர. அந்தளவுக்கு பாசிட்டிவ் டே டைப் வந்து ஜிம்கிட்டே வந்துட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. 3 weeks ஆஃப்டர் இருந்தா இன்னைக்கு ஒரு சர்க்கிள் வருதுன்னு பாருங்க. ஃபேர்வெல் டே வர போக சொல்கிறாங்க. ஃபேர்வெல் டே ஆமாம் பிஃபோர் எக்ஸாம் முன்னாடி ஃபேர்வெல் டே வர போகுது. அவங்க டான்ஸ் சிங்கிங் ட்ராமா அவங்களுக்கு எது பிடிக்க கலந்துக்கோங்க சொல்கிறாங்க. எனக்கு காலேஜ் லைஃப்பில் ரொம்ப சாச்சாங்க ரிட்டன் கிடைக்காது சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே ஆமாம் ஏதோ ஒரு கலந்துக்கணும் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ 3rd year வரையா ஆனால் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இந்த பொறுப்பை பேர் கொடுக்குறாங்க. டேக்கிட்டையும் நம்ம மின்ஹோம் கொடுக்குறாங்க. மின்ஹோம் டே தான் இந்த பொறுப்பை எடுத்து போகிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் எடுத்து போகிறது எல்லாமே அவங்க தான். அதை சீஃப் ஃபஸ்ட்டு கூப்பிட்றதா இருக்கட்டும் அதை திங்ஸ் எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே தான் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் தானே பண்ணுறேன் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது கொஞ்சம் ரிஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க கொஞ்சம் ரிஸ்க்கு நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தங்கலாம் புரிஞ்சுக்கிறேன் சொல்கிறாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேணும் டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேன்னு சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து டான்ஸ் பண்ண ஆசை டே சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ண ஆமாம் டான்ஸ் பண்ண ஆசை. ஆனால் எனக்கு அப்பா தான் அளவுக்கு மாட்டா தெரியுமா சின்ன வயசு ஸ்கூல் படிக்கும் டான்ஸ் பண்ண ரொம்ப ஆசை. டான்ஸ் சிங்கிங்லாம் பண்ண ஆசை. சிங்கிங் கூட எனக்கு அந்தளவுக்கு விருப்பம். ஆனால் டான்ஸ் ரொம்ப ஆசை. ஆனால் அப்பா வந்து டான்ஸ் பண்ணக்கூடாது சிங்கிங் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ட்ராமாவில் கலந்துக்கூடாது வேறு எதுனா கலந்துக்கும் அப்படி சொல்லுவார் தெரியுமா. எனக்கு அதில் தான் ஆசை. அப்பா எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது சொல்கிறாங்க. வந்து ஆமாம் சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட கலந்துக்கிறது இல்லை எனக்கு ஆசை டேஜ்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு டான்ஸ் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. உங்கள் பண்ணி கலந்து போகணும் திறமை உனக்கு அது ஆசைனாக்கா கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. நிஜமா ஓகேவா அங்கே வாங்க டான்ஸ் நடக்க போகிறோம் அப்பாவுக்கு தெரிய போகிறதில்ல ஓகே. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் இயர் ஃபைனல் படிக்கிறேன். இப்போ கூட அவனோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணனாக்கா அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்கும் டே சொல்கிறாங்க. நிஜமாட்டே சொல்கிறேன் ஓகே ஹஸ்பண்ட் பர்மிஷன் தர ஓகேவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க உங்கள் ஹஸ்பண்டை பர்மிஷன் தர ஓகேவா நீ உனக்கு நல்ல ஒரு சாங் சூஸ் பண்ணி டான்ஸ் பண்ண ஓகே சொல்கிறாங்க. ஏன்னா தனியாக போட போகிறது அப்புறம் சொல்கிறாங்க. நான் யோன்ஜில் ஃப்ளிக்ஸ் தான் 2 பொண்ணுங்க சொல்கிறாங்க. பொண்ணுங்க ஆமாம் மொத்தமாக 5 பேர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க.
பரவாயில்லையே தனியாக ஆனால் கூட கொஞ்சம் ஹவுஸ் ஆகுவேன் ஒரு 5 பேர் ஒரு ப்ராப்ளம் சரி சொல்கிறாங்க ஜிம் டக்குறாங்க தேங்க்யூ ஜிம் போட்டே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கு சொல்கிறாங்க என்ன ஹாஸ்பிட்டல் பர்மிஷன் கிடச்சி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க தேங்க்யூ அதுக்கு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்லி கேட்குறாங்க லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ ஜிம் போட்டே வெயிட் பண்ணுறாங்க டே பார்க்குறாங்க தட்ஸ் மை பாய் டே கொஞ்சிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்போ நான் போயிட்டு டான்ஸ் கண்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஜிம்மோடு போயிடுறாங்க டே வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்காரு அந்த எனக்கு அந்த ஒர்க்லாம் பார்த்துருக்கனால அதை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம டே வந்து ஒர்க் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அரேஞ்ச் பண்ணலாம் இந்த பக்கம் ஜிம் பார்த்தா டான்ஸ் கலந்துருக்காங்க ஜிம் யோஞ்சின் அப்புறம் ஃபிலிக்ஸ் 2 பொண்ணுங்க மொத்தமாக 5 பேர் இந்த டான்ஸில் ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அந்த டான்ஸ் ஸ்டெப் அழகாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காது யோசிச்சு பார்க்க வேண்டாம் இவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணி இவ்வளோ கலந்துட்டு இதை சொல்லிட்டாங்க அப்பா அவ்வளோ பண்ணி அதை சொல்லிட்டாங்க அப்புறம் சொல்லிட்டாங்க இப்போ என் டே தான் ஓகே சொன்னாங்க சொல்லிட்டு ஓ இப்போ ஹஸ்பண்ட் ஆமாம் இப்போ ஹஸ்பண்ட் ஓகே சொல்ல ஜிம் சொல்லிட்டாங்க இப்போ யோசிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க டே பார்க்கணும் சரி ஓகே சொல்லிட்டு வந்து அதை பார்க்கறதுனால ஜிம் இந்த மாதிரி டான்ஸ் கலந்துருக்காங்க யார் பண்ண அதெல்லாம் இது பண்ணல அவங்க ஹாப்பியாக இருக்கு மட்டும் போட்டுட்டு இப்போ ஃபைனலி ஃபேர்வெல் டேவும் அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த டே தான் ரொம்ப ஹாப்பியாக அரேஞ்ச் பண்ணிருக்கு நிறைய சீஃபாக சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பலாக ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆகிட்டு எனக்கு ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது பர்ஃபெக்டாக வரவங்களும் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க பிரின்ஸ்பல் சார்கிட்ட இப்போ அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக வச்சுருக்காங்க அப்படியே அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக இருக்குது இடம் நீட்டாக இருக்குது குவைட்டாக இருக்குது செக்யூரிட்டி கார்டெலாம் சூப்பராக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம பிரின்ஸ்பல் பார்க்குறாங்க டேங் மின்ஹோ சொல்கிறாங்க இப்போ டேங் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க பக்கத்து சேர்மன் இருக்காங்க சேர்மன் பையன் டேனியல் வாங்க தான் இருக்கான் பாருங்க நீங்கள் தான் நெக்ஸ்ட் பிரின்ஸ்பலாக அவங்க நினைக்கிறா சொல்கிறாங்க டே பார்க்குறீங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு அவங்க நல்ல தகுதி இருக்குது நீங்கள் பாருங்கள் நீங்கள் சொல்லுங்க சொல்லி எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபஸர் ஆனால் நீங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க இந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்து எவ்வளோ அழகாக பார்த்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பெஸ்ட் ப்ரொஃபஸர் பெஸ்ட் பர்சன் சொல்லி அவங்க சொல்கிறாங்க இது கேட்குறா டேனோட அக்கா ரொம்ப கோவம் இருக்குது சார் பாருங்க ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் அவரு எப்படி பிரின்ஸ்பல் அவங்க சொல்கிறாங்க ஏன் அவங்களுக்கு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்குது செகண்ட் வந்துட்டு ஏஜுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை சரியாக சொல்கிறாங்க சில பேர் இருக்காங்க ஏஜ் மட்டும் தான் இருக்குது தவிர மற்றபடி அவங்க எந்த டேலண்ட் கொடுத்ததே இல்லை இவ்வளோ எஃபர்ட் போட்டதே இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா ஜான் தான் அவங்க பிரின்ஸ்பல் வந்து டேலண்ட் பார்த்துட்டாரு இப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வருது இப்போ நம்ம டேலண்ட் ரொம்ப கோவம் வருது இவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்து இது பண்ணா என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சா செகண்ட் எக்ஸாம் விடாமல் பண்ணால் செகண்ட் அப்பாவையும் வந்துட்டு இது பண்ணுறேன் அப்பா நெக்ஸ்ட் பிரின்ஸ்பலாக வந்து அப்பா ஆசைப்படுறாரு ஒரு சேர்மனாக இருக்காரு நெக்ஸ்ட் பிரின்ஸ்பலாக ஆசைப்படுறாருன்னா அந்த பிரின்ஸ்பலாக டேக் சப்போர்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு ரொம்ப டே மேலே டேலண்ட் பயங்கர பொறாமையாக இருக்குது அப்படியே பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க டே பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபைனலி ஜிம் டான்ஸ் ஒர்க்கு நீங்கள் பார்க்குறாங்க பாருங்க ஒய்ஃப் ஃபோட்டோ சொல்லிட்டாங்க இப்போ டே பார்க்குறாங்க பார்த்து ஜிம் செம்ம அழகாக இருக்காரு எங்களால் பசங்க பயங்கர கத்துறாங்க சில ஜிம்மில் ரொம்ப கத்திட்டு இருக்காங்க இப்போ டே கூட பசுவாக இருந்தாலும் அவர் டான்ஸ் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவர் வந்துட்டு நம்ம ஜிம்மில் வந்து மற்றவங்க ஃபோக்கஸ் பண்ணல அவர் டான்ஸ் தான் பண்ணுறாங்க டேக் அது ஹாப்பி அவங்க ஹாப்பி தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டே பார்க்குறாங்க ஜிம் அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க டேலாம் வச்சுக்கிறவங்க பார்த்துருக்காங்க அவ்வளோ எட்டுக்கும் லைஸ் ஜிம் பார்த்து அவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுறாங்க அந்த பிளட் அந்த டான்ஸ் பண்ணுறதுலாம் அப்படி தான் அவ்வளோ அழகாக ஃப்ளூட்டாக டான்ஸ் பண்ணிருக்காங்க இப்போலாம் பார்த்துட்டு ஸ்டன் ஆகிட்டாங்க இப்போ அவங்க டான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு தான் நான் செகண்ட் இயர் பொண்ணு வந்து அந்த 5 பேரில் ஒரு பொண்ணு ஒரு செகண்ட் இயர் அந்த பொண்ணுக்கு ஜிம்மில் லாங் டைம் ஃப்ரெஷ் போல இப்போ நம்ம ஜிம்மில் டான்ஸ் பண்ணி லாஸ்ட் ஆகி போயிட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணி சொல்லுவாங்களா அப்போ அது பொண்ணு டக்குன்னு டேக் ஜிம்முக்கு போட்டு மீட் பண்ணுறான் ஜிம் பண்ணு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறேன் என்ன நடக்குது சொல்லிட்டு டேக் ஒரு மாதிரி இருக்குது சீனியர் ஐ லவ் யூ சொல்கிறாங்க ஜிம் பண்ணாக்கு என்ன சொல்கிறாங்க சீனியர் ஐ லவ் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பார்த்துட்டு இருக்க சரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கல இப்போ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கி தான் போல்டாக இருக்குது தைரியமாக இருக்கேன் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா உங்கள் பக்கத்து கூட வர முடியாமல் இருந்துச்சு ஏன்னா நீங்கள் இப்போ பிஸியாக இருப்பீங்க படிச்சுட்டே இருப்பீங்க ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கூட நான் ட்ரை பண்ணேன்னா கொரியோகிராஃபராக சொல்லிட்டாங்க தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அதனால உங்கள் பக்கத்தில் வர முடியல எனக்கு தான் சான்ஸ் கிடச்சிது அது பொண்ணு சொல்லிட்டு இருக்கா ஜிம்முக்கு மாதிரி இங்கே பார்த்து ஜிம் சொல்ல வராங்க அதுக்கு பொண்ணு ஏஞ்சி டக்குன்னு ஜிம் சிக்ஸை கிஸ் பண்ணிடுறான் காலேஜ் டோட்டல் காலேஜ் பார்த்துருச்சு இப்போ பிரின்சிபல் பார்க்குறவங்க என்ன இருக்குது கேட்குறாங்க இப்போ ஒரு ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க சார் தக்காளி இப்போ யங்ஸ்டர்ஸ் அப்படி தான் அது பொண்ணு ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கா விடுங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறீங்க என்ன பசங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பக்கம் டேக் அவ்வளோ அப்படி ஒரு கோபம் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் ஜஸ்ட் ஜிம்மில் பார்த்தாலே பிடிக்காது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்வர் பண்ணிட்டா கொஞ்சம் பார்க்குறீங்க என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கொண்டு போக கேட்குறாங்க சரி தக்காட்டுறீங்க ஓகேவா எனக்கு ஜிம் சரி ரொம்ப பிடிக்கும் அப்படியே எனக்கு லாங் டைம் ப்ரெஷ் நான் அப்படியே எப்போ தான் கன்ஃபர்ஸ் பண்ண நினச்சேன் நீங்கள் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் சரி ஐ லவ் யூ சொல்லி பண்ணி சொல்லிட்டு இறங்கி ஓடி போயிடலாம் இப்போ எல்லாம் பார்க்குறாங்க ஜிம் என்ன சொல்லி கேட்குறாங்க ஜிம் எதுவுமே சொல்ல டக்குன்னு டே தான் பார்க்குறாங்க பார்த்தா ஜிம் ஒரு காரை பார்க்குறாங்க ஜிம் பயந்து போயிட்டாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க டேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருக்காங்க விட்டு டக்குனு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் முடிச்சு வந்துட்டு அதாவது இப்போ அடுத்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு அதை பார்க்குறாங்க எல்லாருமே இந்த பக்கம் மின்கோ பார்க்குறோம் வச்சு சொல்லிட்டு இந்த பக்கம் மின்கோ தான் மேனேஜ் பண்ணுறாங்க அந்த பக்கம் டே போயிட்டு இருக்காங்க நம்ம ஜிம் பார்க்குறோம் ஜிம் இறங்கி ஓடி வச்சுருக்காங்க டே பண்ணி டே இல்லைங்க சொல்லிட்டாங்க டேக்கு அப்படி இருக்கும் ஒரு ஏற்றுக்க முடியல அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க ஜிம் தாக்கு டே இல்லைங்க டே ஜிம் பின்னாடி போயிட்டுருக்காங்க ஃபைன் டே வந்து கேபின் போயிடாரு அவர்கிட்ட கேபின் தான் இப்போ ஃபங்க்ஷன் இடத்துல நடந்துட்டு இருக்கு இப்போ ஃபுல்லாக டைம் வந்து இப்போ நைட் ஒரு 7 o'clock இருக்கும் ஃபுல்லாக டார்க் நைட் டைம் தான் அந்த இப்போ டே போயிட்டு கேபின் உட்காந்துருக்காரு ஜிம் பார்க்குறாங்க டே அப்படி சொல்லிட்டாங்க டே பார்த்தா அவ்வளோ கொம்மா இருக்காரு என்ன கேட்குறாங்க டே என்ன ஆச்சு ஜிம் கேட்குறாங்க அவர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணால் சொல்லிட்டாங்க டே இங்கே பாருங்க எதுவும் தெரியாது சரியா அவர் ஜஸ்ட் என்ன கன்ஃபர்ஸ் பண்ண டே சொல்லிட்டாங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணுவாங்க கேட்குறாங்க டே நம்ம ஷார்ட் எனக்கு எதுவும் தெரியாது நான் என்ன பண்ணுவேன் ஜிம் கேட்குறாங்க நீ ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க ஏன்னா டேக்கு இருக்கிற அங்கே விஷயமா டே ஜிம் கிடையாது ஜிம் பார்க்குறாங்க டே நான் எப்படி பண்ணுவேன் எனக்கு நான் ஃப்ரீஸ் ஆகிற டைம் எனக்கு என்ன பண்ண தெரியல டே ஜிம் சொல்லிட்டாங்க டே பார்க்குறாங்க
பாரு ஜிம் சொல்லிட்டு எனக்கு பாருங்க தப்பா எடுத்துக்காதீங்க சரியா, நான் எதுவும் நான் வந்துட்டு இது பண்ணுவேனா, எனக்கு தெரியாது, டக்குனு பொண்ணு பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ண தெரியல சார், ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த பொண்ணு இறங்கி ஓடிட்டான். வேஸ்ட்டே போச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேங்க பாருங்க கோமா இருக்கு டேஞ்சு போயிட்டு சொல்லிட்டாங்க. டேஸ்ட்டுங்க நான் கோமா இருக்க ஜிம்னு போயிடு சார் ஜிம் சொல்லிட்டே சொல்லிட்டாங்க. எனக்கு அவருக்குன்னு சொல்லுவாங்க அவர் போசனை ஏதாவது மற்றவங்க தொட்டாலே பிடிக்காது, ஒரு ஜிம்மில் ஒருத்தவங்க பார்க்கறதே பிடிக்காதுன்னு நினைக்கிறவர். ஒரு பொண்ணு கிஸ் பண்ணுறான்றது எதுக்கு அது காலேஜ் டோட்டல் காலேஜ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவ் பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஆனால் அந்த பொண்ணுக்கு எல்லாருக்குமே கிஸ் பண்ணுறதுனால இப்போலாம் அப்படி தான் நினைப்பாங்க சொல்லிட்டு அவ்வளோ கோவம். ஜிம் பார்க்குறேங்க டே சொல்கிற கேளுங்க டே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேங்க தேவை ஜிம்னு போக சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் சரியா என்ன சொல்லிட்டு போனால் போய் சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க பாருங்க அந்த இடத்துல பொண்ணு கிஸ் பண்ணுறது சார் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்லாப் பண்ணி வச்சுக்கேன், நீ ஏன் ஜிம் ஓகே என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ அமைதி இருந்துக்கிறதா சொல்லிட்டாங்க. டே நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போய் போயிட்டாட்டே எனக்கு என்ன பண்ணி தெரியல ப்ளீஸ் புரிஞ்சுக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியல நான் வந்து டக்குனு சொல்லிட்டாங்க. அதை வந்து கோவம் வராது டே சொல்லிட்டாங்க. அப்போ என்ன டே சொல்லிட்டாங்க பார்த்து ஜிம் சொல்லிட்டாங்க. டே எங்கள் பாருங்க வந்து பார்த்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பொண்ணு போக வந்து பார்த்துக்கோங்க. நான் எதுவுமே நினைப்பு என்ன பண்ணேன் அந்த பொண்ணு எனக்கு கிஸ் பண்ணி நான் என்ன பண்ணு கேட்குறாங்க. டே பார்க்குறேன் இதே மாதிரி என்ன ஒரு பர்சன் கிஸ் பண்ணி வச்சுக்கேன் டக்குனு வந்து அரைஞ்சிடும் நீ பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஜிம் டே பக்கத்தில் ஒரு கிஸ் இல்லை பக்கத்தில் போனால் டே வந்து ஸ்லாப் பண்ணார் லவ்னு சொல்லிட்டு க்ளப் பண்ணிட்டு பட் ஒன்று பால் டே அரைஞ்சிடுவார். ஜிம் பார்க்குறேங்க டே நீங்கள் வேறு சொல்லிட்டாங்க அதை நான் வேறு நீ வேறு உனக்கு என்ன அதுக்கு பாருங்க பேசாதீங்க ஜிம்மில் அழுதாங்க. டே பார்க்குறேங்க பாருங்க கோமா இருக்கும் அப்படிங்கிறது போ அப்படி பேச சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சரியா ஜிம் பாருங்க ஜிம் டே ஹக் பண்ணுறாங்க. டே தட்டி விடுறாங்க கிட்ட போக சொல்லிட்டு டே பாருங்க டே ஜிம் டே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க எட்ட போச்சு மீன் சொல்லிட்டாங்க. ஜிம் போயிட்டு ரோட் லாக் பண்ணுறாங்க கேபின் லாக் பண்ணிட்டு ஜிம் டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறேங்க வேணாம் சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க. ஜிம் கேட்கறத வேலைங்க பாருங்க நான் உங்களுக்கு விட்டு உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் சொன்னால் கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மேனேஜ் பண்ணி கவலை இல்லை. அந்த பொண்ணு கிஸ் பண்ணிட்டா நான் என்ன யோசிக்கிறது டக்குனு பொண்ணு போயிட்டா நீங்கள் பாட்டுக்கு போக போகிறீங்க நான் என்ன பண்ணுறோம். ஜிம் ரொம்ப அழகாங்க உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு நம்பிக்கை கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க காசு சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க பாருங்க நம்பிக்கையில் சொல்கிறாங்க சரி இப்போ போயிடும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் டே ஜிம் கேட்குறாங்க டக்குனு டே ஜிம் அட்டெட் பண்ணிக்கிறாங்க. அட்டெட் பண்ணி அங்கே கிஸ் பண்ணிட்டாங்க. நீ எனக்கு மட்டும் சொல்லுங்கள் எனக்கு மட்டும் நான் டே அவ்வளோ ஒரு கோமாக ரொம்ப கோவம் இருக்குது உனக்கு எனக்கு தாண்டி ஒரு பர்சன் தொடக்கூடாது டச் பண்ணக்கூடாது வந்து டச் பண்ண சொல்லிட்டு ஜிம் செக்ஸ் பார்க்குறாங்க விட ஃபைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு அவ்வளோ பெயின் அது தாங்க முடியாது புரியுது. அது எந்த பஸ் விட சொல்லி எனக்கு தான் சொந்தம் எனக்கு மட்டும் தான் சொந்தம் உனக்கு வேறு யாரும் பார்க்கக்கூடாது வேறு டச் பண்ணக்கூடாதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க எனக்கு புரியுது டே இங்கே பாருங்க சொல்கிறாங்க. டே அப்படி ஜிம்மு ஃபைட் பண்ணுறாங்க நெக்கு ஃபுல்லாக ஃபைட் பண்ணிட்டு இப்போ டே அந்த அங்கே இருக்கிற அந்த அவர் கேபினில் இருக்குது அந்த சோஃபாவில் அவங்களுக்கு இடம் நடக்குது. ஜிம் பார்க்குறாங்க டே அவங்க இருந்துட்டு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாமா வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க இல்லை அப்படியே சொல்கிறாங்க டே வீட்டுக்கு போகிறேன் யாரோ பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு அங்கே ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் வெளில சொல்லிட்டே சொல்கிறாங்க இந்த கேபின் என்ன சொல்கிறாங்க டே வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கேட்கறவே இல்லை டே வந்து பார்க்குறாங்க பாருங்க எனக்கு மட்டும் சொன்னாலும் கேட்டுக்கோ நீ எனக்கு மட்டும்தான் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க புரியுது நான் உனக்கு தான் உங்களுக்கு மட்டும் தான் அங்கே பாருங்க ஜிம் சொல்கிறாங்க. டே கேட்கறவே இல்லை ஜிம் டே வந்து நீங்கள் ஒவ்வொரு பைக்கும் அப்படி சொல்லுவாங்க ஜிம்மில் கடத்துக்கு முன்னாடி இதுதான் இப்போ இப்போ இருந்தால் அவர் காமியாக வர சொல்லி ஜிம் எதுவும் சொல்லாங்க அப்படி டே கூட அவருமே இருக்காரு ஃபுல்லாக அண்ட்ரஸ் பண்ணி அப்படி இருக்காங்க. தெரியும் இவங்களுக்கு தெரியாமல் ஒரு பர்சன் வீடியோ எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியல அந்த விண்டோஸ் வழியா எல்லாத்தையும் பர்சன் கேப்சர் பண்ணிடுறாங்க வீடியோவா இது பண்ணி டே பார்க்குறாங்க சொல்ல டேங் லவ்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க டேங் லவ் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க நம்மளுக்கு மட்டும் தான் உங்களுக்கு மட்டும் தான் ஜிம் சொல்கிறாங்க. டே இப்போ வச்சு காமாக்குறாங்க அவ்வளோ ஃபைட்டு ஜிம்முக்கு வந்து இது வரைக்கும் டே இது மாதிரி நடந்துக்கிறது கிடையாது. நான் அன்றைக்கி அவ்வளோ ஃபைட்டு எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜிம்முக்கு அவ்வளோ கேட்குமா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டே பார்க்குறாங்க எனக்கு மட்டும் ஓகே சாரி டே சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க கோவம் வர மாதிரி சொல்கிறாங்க எனக்கு உண்மையில கோவம் இருக்குமா எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு எது மாதிரி ஃபீல் பண்ணிங்க சொல்லிட்டு எனக்கு உண்மையில கோவம் ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு அவ்வளோ பயமாக இருக்குது நிமிஷம் கூட பயமாக இருக்குது எனக்கு பிடிச்சவங்க யார் பிடிப்பாங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நான் யாரும் உங்களுக்கு பிடிக்க முடியாது சொல்லிட்டாங்க யார் பிடிக்க முடியும் கேட்குறாங்க சொல்லிட்டாங்க பாருங்கள் இந்த கடவுளை கூட நினச்ச கூட உங்களுக்கு எனக்கு பிடிக்க முடியாது சார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த கடவுளை நினச்ச கூட உங்களுக்கு என்னையும் எங்களுக்கு தான் உங்களை யாரும் பிடிக்க முடியாது சரிதா புரியுதா சொல்லிச்சுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க லவ் சொல்கிறாங்க லவ் டே ஜிம் டே ஹக் பண்ணிக்கிறாங்க காமாயிட்டார். ஜிம் பார்க்குறாங்க எதுக்கு இவ்வளோ கோவம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு அவ்வளோ லவ் அவ்வளோ பர்சன் எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் எதுக்காகவும் யாருக்காகவும் சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க டே இப்போ டே அமைதியாட்டாங்க ரெண்டு பேரும் போய் அங்கேயே ஹக் பண்ணி படுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு போகலாம் இது யாராவது பார்த்தாங்க பிரச்சனை சரியா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஓகே சரி போய் வச்சுக்காங்க ரெண்டு பேர் ட்ரெஸ் போட்டாங்க. ஜிம்மில் நடக்கவே கேட்க புரியுது டே எப்படி தூக்காங்க ஜிம்மில் இல்லை சொல்கிறாங்க தூக்கிற டே அப்படியே அழகாக ஜிம்மில் லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாங்க காரில் உட்காந்துக்கிறாங்க. வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டாங்க சரி வீட்டுக்கு போகலாமா சரி நாளைக்கு வந்து லீவ் இருக்குது நாளைக்கு தான் எக்ஸாம் டே கூப்பிட்டு போகிறாங்க இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிம் வீட்டில் படுத்துருக்காரு. டே திரும்ப ஒரு மாதிரி கோவமா கேட்குறாங்க இல்லை சொல்கிறாங்க இல்லை கோவமாக இருக்க சொல்கிறாங்க இல்லை டே சொல்கிறாங்க இல்லை நீ கோவமாக இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து மாமா கோவம் தான் சொல்கிறாங்க. டே போதான் சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ நம்பிக்கையாக கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையெல்லாம் கேட்குறாங்க நம்பிக்கை இருக்குது பயம் அதிகம் இருக்க சொல்கிறாங்க எதுக்கு பயம் கேட்குறாங்க எனக்கு அது யாருக்கு சொல்கிறாங்க புரியல ஜிம் சொல்கிறாங்க எனக்கு எப்படி ஒரு பர்சன் சொல்கிறாங்க எப்படி ஒரு ஃபேமிலி பிறந்திருக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இவங்க ஏன் நீங்கள் தாழ்த்தி பார்த்துக்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க எதுக்கு தாழ்த்தி பார்த்துக்கிறீங்க
நமக்கு மேரேஜ் கிளம்பி 2 இயர்ஸ் ஆக போகுது. சரியா சொல்லிட்டாங்க. நமக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் ஆக போகுது. நம்ம 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம் அப்படின்னு ஒருத்த சொல்கிறாங்க. பயந்துட்டு ஒரு செகண்ட் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அங்கேயே ஸ்லாப் பண்ணி நினைக்கிறீங்க, நான் டக்குனு யாரும் ஸ்லாப் பண்ணி பழக்கம் ஓகே நான் அந்த பொண்ணு சொல்ல நினச்சேன். ஆனால் ஸ்டேஜ் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போய் சொல்லிட்டு நினச்சேன். ஓகேவா, அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லலாம், நம்ம லவ் பண்ணுற பர்சன் சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் சாஃப்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா, ஹஸ்பண்ட் நான் வந்து நீ எல்லாமே வேறு நினச்சி. ஓகேவா, சாரி ஜிம்மி சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க பாருங்க, நான் கொண்டு சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் எனக்கு அடுத்து மேரேஜ் தான், எனக்கு மேரேஜ் இருக்குது, நான் கம்ப்ளீட் நான் சொல்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், நிஜமாக நான் சொல்கிறேன். ஓகேவா, நீங்கள் எனக்கு நீங்கள் வீட்டு போக நினச்சிக்கோ, வீட்டு போக மாட்டேன். ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், நிஜமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்ம பேச சொல்கிறாங்க, நிறைய நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் பயம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறது எதுக்கு பயம் சொல்லிட்டு தெரியல அப்படி சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இப்படி ஏஞ்சல் ஆச்சு. டே பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு ஒரு ஏஞ்சல் ஆச்சு, எனக்கு அடுத்தது ஒரு பெரிய விஷயம் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு போட்டு எந்த நீங்கள் போய் என் மேலே ஜிம் நினைக்கிறாங்க. எனக்கு ஜிம்மு டேம் அவ்வளோ பேசுகிற இருக்காரு. ஆனால் டேக்குன்னு அப்படி ஒரு பயம். டே கொஞ்சம் அந்த டே கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டே பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக ஜிம் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. போல மாஸ்டர் சார் சொல்லிக்கிட்டே தான் கூப்பிடுறாங்க எக்ஸாம் ஹாலுக்கு. போய் இல்லை நம்ம ஜிம் டேவும் காலேஜுக்கு என்ட்ரு ஆகிட்டாங்க. ஜிம் என்ட்ரு ஆகும்போது ஜிம்மில் பாஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்மில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வேறு ஒரு கார் பார்க்கிங் பண்ண போயிட்டாரு. இப்போ அவர் வேறு ஒரு வழியாக போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் போயிட்டு இருக்காங்க. ஜிம் போய்ட்டு நம்பர் பார்க்குறாங்க, எந்த ஹால் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ ஜிம்மில் பார்க்குறவங்க மாதிரி பார்த்து இப்போ காசு பேசுகிறாங்க. ஜிம் அதை நோட் பண்ணவே இப்போ பாஸ் சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாரு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க, என் வீடியோ பார்க்கல சொல்லிட்டாங்க. என்ன வீடியோ சொல்லிட்டாங்க, பாரு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் அப்படின்னு பார்க்குறாங்க, மொபைல் வாங்கி பார்க்குறாங்க. டக்குன்னு ஜிம் இந்த மொபைல் கீழே விட்டுறாங்க. யோசிச்சு மொபைல் மட்டும் ஜிம் கீழே விட்டுறாங்க. இப்போ கூட டே பார்க்கறா. டே வந்துட்டு ஒரு ஹால் போயிருப்பாங்க. எனக்கா அவர் போயிட்டு ஆன்சர் ஷீட் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்க போயிருப்பாரு. அப்போ தான் அவங்க ஸ்டாஃப் டே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி பார்த்துருக்கேன். ஜிம்முக்கு போகிற டே கூப்பிட்டு சட்டு டக்குன்னு பேப்பர் வாங்கிட்டு வெளில வராங்க. இவங்க பார்க்குறாங்க. டேன்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு உங்கள் பாரு சொல்லிட்டு டே வந்து ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டே டக்குன்னு அப்படி ஃப்ரீஸ் ஆகிற எவ்வளோ மவுத் கழிக்கிறாங்க. எனக்கா அங்கே இருக்குது இந்த வீடியோ வந்து ஜிம்மி டே விட இண்டிபெண்ட் வீட்டு தான் நம்ம டே பார்க்குறோம். இதே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே இன்னும் பார்க்குறோம் பாரு, இந்த வீடியோ தான் இப்போ மாறி ட்ரெண்டிங்கில் இருக்க சொல்கிறாங்க. எனக்கு மாறி வந்து நம்ம காலேஜ் குரூப் வீடியோ இருக்குது. சரியா, இது எப்படி கிளம்பி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகலாம். ஆனால் நம்ம காலேஜோட எல்லா குரூப் காலேஜ் குரூப்பில் எல்லாரும் இருக்குது. ஓகே, யூனிவர்சிட்டியோட எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை சொல்லுவோம். டேக்கு அவ்வளோதான் ஒரு செகண்ட் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அவருக்கு அவர் பற்றி கவலை. ஜிம்மை தான் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்மில் மவுத்து கழிக்கிறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. எல்லா பசங்களும் ஜிம்மில் தான் பார்க்குறாங்க. நிறைய பசங்க ஜிம்மில் டிஃப்ரெண்டாக பார்க்குறாங்க, ஒவ்வொரு பேசுகிறாங்க. ஜிம் அப்படி இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்கல காது கொடுத்துட்டு காதலோட போஸ்ட் இப்போ ஜிம்மை கவர் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ அழுகு அப்படி தாங்கிக்க முடியல. இந்த பக்கம் டே வந்துட்டு பார்க்குறாங்க. பாருங்க எப்படி எப்படி வெளில சாஞ்சி சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க. வீடு எப்படி சாஞ்சி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க, யார் அப்லோட் பண்ணா, யார் எப்படி வெளியே சாஞ்சி தெரியலடா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, எனக்கு உடனே தெரிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க. இது எப்படி வந்து காலேஜுக்கு மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக காலேஜ் வந்து பர்சனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கே நடந்துருக்கு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வா சொல்லிட்டு டக்குனு போய்ட்டு ஆஃபீஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து இங்கே ஷேர் ஆகிருக்கு சொல்லிட்டு இப்போ அவங்க சிஸ்டமில் பார்க்குறாங்க. பார்த்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்பர் ஷேர் இருக்குது. அந்த நம்பர் யார் கேட்குறாங்க. நேம் இல்லை அண்ணன் இருக்கு சொல்லிட்டாங்க. அண்ணன் இருக்கு ஆமாம் நேம் இல்லை சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. லொக்கேஷன் ட்ராக் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறாங்க. அது எக்ஸாம் ஹால் ஆகுது. டே பார்க்குறாங்க. அந்த எக்ஸாம் ஹால் இருக்க சொல்லிட்டாங்க. இப்போ டே ஒன்றும் போகிறாங்க. டே இன்னும் பார்க்குறது இருந்தா வெயிட் பண்ணுறா சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணதே இல்லை. டேரக்டாக போகிறாங்க. வந்து போயிட்டு பார்க்குறாங்க. அந்த ஹாலில் ஒரு பாசன் அந்த வீடியோ ஒரு பாசன் காமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குற பாசன் யாருக்கு புரிஞ்சிச்சு. டேரக்டாக போய்ட்டு பாசன் ஷர்ட் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த பாசன் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் கிண்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டைமில் அந்த பாசன் சீக்கிரம் ஒரு ரேட்டி வைக்கிறாங்க. என்ன பண்ணுறது என்ன பண்ணிட்டு டே கேட்குறாங்க. இப்போ முன்னே பார்க்குறாங்க. இதானே இந்த வீடியோ நீ அப்லோட் பண்ணியா கேட்குறாங்க. வீடியோ நீ அடுத்தா கேட்குறாங்க. இப்போ டைரக்ட் பார்க்குறாங்க. ஆமாம் நல்லா எடுத்தா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு லீகல் அஃபேருக்கு பேச சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. பாரு என்ன பேச சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பேசுறது கேட்டிருக்காது. அந்த ஆடியோ வீடியோ மட்டும் இருக்கும். ஆடியோ இல்லை, வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம டே பொறுக்கி ஜிம்மி பற்றி தப்பாக பேசணும் கொண்டு டே தான் வந்துட்டு அந்த டேனோட பேசுகிற பற்றி அடிக்கிறாங்க. இப்போ டேரக்ட் பார்க்குறாங்க. பாருங்க என்ன பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும். ஆமாடா வீடியோ நான் தான் அப்லோட் பண்ணேன். சரி நான் தான் வீடியோ எடுத்தேன், நான் தான் அப்லோட் பண்ணேன். எல்லாரும் இந்த காலேஜ் போங்க 2 பேர் பார்த்துருக்கோம். சரியா சொல்லிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது அம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஞான வார்த்தை சொல்ல வரான். டே அவ்வளோதான் அப்படியே போகும் மொத்த கோவம் வச்சு பாரு. என்ன பற்றி தப்பாக பேசுனா போட்டுருப்பேன். ஜிம்மி தப்பாக பேசுனா டே தான் வந்துட்டு அப்படியே மௌத்து போ அவ்வளோ பஞ்ச் பண்ணாரு. பார்த்தா பிளட் கொட்டிட்டு மூட்டிலேருந்து. இப்போ பசங்க பார்க்குறாங்க. அடுத்ததாக சொல்லிட்டாங்க. யாரும் இப்போ வந்து போகிறதுக்கு ரொம்ப போதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ முன்னே பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. பார்க்குறேன் ஒரே ரைட் பண்ண சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ இங்கே இருந்தால் ஷேர் ஆகிடுச்சு. இவங்க தான் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு டேனோட கையில் மொபைல் வாங்குறாங்க. பாரு இந்த வீடியோ இங்கே இருக்கிற வீடியோ வந்து டெலிட் பண்ணி செகண்ட் வந்துட்டு இங்கே இருந்து மொபைல் எங்கேயும் ஷேர் ஆகிருக்கும். அது போய் கொஞ்சம் டெலிட் பண்ணுறேன். எனக்காக நான் சொல்கிறேன். பட்டு மின்ஹோம் சொல்லிட்டு நான் பண்ண சொல்லிட்டு மொபைல் எடுத்து போயிட்டு அது இருக்கும். மின்ஹோம் பார்க்குறாங்க. பாருங்க காலேஜ் பார்த்துட்டு சரியா சொல்லிட்டு யாரெல்லாம் பார்க்கணும் பார்த்துருப்பாங்க. ஓகேவா ஆமாம் அதுப்பா வெளில பப்ளிக் ஷேர் ஆகல. ஆனால் வீட்டுக்குள்ள அந்த காலேஜுக்குள்ள யூனிவர்சிட்டி மட்டும் ஷேர் ஆகிடுச்சு. அந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு பார்க்க சொல்லி இது வரைக்கும் உனக்கு நேரம் தலைந்து பார்த்தவங்க எல்லாரும் உன்னை பார்த்து பாய்ந்தவங்க எல்லாரும் இப்போ உனக்கு கேவலம் பார்ப்பாங்க. சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸர்னு பார்ப்பாங்க. நீயும் அந்த ஜிம்மும் ஒரு அஃபர் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் தெரியும். சரியா டேஸ்
டேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க யார் பார்த்து அஃபர் ஆகுன்னு சொல்கிறாங்க. பாரு அவன் சுட்டுக்கிட்டே இருந்துட்டு அவன் டேன் பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாரு சுட்டுக்கிட்டே ஜிம்மு பெரிய அவன் நிறைய சொல்கிறான். டேவுக்கு பொறுத்து கொண்டு வார்த்தையெல்லாம் பாரு மறுபடியும் சொல்லிட்டு நீ வாழ தகுதியில் அவன் சரியாக சொல்கிறாங்க. உனக்கு கெட்ட எண்ணத்தோட உருவமே நீ தான் சரியாக சொல்கிறாங்க. கெட்ட விஷயத்துக்கு உருவம் நீ தான் இருப்போம் மட்டும் இல்லாத பேட்டி அப்படி கட்டுது. நீ ஏன் ஜிம்மு பேச தகுதியில் அவன் சரியாக சொல்கிறாங்க. டேன் பார்க்குறேன் ஆமாம் நான் அப்படி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் எனக்கு நீ வந்துட்டு என் அப்பாவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க செகண்ட் ஏன் இன்னும் லைஃப் ப்ளே பண்ணுறேன். எனக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாம் விடாமல் சஸ்பெண்ட் பண்ணது நீ தான். உன்னால தான் நான் சஸ்பெண்ட் பண்ண பிரின்சிபல் செகண்ட் அந்த ஜிம் நான் லவ் பண்ணிட்டு சொல்லி அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் சரி நானும் உங்ககிட்ட அவன் ரிலேஷன்ஷிப் இருக்காங்க. அதனால தான் அழகு பண்ணா சொல்லிட்டாங்க. அவனுக்கு என்ன ஸ்டூடெண்ட் தான் பிடிக்காது ஒன்று ப்ரொஃபஸர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேன் கேட்குறான். டேக்கு ரொம்ப கோவம் யாரை பற்றி பேசுறது டே வந்துட்டு அவ்வளோ கோவத்தில் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளோ கண்ட்ரோல் டேன் அடிக்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே ரொம்ப ஸ்ட்ராங்காக டே வந்துட்டு ஒவ்வொரு அடி அவ்வளோ அடி பிளட்டு போய் கொட்டிட்டு இருக்கு. அம்முக்குலேருந்து வாயிலேருந்து பிளட்டு கொட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் மிக போயிட்டு ஃபைனலாக வீடியோ ரிமூவ் பண்ணுறாங்க. வீடியோ ரிமூவ் இப்போ எல்லாம் பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. டக்குனு வீடியோ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க என்ன ரிமூவ் ஆச்சு சொல்லிட்டாங்க. நிறைய பசங்க நல்லா பசங்க பார்க்குறாங்க. ஜிம்முக்கு பாருங்க வீடியோ வந்துட்டு ரிமூவ் ஆயிடுச்சு. ஒன்றும் ஃபீல் பண்ண ஜிம்மு சொல்லிட்டாங்க. ஜிம்மு அவ்வளோ அழகாங்க. ஜிம்முக்கு ஃபேஸ் பண்ண முடியல ரொம்ப அழகாங்க. ஆனால் இப்போ பிரின்சிபலும் சேர்மன் அவங்களும் பார்க்க முடியல. ஏன்னா அதுக்கு வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலேஜ் வந்து கலவர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்துருக்காங்க ஹால். இப்போ பிரின்சிபல் இப்போ தான் காலேஜ் வந்துட்டா இருப்பாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் சேர்மனுக்கிட்டே வந்து டேனில் அடிக்கிறாங்கன்னு தெரியும். டக்குனு நான் டேனோட பெஸ்ட் பண்ணி பண்ணிருக்காங்க. சேர்மன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ரொஃபஸர் டேன் வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன ரீசன் கேட்கும்போது சொல்கிறாங்க. டக்குன்னு சேர்மனோடு வந்து பார்க்குறாங்க. பிரின்சிபல் டேனோட அப்பா சொல்லி எல்லாருமே அந்த ஹாலுக்கு வராங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு எல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வர டேன் சார் வந்துட்டு டேனில் அடிச்சிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயந்துச்சு. எனக்கு டேக்கு ரொம்ப கோவம் வருமே ஏதோ கண்டுவானு சொல்லிட்டு ஏதாவது ஆக்சுவலாக பண்ணுறது ஜிம்மு டேவ் லைஃப் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜிம் வைக்கிறாங்க. ஜிம் டக்குன்னு எழுந்திருக்காங்க. ஜிம் யோன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் டேன் டப்பா டக்குனு போலீஸ் கால் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் அடிக்கிறாரு சொல்லிட்டு கால் பண்ணும்போது இப்போ போலீஸ் வந்துடுறாங்க. இப்போ ஒரே டைம் எல்லாம் ரீச் ஆகிடுறாங்க. எக்ஸாம் எழுதுறாங்க. எல்லாமே ரொம்ப கலவரமாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க பார்த்தா நம்ம டே வந்துட்டு லாஸ்ட்டுக்கு டேனில் புஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு கோவத்தில் மொத்தம் கோவத்தை கண்ட்ரோல் இழந்து புஷ் பண்ணியிருக்கும்போது செவத்துல போய் ஒரு ஹெட்டில் வந்து அடிப்பட்டது. இவர் புஷ் பண்ண ஃபோர்ஸில் வந்து செவத்து அடிபட்டுருப்பான். அப்போ செவத்து ஹெட் அடிப்பட்டு கீழே வந்து சாஞ்சிருப்பான். அப்போ தான் வந்துருக்கு அப்படியே பிளட் அந்த செவத்து வழிஞ்சு கீழே வந்து அந்த பெட்டில் அவனோட ஹெட்டில் அடிப்பட்டு பிளட் வந்து பயங்கர லீக் ஆகிட்டு இருக்கு. இப்போலாம் பார்க்குறவங்க ஐயோ பயப்படுறாங்க. டே பார்த்து ஸ்டில் கோவம் கண்ட்ரோல் ஆகுது. இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க. டேங்க கூப்பிட்றாங்க. டே திருப்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேங்க் பிரின்சிபல் அதுக்கப்புறம் சேர்மன் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே இருக்காங்க. அப்படின்னு பார்க்குறாங்க என்ன நடக்க சொல்லிட்டு எனக்கு அவர் அந்த வீடியோ டெலிட் பண்ணி வரவங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை கவரம் ஆகிட்டு இப்போன்னு பார்க்குறாங்க. இப்போ டேனில் அப்போ பார்க்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர் பாருங்க சொல்கிறாங்க. போலீஸ் பார்க்குறாங்க பாருங்க நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் தான் கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஆமாம் நான் ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கலாமா கேட்குறாங்க. எதுக்காக அடிச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்குறாங்க சொல்கிறாங்க சொல்லி எதுக்காக அடிச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டில் பார்க்குறாங்க என்ன அடிச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்துருக்காங்க. அதை காமிக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்தது நிறைய பேர் டேவ் பிடிக்கிறாங்க. வீடியோ எடுத்து காமிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் பார்க்குறாங்க என்ன அடிச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அவருமே நடந்த மறக்காம சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் விட்டு வரீங்க ஒரு ஸ்டூடெண்ட் கூட அதுக்கு தப்பு இல்லையா சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஹீ இஸ் மை ஒய்ஃப் அப்படி டே சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க என்ன சொல்லிட்டு இங்கே பாருங்க எங்க புரிஞ்சு விட்டு வரீங்க தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் ஒய்ஃப்னு சொல்லாதீங்க சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அவருக்கு பிடிக்காதேவா. இப்போ பார்க்குறாங்க நான் போய் சொல்ல ஓகேவா ஹீ இஸ் மை ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் என்னையும் என் ஒய்ஃபை நான் தனியாக இருந்ததா வீடியோ எடுத்து தப்பு ஓகேவா யார் தான் சொல்லி ஒரு ஏமி கூட இன்னொரு பர்சனை அவங்க இண்டிபெண்டாக எடுக்க மாட்டாங்க சொல்லி தப்பு அது. அப்போ உன் பையன் இப்படி அழைச்சிட்டு டே கேட்குறாங்க. சேர்மன் பார்க்குறாங்க பாரு ஃபஸ்ட்டு உனக்கு ப்ரொஃபஸருக்கு தகுதி சரியா நீ வந்து ஒரு ப்ரொஃபஸர் நடந்துக்கிறேன் அப்படி சொல்லி டே பார்த்தவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க நான் ஒரு பெஸ்ட் ப்ரொஃபஸர் அப்படி அந்த இது வரைக்கும் யார்ட்டும் தப்பாக நடந்தது கிடையாது சரியா சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் சரி அதே மாதிரி பர்சனல் அஃபேர் டே சொல்கிறாங்க. காம எங்களுக்கு பர்சனல் விஷயம் சரியா அது யாருமே தலையிடக்கூடாது எனக்கு அவங்க ஒய்ஃப் அப்படி டே சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் பார்க்குற டைம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவருக்கு நான் தெரியல அவங்க எப்படி ஒரு காப்பாற்றி அப்படி சொல்கிறாரு நினைக்கிறாங்க சொல்லிவிட்டே தான் ஒன் செகண்ட் சார் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது. அதை பார்த்து பிரின்சிபல் ஷாக் ஆகிடுறாங்க. டேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் சார் அவங்க லீகல் ஒய்ஃப் ஓகேவா எங்கள் மேரேஜ் 2 years ஆகுது. ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி டே சொல்கிறாங்க. ஆனால் காலேஜ் சொல்கிறாங்க தப்பு தான் சார் ஓகே காலேஜ் காமில் வந்து தப்பு தான் ஓகேவா அந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஓகேவா அந்த ரீசன் நாங்கள் ஒன்றா இருந்தோம். ஆனால் எங்களுக்கு இப்படி நான் ஒன்றா இருக்கிறது மற்ற வீடியோ தப்பு இல்லை சார் சொல்கிறாங்க. ஒருத்தவங்க காமிச்சு வீடியோ தப்பு இல்லை அதை கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறாங்க அது ரொம்ப தப்பு தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றா இருந்து தாண்டி அவங்க வீடியோ தப்பு செகண்ட் எங்களுக்கு காமிச்சாமல் எங்களோட வீடியோ போய் அப்லோட் பண்ணாங்க அந்த மாதிரி வீடியோ கேட்குறாங்க. இப்போ நம்ம பிரின்சிபல் பார்க்குறாங்க தப்பு தான் சொல்லுவாங்க புரியுது. ஆனால் சொல்கிறாங்க பாருங்க சரி என் பையன் அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம டேனில் வாங்கி வந்துருக்காங்க. ஃபஸ்ட் உங்கள் பையன் அட்மிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. பையன் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. இப்போ நம்ம டேனில் கொடுத்து அட்மிட் பண்ணிடுறாங்க. பிரின்சிபல் பார்க்குறீங்க இப்போ எக்ஸாம் நடக்கும் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம சேர்மன் பார்க்குறாங்க பாருங்க நான் அவருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே அந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க பாருங்க நான் தப்பு ஓகேவா என் ஜிம்மில் தப்பு பண்ணல சொல்கிறாங்க. ஜிம் கொடுக்குறாங்க டே அப்படி கூப்பிட்றாங்க.
ஜிம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் உடனே டேவிட் ஆகிட்டு அப்புறம் அத்தனை பேர் மூட்டி இப்போ ஜிம் பார்க்குறாங்க பயமாக இருக்கட்டே ஜிம் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இன்னும் பாரு இன்னும் பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ யாருக்கும் புரியுது அக்கா வந்துட்டு தப்பு பண்ணுற வேலை அப்படி வேணா டக்குனு ஓடி ஹக் பண்ண மாட்டாங்க பசங்க கவர் பண்ண மாட்டாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு லவ் பண்ண மாட்டாங்க அப்படி இருப்பாங்க போலீஸ் அதை புரிஞ்சுக்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க ஹீஸ் லீகல் ஒய்ஃப் டே சொல்கிறாங்க இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பாருங்க சார் நீங்கள் என்ன ஆக்ஷன் எம்எல்ஏ ஓகேவா எம்எல்ஏ எடுங்க நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு அவன் அடிச்சிருந்தான் ஓகேவா நான் கோபப்பட்டு நான் தான் அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்து நான் அக்செப்ட் பண்ணியிருக்கான் சரி அவன் நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் என் ஜிம்மில் தப்பு பல விட்டு அவங்க குழந்தை நமக்கு டே சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மி ரொம்ப டே சொல்கிறாங்க பாருங்க விட்டு நான் இருக்க டே தான் பிரின்சிபல் சார் கூப்பிட்றாங்க பிரின்சிபல் சொல்கிறாங்க இப்போ பிரின்சிபல் டே சொல்கிறாங்க பாருங்க சார் உங்களுக்கு தெரியும் ஜிம் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு காலேஜ் டாப்பர் சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க இவன் தப்பு பண்ணல ஓகேவா தப்பு பண்ணது டேனியல் விட்டு அவனை பழி வாங்கிருக்காங்க என்னையும் ஜிம் பழி வாங்கிருக்கான் பண்ணியிருக்கான் ஸோ உங்களுக்கு புரியும் சரியா சொல்லிட்டாங்க இப்போ பிரின்சிபலுக்கு தெரியும் டேனியல் எந்த தப்பான பையன் சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டாங்க இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு அடிச்சிருக்கேன் அவன் வாங்கியிருக்கான் என்னால் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன கேஸாலும் நான் பார்த்துக்கிறேன் என் ஜிம்மிட்ட எக்ஸாம் எழுதுவீங்க சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க எக்ஸாம் எழுதுவீங்க ஓகே அவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது ஏதாச்சும் எனக்காக ப்ரொடெக்ஷன் கொடுங்க ப்ரொடெக்ஷன் கொடுத்து எக்ஸாம் எழுதுவீங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படி சொல்கிறாங்க இப்போ பிரின்சிபல் பார்க்குறாங்க ஓகே சார் அப்படி சொல்கிறாங்க போயிடலாம் இப்போ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ டேனியல் பார்க்குறாங்க டேனியல் அப்போ பார்க்குறாங்க பாருங்க அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பாருங்க சார் இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம் உங்கள் பையனுக்கு எதுவும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க எனக்கு அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிருக்கு உங்கள் பையனுக்கு ஃபஸ்ட் தப்பு அப்படி சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க டேனியல் பார்க்குறாங்க ஃபஸ்ட் கூட பையன் இப்போ மயக்கத்தில் இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவன் சுச்சுவேஷன் என்ன தெரியல அப்படி சொல்லிட்டு எனக்கு அந்த சவுத்த பக்கத்தில் பிளட் ஹெவியாக போயிருக்கு அது பார்க்குறப்ப போலீஸ் ஆஃபீஸர் மார்க்கு சார் ஓகே சொல்லி போலீஸ் ஆஃபீஸ் பார்க்குறாங்க பாருங்க சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு டே பார்த்து சொல்கிறாங்க டே உங்க ஓகே சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க டே எப்படி டே பார்க்குறாங்க பாருமா எக்ஸாம் பார்க்க சொல்லிட்டு நான் வந்துடுறேன் ஓகேவா டே வந்துடுறேன் ஓகேவா நீ எனக்கு இந்த விஷயம் நீ எக்ஸாம் எழுதணும் ஓகேவா அது மட்டும் தான் வேறு எதுவும் இல்லை ப்ளீஸ் எனக்கு அவன் பண்ண சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பயமாட்டே சொல்கிறாங்க முன்னே வைக்கிற வந்துடுறேன் உனக்கு வந்து இந்த சம்மந்தம் வைக்கிற ஜஸ்ட் எக்ஸாம் எழுத பார்த்துக்கிட்டே போயிடுறாங்க ஜிம்முக்கு அவ்வளோ அழுக நம்மளால டேக் இவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி எப்படி நினச்சிட்டு அவர் ஏற்றுக்க முடியல ஃபைனலாக அந்த பக்கம் ஜிம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க ஸ்டில் பார்த்தா அந்த பையனுக்கு வந்து ஐஸ் ஓப்பன் முடியல எனக்கு அவன் ஐஸ் ஓப்பன் பண்ண மட்டும்தான் டே வந்து ரிலீஸ் பண்ண முடியும் எனக்கு 48 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி டாக்டர் இப்போ எல்லா டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ஃபைனல் அவன் கோமாக்கு பற்றி தெரிய வருது என்ன சொல்லிட்டாங்க இப்போ டேனட் அப்பா பயங்கரமாக கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து ஜஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த வயசுனால அரெஸ்ட் பண்ணி போயிருப்பாங்க இப்போ கேஸ் எஃப்ஐஆர் போட்டாங்க எனக்கு அந்த பையன் வந்து கோமா ஸ்டேஜில் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மேலே இருப்பாங்க அந்த ஒரு பர்சன் வந்துட்டு நேரடி அப்போ வந்து பணம் கொடுத்து ஃபைல் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்துட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுங்க சொல்லிட்டு ஃபைனல் டே மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க இது கேட்குற ஜிம்மில் வந்து தாங்க முடியல இப்போ டே என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து போய் பார்த்துருப்பாங்க டேவை நீ அவங்க சொல்கிறாங்க ஜஸ்ட் ஜிம் எக்ஸாம் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் ஓகே சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ 15 டேஸ் டைம் தராங்க 15 டேஸ்க்குள்ளே அந்த பாஸ் வந்து கோமா வெளியே விட்டாங்கனாக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஜட்மெண்ட் தர முடியும் சொல்கிறாங்க போய் ஜிம் 15 டேஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அவருக்கு அவ்வளோ கஷ்டம் தாங்க முடியல காலேஜில் விளையாட ஜிம்மில் ட்ரிப்பில் பார்க்குறாங்க ஜிம்முக்கு வெளில போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஜிம்மில் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டாங்க எக்ஸாம் எழுதி டேரக்டாக ஹாஸ்டலில் வராங்க அவ்வளோ எழுதிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறாரு ஃபைனலி 15 டேஸ் ஆஃப்டர் இன்னைக்கு கோர்ட்டு ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்க ஜிம் இந்த யோனிச்சு நெட்ஃப்ளிக்ஸ் மின்கோ எல்லாரும் போயிருக்காங்க இப்போ அங்கே இருக்கும்போது கேட்குறாங்க கோர்ட்டில் என்ன நினச்சி கேட்குறாங்க இப்போ ஃபைனலாக நம்ம எல்லாமே நடந்தாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம ஜட்ஜ் பார்க்குறாங்க பாருங்க ஃபஸ்ட் அவங்க பையன் பண்ண தப்பு சொல்லிட்டாங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட் சரி அவங்க லவ் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு இல்லீகல் அஃபரில் இருக்காங்க அது உங்களுக்கு பர்சனல் அவங்களுடைய அந்த மாதிரி ப்ரைவசி வீடியோ எடுத்து வீடியோ அப்படி பண்ணி ரொம்ப தப்பு செய்யாது அநாகரிகமானது இப்படி உங்கள் பையன் சொல்லி கொடுத்து வளர்த்துங்க அப்படி கேட்குறாங்க இப்போ ஜான்மி பார்க்குறாங்க பாருங்க சார் இங்கே பாருங்க மேடம் இப்போ புரியல என் பையன் கோமா செஞ்சுருக்கேன் புரியுது உங்கள் பையன் கோமா செஞ்சுருக்கேன் ஆனால் தப்பு யாரால் நடந்துச்சு கேட்குறாங்க ஒரு பாசன பெரிய விஷயத்துக்கு போட்டு தப்பு யார் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டல் வைஃப் இப்போ தெரியுது ஹாஸ்பிட்டல் வைஃப் இல்லாமல் இருந்தால் கூட அவங்க பர்மிஷன் வீடியோ எப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு எப்படி அந்த வீடியோ எடுக்க முடியும் அப்படி கேட்குறாங்க இப்போ அந்த சேர்மன் பார்த்துருக்காங்க என் பையன் புது கிரிட்டிக்கல் ஆன்சர் இருக்கா சரியா சொல்லிட்டாங்க என் பையன் பழப்பான தெரியல சொல்லிட்டாங்க எனக்கு ஆமாம் என் பையன் வந்து ஐசப் பண்ணணும் தெரியல டாக்டர் சொல்லிட்டாங்க 4 months ஆகலாம் 4 years ஆகும்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக என் பையன் வந்து அட்டம் பண்ண சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ எப்படி விசாரிச்சுக்கிட்டாலும் தப்பு கேட்க இவங்க லீகலாக ஆக்ஷன் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராங்க அந்த ராயர் கேட்குறாங்க சார் அப்படி ஒரு தப்பானதாகவே இருக்கட்டும் இவங்க லீகலாக ஆக்ஷன் பண்ணிட்டுருக்கோம் கோர்ட் இருக்குது கேஸ் கோர்ட் இருக்குது நீதிமன்றம் எதுக்கு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தால் சரி பண்ணுறதுக்கு தானே இருக்குது அப்போ அவங்க கேஸ் தானே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து அப்படி பண்ணாங்க ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்கோம் கேஸ் கொடுத்து ஹேண்ட் பண்ணி லீகலாக ஹேண்ட் பண்ணிருக்கோம் அதை விட்டு அந்த பையனை அடிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லிட்டு சொல்லவும் அந்த வீடியோலாம் இருக்குது அவங்க டே வந்து இப்போ ரொம்ப கோவத்தில் அடிச்சது அப்படிலாம் பார்க்குறாங்க அந்த பையன் தப்பு இருக்குது இப்போ டே மாதிரி தப்பு இருக்காங்க இப்போ கோமா சர்ஜரி இருக்கும் அந்த ரீசனால இப்போ அவங்க தான் பார்க்க முடியும் எனக்கு இப்போ கோமா சர்ஜரி விட மட்டும் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் இப்போ அட்டம் மாட்டிருக்கா சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைல் ஆகுது கேஸ் எல்லாமே டேக் அகன்ஸ்டாக போயிடுது வீடியோ இருக்குது செகண்ட் வந்து அடிச்சிக்க கூடாது ஒரு ஸ்டூடெண்ட் தான் அடிச்சிக்கூடாது தப்பு பண்ணால் கூட எனக்கு அவங்களுக்கு கம்மி வயசு தானே சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜட்ஜ் பார்க்குறாங்க சரி ஓகே இப்போ என்ன பண்ண நினைக்கிறீங்க எல்லா ஜட்ஜுமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க 2 3 ஜட்ஜ் இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த பையன் கோமா சொல்லியிருக்கான் டாக்டர் ரிப்போர்ட் வந்து எடுத்து பார்க்குறாங்க ரிப்போர்ட் படி அவருக்கு வந்து எப்போ ஆய்ஸ் ஓப்பன் யாருக்கும் தெரியாது சொல்லிடுறாங்க எனக்கு பிரெயின் ரொம்ப ஹெவியாக அடிபட்டுருக்கு மேபி அவங்க ஆய்ஸ் ஓப்பன் பண்ணால் கூட மெமரிஸ் இருக்கலாம் மெமரிஸ் இல்லாமல் போவாங்க நிறைய சொல்லிட்டாங்க அப்போ வந்து அப்படி பார்க்குறாங்க அப்படி பார்த்தாலும் பையன் இப்போ வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருந்தால வந்து விளையாட முடியாது சொல்லிட்டு டேக்கு அகைன்ஸ்டாக இருக்குன்றதால சரி ஓகே
அப்போ குறைந்தபட்ச தண்டனை 4 வருஷம் அப்படி சொல்லிட்டாங்க. இது குறைந்தபட்ச தண்டனை எனக்கா வீடியோ அப்லோட் பண்ண தப்பு. செகண்ட் இப்போ அந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி அடிச்சு மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த ரீசனில் ஒரு அட்டம் மாட்டர் தான் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க இன்னும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜட்ஜ் பார்க்குறாங்க பாருங்க அமைதியாக இருங்க சொல்லி இப்போ ஜட்ஜ் குறைந்தபட்ச தண்டனை 4 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த பையன் 4 இயர்ஸ்க்குள்ளே ஐஸ் ஓப்பன் பண்ண சரி தண்டனை தான் அனுப்பிச்சாங்க. எனக்கு அட்டம் மாட்டர் தான் அப்படி சொல்லிடுறாங்க. எனக்கு அந்த பிரெயின் வந்து ரொம்ப ஹெவி அடிபட்டுருக்கு, இன்ஜுரி ஆகிருக்கு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு பர்சன் பிரெயின் இன்ஜுரி ஆகிருந்தாக்கா அது அந்தளவுக்கு கொஞ்சம் கேஸ் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க தன் லைஃபை போயிடுச்சு. ஜிம் ரொம்ப அழகாங்க டேக்கோ மாதிரி எனக்கா டக்குனு பண்ணாங்க. டேக்கோ இப்போ வரைக்கும் அந்த வில்ட்டி சொல்லி எனக்கா தன் ஜிம்மில் தப்பு பேசினோன்னா விட்டார் பொண்ணு கூட இதை ஃபீல் பண்ணிக்க மாட்டார். என்ன அவருக்கு ஃபெசிலிட்டிலாம் எனக்கா ஜிம்முக்கு பார்த்துக்க போகிறோம், ஜிம்முக்கு வீட்டுக்கு போகிறோம், என்ன நடக்கும் இதுக்கப்புறம் அப்படி அப்புறம் ஜிம்மு பற்றி வச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் தண்டனை கொடுத்து இறங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இறங்குறாங்க. ஜிம் ஒரு டே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. கேட்குறாங்க ஜிம் டே பாரு உங்களுக்கு வாட்டே வந்துருக்கும் கொஞ்சம் டேஸ் ஆகிட்டு ஒரு 4 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க வரேன் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் எல்லாமே இருக்க மாட்டேன். ஜிம் ரொம்ப அழகாங்க பாரு உங்களை ஓகே தைரியம் இருக்கும் போட இருக்கும் ஓகே டேக் ஒன்றும் ஓகேவா எனக்கு அவன் குழந்தை கூட நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கும் ரொம்ப எனக்கு அவன் என் ஜிம்மில் மற்றவங்களாம் இப்போ பார்த்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பேச பண்ணிட்டானே டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாரி ஏன்னா நினச்சாலே சொல்கிறாங்க டேஸ் 4 சொல்கிறாங்க டே பார்க்குறேங்க பார்த்தா ஜஸ்ட் 4 இயர்ஸ் டேப் எல்லாமே கேட்கல வெயிட் பண்ணி வரேன் சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் நீ நம்ம இருக்க மாட்டே சொல்லிட்டாங்க பட் டே பார்க்குறேங்க பரவாயில்ல ஓகேவா நான் அவனுக்காக நம்மளுக்காக எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சொல்லி ஆனால் வந்து 4 இயர்ஸ் வெயிட் பண்ணேன் எனக்கு ஓகேவா வீட்டுக்கு போயிட்டு அப்போ அவங்க சொல்லிட்டு கேள்வி ஓகேவா 4 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண ஓகே என்னடா சரி 4 இயர்ஸ் வரைக்கும் அமைதியாக ஓகே 4 இயர்ஸ் சாப்பிட்டு நான் வரேன் வைக்கிறேன் வந்து அப்புறம் பேசுகிறேன் ஓகே என்னடா சரி அமைதியாக ஓகேவா எதுவும் தப்பான முடிவு எடுக்கலாம் சரியா தப்பான முடிவு எடுக்காம நிறைய வருவாங்க நம்பிக்கை சரியா சொல்லிட்டு வந்து உயிரோட தான் இருக்கா சரியா வரும் டே சொல்லிட்டாங்க நான் உயிரோட தான் இருக்கேன் சரியா கண்டிப்பாக வருவானுக்காக நான் வருவேன் ஓகேவா எனக்காக வெயிட் பண்ணிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் டிவி பார்க்குறாங்க மின்கோட்டார் சொல்லிட்டாங்க பத்திரமா அனுப்பி ஊருக்கு சொல்லிட்டாங்க மினிமம் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு டேக் வந்து அவனை அடிச்சதையோ அந்த மாதிரி செய்தி போல ஒரு கிஃப்டே கிடையாது. எனக்கு அவருக்கு விட்டா அவனை கொண்டு போட்டு பாரு அந்த கோவம் தன் வீடியோ கிடையாது. அவங்க 2 பேரும் வீடியோ எடுத்து போட்டு அவனை ஏற்றுக்க முடியாது. ஜிம்மில் ஒருத்தவங்க தப்பா பார்க்குறாங்கன்றது அவர் ஏற்க முடியாமல் போயிடுச்சு. ஜிம்மில் டே வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனதுக்கு நம்ம தான் சொல்லி அவருக்கு ரொம்ப கில்ட்டி அவர் ரொம்ப நாங்கள் யாரும் ஒரு தப்புன்னே சொல்ல முடியல. இப்போ மினிமம் பார்க்குறாங்க பாரு உங்களை ஓகேவா சொல்லிட்டாங்க எங்கே சொல்லிட்டாங்க நீ ஊர் கிளம்பு சரியா சொல்லிட்டாங்க இல்லை சொல்லிட்டாங்க ஊர் கிளம்பு ஓகே இங்கே நடந்து எதுவும் உங்கள் அப்பாவுக்கு தெரியும் நான் நீ வா சொல்லிட்டு போட்டே மினிமம் தான்டா நம்ம டேபிள் கார் மட்டும் நான் வந்துட்டு கார் மட்டும் ஒரு இடத்துல வைக்கிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. டே வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு டேபிள் திங்ஸ் இந்த ஸ்டே பண்ண ஹோம் அந்த வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி மினிமம் அவருக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் வச்சுட்டு வச்சுட்டு கார்லாம் ஒரு இடத்துல இது பண்ணிடுறாங்க. நீ போக சொல்லிட்டாங்க இப்போ ஜிம்மில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஜிம்மில் அப்பா கார் இருக்காங்க ஜிம் தான் உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்துருப்பாரு அவருக்கு தாங்க முடியல வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பானா அவர் எப்படினாக்கா அந்த பேருக்கு வெளில வரதுக்குள்ள டே ஜெயிலுக்கு போயிருக்கிறதே அவர் சேர்த்துக்குள்ளே இருக்கு அதுக்குள்ள டே ஜிம் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க இதே நடந்து ஜிம் ப்ரெசென்ட்ல அந்த நைட் நம்ம ஜெயிக்கே காயம் படிச்சு பிடிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறீங்க என்ன சொல்லி கேட்குறாங்க எனக்கு இவ்வளோ நடந்திருக்கு உங்கள் லைஃப்ல அதை நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஜிம் டே வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ண வரது ஜிம்முக்காக ஒரு பர்சன் தான் ஜிம்முக்கு தப்பா பேசிட்டாங்க தப்பா பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. ஜாமுக்கு 4 வருஷம் ஜிம்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காரு மெயினாக பார்த்துருக்காரு ஜிம் டேவ் பார்த்துட்டு ஜிம் ஏஞ்சல் போய் பார்த்துருப்பாரு அவர் தன்னை ஏஞ்சல் தான் அவர் சொல்லிப்பாரு. ஆனால் இன்னைக்கு ஜாமுக்கு 4 வருஷம் ட்ரீட் பண்ண விஷயம் விதம் அதெல்லாம் நினச்சி பார்க்க ஜெயிக்கு ஒரு மாதிரி இருக்கு. எப்படி ஜெக்கி தான் பார்க்குறாங்க போரா சொல்கிறாங்க டேடா சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க இது ஜிம்மி கொடுத்தாங்க உங்கள்கிட்ட படிக்க சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க உங்கள் பேர் ஃபைல் கூட கொடுத்தாங்க வீட்டில் இருக்க வாங்க டேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் நம்ம ஜேகே போரா நான் 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ போரா அந்த ஃபைல் கொடுத்தா இதை ஜிம்மி விட்டு கொடுத்தாங்க சொல்லிட்டு இப்போ ஜேகே ஓப்பன் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே காய் பார்க்குற என்ன இது கேட்குறாங்க. இப்போ ஜேகே ரீட் பண்ணுறாங்க அது ஒரு இன்வெஸ்டிகேட் ஃபைல் டாக்டர் ஒரு இன்வெஸ்டிகேட் எப்படின்னா ஒரு சிஐடி ஆஃபீஸர் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரு கேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி ட்ரூத் எது ஃபேக் சொல்லிட்டு ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சி தந்துருக்காங்க. அவங்க ஒரு ஃபேமஸ் சிஐடி ஆஃபீஸர் அது ஃபேக்காக எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க அனலைஸ் பண்ணி கொடுத்த அந்த ஃபைல் தான் இருக்குது. இப்போ செக்கி பார்க்குறாங்க இதில் ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஒரு எழுதிருக்காங்க லெட்டர் எழுதிருக்காங்க. இப்போ செக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ காயும் பார்க்குறது படிக்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் அங்கே பாருங்கள் செக்கி எதுக்காக இந்த அளவுக்கு இருக்கிறீங்க தெரியல ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் நம்ம எதுவும் தப்பு பண்ணாமல் எதுக்காக இவ்வளோ இருக்கிறீங்க உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுறீங்க எனக்கு அது வேறு விஷயம் ஓகே உங்கள் ஒய்ஃப் லவ் பண்ணுறீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களை மோன் பண்ணாக்கா அது வேறு விஷயம் என்ன எதுக்காக இந்த அளவுக்கு இருக்கிறீங்க ஒரு மெய்டை விட மோசமாக க்ரியேட் பண்ணீங்க எதுக்காக ஒரு மெய்டை தாண்டி ஒரு மாதிரி மெய்டு கொடுக்குற மாதிரி கூட எனக்கு இல்லை எனக்கு ஹியூமன் கூட நீங்கள் மதிக்கவே இல்லை எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு பர்சன் இருக்கிறாங்க நான் எதுக்கு தப்பு பண்ணப்போ ஒரு பர்சன் இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ புரியாமல் கஷ்டப்பட்டேன் நானும் சரி ஓகே என் டே வர வரைக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ண வந்து சமாளிச்சு ஆகணும் நான் அந்த கஷ்டத்தில் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தான் நானும் அந்த ரீசன் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு சப்பரம் நான் வீட்டில் 1 டேஸ்க்கு முன்னாடி தான் என் அப்பா அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு அது 75% ஷேர் கொடுத்துருக்கான்னு தெரிய வந்துச்சு. அப்போ யோசிச்சு எனக்கு அப்பா இவ்வளோ ஷேர் கொடுக்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணிங்கனாக்கா என்ன ரீசன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஷேர் என்ன
என்னாச்சுன்னு யோசிச்சேன் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அந்த ஷேரை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஒயின் பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கும் தெரிய வந்துச்சு. ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கும் தெரிய வந்துச்சு. எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த ஷேர் நீங்கள் எதுக்காக உங்கள் ஒய்ஃப் பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு புரியல. எனக்கா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே பாஸ் வச்சுக்கனாக்கா நீங்கள் உங்கள் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட ஏதாவது பணம் கிடையாது. ஆனால் என்னோட அப்பா கொடுத்தது எதாவது நீங்கள் எனக்கு சேர வேண்டியது இன்னொரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு புரியல. அதுக்கப்புறம் சின்ன டாக்டர் ஓகேவா, நீங்கள் எதாவது எனக்கு ஒரு ரீசன் இருக்குமோன்னு தோணுச்சு. அந்த ரீசனாக தான் நான் ஒரு சிஏ ஆஃபீஸர் கான்டாக்ட் பண்ணேன். ஓகே, கான்டாக்ட் பண்ணி எனக்கு இது மாதிரி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு கன்வென்ஸ் பண்ணி கொடுத்தது தான் சரியாக சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்காக என்ன இருக்கிறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி வருது ரீசன் பிஹேவியர் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா, சொல்லிட்டு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்லிட்டு நம்ம ஜெமி சொல்லிட்டாங்க நீங்கள் ரொம்ப பிரெண்டாக இருக்குன்னு நினைக்க சரியா, ரொம்ப பிரெண்டாக இருக்கீங்க. அந்த பிரெண்டை கொஞ்சம் இப்படிக்கா ஐஸ் ஓப்பன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறங்க காய் பார்க்கவே என்னடா சொல்கிறாங்க அதை சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் இருக்காங்க உங்கள் ஒய்ஃப் என்னோட அப்பா என்னுடைய உங்களோட ஒய்ஃபோட அம்மா ஓகேவா, அவங்க பேருக்கு எதுவும் சம்மந்தமும் இல்லை. ஸோ ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்னடா சொல்லிட்டாங்க ஒய்யனோட அம்மா அப்புறம் ஜிம்மில் அப்பா அவங்க கிட்ட என்ன சம்மந்தம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க இல்லைடா ஜிம்மில் அப்பா தான் ஒய்யோட அப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம்மில் அப்பா தான் ஒய்யோட அப்பா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா உனக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு மேரேஜ் ஆனிச்சு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எங்கள் மேரேஜ் ஆகிட்டு நான் வந்ததுக்கும் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் அப்பா சொன்னாங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் பார்க் வந்துட்டு இப்போ லஞ்ச் கம்மி பண்ணியிருக்கேன் அவனையும் ஒய்யனையும். ஆக்சுவலாக அந்த பையனுக்கும் அவங்களோட பையனுக்கும் வந்து மேரேஜ் ஆகிருக்கணும். ஆனால் அந்த பையன் ஸ்கூல் படிச்சிருக்கான். செகண்ட் ஒயின் லவ் பண்ணுற மேரேஜ் பண்ணி போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இது பண்ண முடியாது ஓகேவா. ஆனால் அவன் வந்து அதை மனசு வச்சுக்கவே இல்லை. அவன் வந்து லஞ்சு கூப்பிட்டுருக்கான். போயிட்டு வாபஸ் ஸ்கூல் சொன்னாங்க. சரி நானும் என் அப்பா வந்துட்டு ஒயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே சொன்னாங்க. சரி ஓகே சரி போகலாம் சொல்லிட்டு நானும் ஒயினும் வீட்டுக்கு போகணும். ஒரு பெரிய பேலஸ் பார்க் பேலஸ் சொல்லிட்டாங்க. எனக்கு காம போகணும். ஒயின் கேட்டாங்க யார் வீட்டு சொல்லிட்டு என் அப்பா ஃப்ரெண்டோட வீடு வாசல் கூட்டிட்டு போய் அவங்க ரொம்ப அழகாக கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போது ஒரு ஆண்டி தான் ஃபஸ்ட்டு அதான் ஜிம்மில் அம்மா அவங்க ஃபுல்லாக சர்வ் பண்ணாங்க. சரி சொல்லிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பர்சன் இருந்தாங்க. ஜெக்கி எப்படி வந்து கேட்டாங்க. நான் திரும்பி பார்த்தேன். அங்கே பார்க்க தான் சொல்லிட்டாங்க. பார்க் இருந்தாரு. அப்போ ஒயின்றவங்க திரும்பி பார்த்து ஒரு பக்கம் அமைதியாயிட்டா சொல்லிட்டாங்க. எந்த காமா சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிட்ட வந்து அங்கே போய் பேசினாங்க. சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. எல்லா வகையான ஃபுட்டுமே சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக காமிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் போய் சாப்பிட்டு முடிச்சு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. வாங்கிட்டோம். ப்ளஸ் பண்ணாங்க. ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு காரில் வந்து ஒயின் அவ்வளோ அமைதியாக இருந்தா. நான் கேட்டேன் ஏன் ஒயின் இவ்வளோ அமைதியாக இருக்கா, நல்லா தான் காமிச்சிக்கிட்டாங்க பிடிக்கலான்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒயின் அழ ஆரம்பிச்சு சொல்லிட்டு காம காரில் ரொம்ப அழ ஆரம்பிச்சு ஏன் அழகான்னு கேட்டேன். வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொன்னா. சரி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒயின்ட்டு கேட்டேன் என்னன்னு சொல்லிட்டு அவர் தான் என் அப்பா செக்கின்னு சொல்ல ஒயின் சொன்னா சொல்லிட்டு காமா அவர் தான் என் அப்பா சொல்ல சொன்னேன். எனக்கு ஷாக்கிங் ஆகிட்டு என்ன ஒயின் பேசுகிறேன், அவருக்கு எங்கள் அப்பாவாக இருக்க முடியும் சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை அவரோட அப்பா என் அம்மா தான் அவருக்கு அவங்க தான் செக்ரட்டரி ஒர்க் பண்ணாங்க சொல்லி ஆமாம் அவங்க தான் எங்கள் அம்மா செக்ரட்டரி ஒர்க் பண்ணாங்க. அவருக்கு எங்கள் அம்மாவை லவ் பண்ணி சீட் பண்ணிட்டாரு சொல்லிட்டாங்க. என்ன காம சீட் பண்ணிட்டாரு என் அம்மாவை டபுள் விட்டுட்டாரு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு நான் வந்து 5 years இருக்கும். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களா நான் பிறந்தது எங்கள் அப்பா பார்த்ததே இல்லை. எனக்கு கிராண்ட்மா எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர் காஸ்ட் ஃபேமிலி. எனக்கு கிராண்ட்மா நானும் என் அம்மா மட்டும்தான். என் அம்மா வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அம்மா வந்து பர்சனல் லவ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு பார்க்கு அது அந்த இருக்கார்ல சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவர் தான் அந்த பார்க்கு லவ் பண்ணியிருக்காங்க. என் அம்மா செக்ரட்டரி இருக்காங்க. அவர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அது மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை. அவர் வந்து வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு மேரேஜ் எங்கள் அம்மா கூட பிறந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு சொல்லிட்டாங்க. ஆமாம் அவர் மேரேஜ் கூட நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன வேணும் சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் பிறந்தது அப்பா பார்த்தது இல்லை. கூட ஃப்ரெண்ட்ஸாக விளையாடுவாங்க. அவங்களும் கேட்பாங்க அப்பா எங்கே சொல்லிட்டேன். நான் வந்து என் அம்மா கேட்பேன். என் அம்மா கேட்டால் இவன் அப்பா ஃபாரின் இருக்கான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அப்படியே ஆமாம் ஃபாரின் இருக்கா சொல்லுவாங்க. நானும் அப்பா வண்டி வருவாங்க நினச்சிட்டு எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வண்டி வருவாங்க நானும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு அப்படி 120 விளையாடிருக்கும் போது தான் ஒரு குழந்தை கூப்பிட்டா ஒயன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டு கார் வந்துருக்கு. ஐ திங்க் உங்கள் அப்பா தான் போல ஃபாரின் இருக்கு. உங்கள் அப்பா வந்துருக்காரு போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அங்கிள் போட்டு ஷூட்டாக போட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஓடி வந்து பார்த்தேன். நான் டக்கு இப்போ வீட்டில் ஸ்டெப் கிட்ட நின்றுட்டேன். அங்கே ஒரு பர்சன் இருந்தாங்க. அவர் தான் பார்க்கு சொல்லிட்டு ஆமாம் இப்போ நான் பார்த்துட்டு அந்த பார்க்கு அப்போ ஒரு பார்க்கு மட்டும் தெரியாது. அவர் நான் பார்த்தேன். அவங்க அவர் எங்கள் வீட்டில் உட்காந்தாரு. அப்போ என் அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் வந்துட்டு இப்போ நடக்க சொல்லிட்டு காம நடக்க முடியாது போயிடுச்சு. அவங்க ஜாப் போக வீட்டில் இருந்தாங்க. அப்போ தான் அதுக்கு வந்து நம்ம ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஒரு 1 week வீட்டில் இருந்தாங்க. அதுக்கு டாக்டர் வந்துட்டு நடக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பசங்க இருந்தாங்க வந்துட்டு அங்கே பாரு சொல்லிட்டு பேசிட்டாங்க. என் அம்மா பேர் வந்துட்டு நூறா சொல்லிட்டு காம என் அம்மா பேர் வந்து நியூரா. என் அம்மா கிட்ட அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண தெரியும் உங்களுக்கு வந்து உனக்கு தேவை மொத்தம் பண்ணி சேர சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பிஎஃப் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என் அம்மா வாங்கிட்டாங்க. அங்கே பாரு நீ தான் முடிவு எடுத்து சரியாக சொல்லிட்டாங்க. உனக்கு பொண்ணு நீ பத்திரம் பார்த்துக்க வைக்க உன் பொண்ணு கவனிமான்னு நினைக்கிறேன். நீ உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு கூப்பிட்டு சரியாக கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டு என் அப்பா வந்து நம்பர் அதாவது அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தா சொல்லிட்டாங்க. எனக்கு காம என் அம்மா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னார் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி கூப்பிட்டு சரியாக நான் பார்த்துக்கிறேன். இது எல்லாமே உன் லைஃப் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. எனக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அவர் பாட்டு போயிட்டாரு கிளம்பி. நான் வந்து எங்கள் கிராண்ட்மோட போய் கேட்டேன். கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. இப்போ எங்கள் கிராண்ட்மா சொன்னாங்க அதுவும் அப்பா சொல்லிட்டு என் அப்பா அவர் ஆமாம் என் அப்பா அவர் தான் சொல்லிட்டு இப்போ எங்கள் கிராண்ட்மாவுக்கு அம்மாவுக்கு சண்டை சொல்லிட்டு வந்து ஆமாம் என் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் கிராண்ட்மாவுக்கு சண்டை இருந்துச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் கிராண்ட்மா சொன்னாங்க எதுக்காக அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லலை எதுக்காக வீட்டில் போக சொல்கிறேன் நீ கேட்க மாட்டியா மேரேஜ் பண்ணிக்க சொல்ல மாட்டியான்னு கேட்குறாங்க. அப்போது என் வயலில் அம்மா சொல்லிட்டாங்க பாருங்கம்மா அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் டிசைனான பசங்க சொல்கிறேன். எனக்கு அவர் மேரேஜ் பண்ணிக்க டிசைனான பசங்க எனக்கு அவர் ரிச்சான பசங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன் இருக்காரு ஸ்டேட்டஸ் இருக்காரு. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு 4 கிளாஸ் ஃபேமிலி
மாதிரி அதே கால் கூட ஃப்ராக்சர் இருக்கு பாரு, இப்பதான் கால் ஃப்ராக்சர் ஆச்சு. ஆனால் ஒயின் இருக்கால, ஒயின் அவர் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயினோட கிராண்ட் சண்டை போறாங்க. பாருங்க புரியா சரியா, அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆமா அவர் வந்து லவ் பண்ணாரா, நான் லவ் பண்ணது அதுக்காக வந்து அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சுக்க மாட்டேன், அவர் வந்து பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் கூட ஃப்ராக்சர் ஆகிட்டா ஒய்ஃபாக டிசைன் காசு இல்லை, அவர் பிடிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே விட்டு மாட்டேன்னு பார்த்து பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஒயின்லாம் லிசன் பண்ண ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் அப்பா என்ன பார்க்க வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு அம்மா வச்சுட்டாங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க, ஏன் அப்பா என்ன பார்க்க வச்சு கேட்குறாங்க, அதை சொல்லிட்டு ஏன் பார்க்க வச்சுட்டாங்க. இப்போ ஒயின் அம்மா பார்க்குறாங்க பாரு, நீ இந்த மாதிரி சொல்லிட்டு சரியா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா, அவர் வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது சரியா சொல்லிட்டு வேலை நம்ம திட்டாங்க, ஏன் சொல்லிட்டாங்க பாரு, நீ வந்து அவர் தான் அப்பான்னு சொல்லக்கூடாது சரியா சொல்லிட்டு அடுத்து வேலை நம்ம திட்டாங்க. அம்மா சொல்லுங்க யாரும் சொல்லக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு இருந்தாவே நம்ம திட்டாங்க. இப்போ மயில் அமைதியா இப்போ டேஸ் போக போக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகுது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி இருக்க சிஓ பார்க் வந்துருக்கு மேரேஜ் ஆகிருக்கு சொல்லிட்டு. அப்போ பார்க் நீ வந்து பார்த்துக்க மாட்டான், வயது ஃபோட்டோ கூட பார்த்துருப்பா. அப்பா வச்சுட்டு பார்த்துட்டு இப்போ அம்மா வச்சுட்டாங்க என்ன கேட்குறாங்க, அப்பாவுக்கு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறா. அப்போ வயது அப்போ 6 இருக்கும். இப்போ நம்ம வயது அப்படி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு மேரேஜ் ஆகிட்ட சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்ம அப்பா அங்கே வரமாட்டாங்க, நம்ம பார்த்துக்க மாட்டாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம வயது கிளம்பி பார்க்குறாங்க பாரு, என்ன நினச்சிட்டு சொல்லிட்டாங்க பாருங்கம்மா, அவர் பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து வாழ்க்கை ஓகே விட்டுருங்க, அவரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஒயின் பார்த்துப்பாரு, ஒயினுக்கு தான் பண்ண வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. பண்ணு வர சொல்லிட்டு ஒயின் அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு டைம் கூட வேலை அப்பா வந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் டேஸ் போக போக ஒயின் அம்மா ரொம்ப முடியாமல் போகுது. அங்கே இருக்க கையில் ஒரு பணம்லாம் செலவாகுது. அதுக்கப்புறம் அந்த ஒயினோட கிராண்ட்மா ஒரு எப்படியாக்கா ஒரு கடை மாதிரி போட்டுது, அதுதான் அவங்க எப்படியாக்கா ஒரு சூப் கடை மாதிரி போட்டு தான் ஒயினை வந்து கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. கொஞ்சம் டேஸில் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. ஒயின் அம்மா ரொம்ப ஸ்டடி பண்ணுறாங்க ஒயினை வளர்க்குறதுக்கு. ஒயின் அவ்வளோ கஷ்டப்படுறா, இவர் யாருமே ஹெல்ப் இல்லாமல் அவளே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து பாட்டை மட்டும் போகிறா. பாட்டை போயிட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பா. ஒரு டைம் கூட அவர் வந்து ஹெல்ப் பண்ணது பார்த்ததே இல்லை. ஒயின் அம்மா வந்து சொல்லிப்பாங்க, எந்த சுச்சுவேஷன் அவர் மட்டும் போய் நிற்கக்கூடாது, அவர்கிட்ட போய் அப்பா கேட்கக்கூடாது, அப்பா அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இதெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் வந்து உனக்கு அம்மா வேலை சொல்லி அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. வயன் பயந்துருப்பா, அம்மா இந்த அளவுக்கு இருக்கா அப்படி பண்ணுறாங்க, அப்பா அம்மா அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, அப்பா வேலை அப்பாவுக்கு அம்மா நம்ம லவ் இல்லை, நம்ம மேலே அம்மா மேலே லவ் இல்லையா, நம்ம அவங்க பிளட்ல பிறந்த பொண்ணு தானே, நம்மளே அவருக்கு பாசம் இல்லை, இந்த மாதிரி நம்மளும் சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லக்கூடாது, நம்ம அவருக்கு நம்மளுக்கும் அவர் வேணாம் அப்படி சொல்லிட்டு வயன் இது பண்ணிடுறா. ஆனால் அவ்வளோ சஃபர் ஆகிப்பா பேசுனா அவர் தான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பா. இப்போ கரண்ட்டில் மொயின் சொல்லிட்டுக்கா ஜேக்கிட்ட என்ன சொல்கிறேன், ஆமாம் அவரும் ஜேக்கி அப்பா, ஆனால் எனக்கு எதுவுமே பண்ணிவிட தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைம் கூட என் அப்பா வந்து எனக்கு பார்த்ததில்லை, அந்த ஒரு டைம் மணி கொடுத்துருப்பாங்க சொல்லி அதுக்கு ஒரு டைம் கூட போய் பார்க்கவே இல்லை. என் அம்மா எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன், என் நண்பர் அந்த கூட அவர் வரவே இல்லை, அவர் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, இவங்க அம்மா கூட அவர் கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, இவங்க அம்மா என்ன வேறு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு இப்போ தான் அவர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு அவர் பேர் பார்க்கவே தெரியாது சார் ஸ்டார்டிங்கில், எப்படினாக்கா ஒரு ஃபேஸ் மட்டும் தெரியும் பேர் தெரியாது, இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு இந்த பொண்ணு கூட தெரியாமல் இப்போ பண்ணுறாரு பார்த்தியா சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு பையன் கூட இருக்காங்க சொல்லி இப்போ தான் கேட்குறா. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, ஆமாம் அந்த பையன் பார்த்து மேட்ச் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் நான் அவங்க லவ் பண்ணதான் சொல்லிட்டாங்க. இப்போ வயன் பார்க்க அது சொல்லிட்டாங்க பாரு, சின்ன வயசுல கஷ்டப்பட்டுருக்கலாம் ஓகேவா, அவரெல்லாம் நம்ம பொண்ணு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் என் ஒய்ஃப் சரியா அந்த வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், அப்பா ரொம்ப நல்லவங்க சார் நல்லா பார்த்துப்பாங்க, உன் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன் சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டாங்க. நிஜமாக பத்திரம் பார்த்துக்கிட்டு உடனே நம்ம பார்த்துப்பேன், ஆண்டி பத்திரம் பார்த்து சொல்லிட்டு இப்போ ஜேகே அவங்க அம்மா என்ன பார்த்துக்கிறாங்க, வயலில் அம்மா பார்த்துக்கிறாங்க. ஆனால் வயல் அம்மா இங்கே வரமாட்டேன் சொல்லிப்பாங்க, வேறு ஒரு பிளேஸ் அவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க இவங்க கேர் பண்ணுறாங்க. ஒரு எப்போ நம்ம வீட்டில் அப்பாயின்ட் பண்ணி அவங்க வீட்டில் பார்த்து வச்சுக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு வயன் வந்து வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஜேக்கோ வந்துட்டு பார்த்து ரொம்ப கோவமாக இருக்காங்க, ஏன்னா அந்த பையன் ரொம்ப அவ்வளோ பாசமாக இருக்காங்க, அவர் ஒய்ஃப் மேலே பாசமாக இருக்காங்க. வயன் நம்ம கஷ்டப்பட்டு விட்டாரே சொல்லிட்டு ரொம்ப கோவம், வயன் இவ்வளோ சஃபர் இருக்கா சின்ன வயசுல இருந்தால் ரீசன் அவரை சொல்லிட்டு அவருக்கும் அந்த வெறுப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது 3 days after வயன் இறந்துட்டா, அப்புறம் டெலிவரியில் அவர் இறந்து போகிறா. அது ஜேக்கோட எதுக்குள்ள போயிருக்கு. செகண்ட் வந்து பார்க்கே வந்துட்டு அது ஜேக்கோட அப்போ வந்துட்டு பார்க்கில் போயிட்டு கேட்குறாங்க ஹெல்ப்புக்கு. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஜிம் ரீப்ளேஸ் ஆகுது. ஜேக்கோட எதுக்குள்ள எனக்கு ஏற்கனவே வந்துட்டு ஜேக்கோ பார்க் மேலே கோவமாக இருப்பாங்க. இப்போ அவர் பையனுக்கு வரதுனால உனக்கு இந்த லைஃப்பில் கொடுக்க மாட்டேன், வயன் வாழ்ந்த லைஃப் உனக்கு கிடையாது, உனக்கு வந்து நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் கொடுக்கூடாது, எனக்கு சின்ன வயசு சொசா வளர்ந்த ஒரு பையன், ஆனால் என் வயன் ரொம்ப சின்ன வயசு கஷ்டப்பட்டுருக்கா, அவள் எவ்வளோ சஃபர் ஆயிருப்பா, அந்த பையனை உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஒரு பாசம் வயன் கஷ்டப்பட்டதான் நம்ம திருப்பி ஜேக்கே வந்துட்டு போய் நம்ம ஜிம்மு பழி வாங்குற மாதிரி பண்ணிடுறாரு. அவங்க அப்பா பழி வாங்கினாலும் இவர் பழி வாங்குறாரு. இப்போ ஜேக்கே தான் பண்ணியிருப்பாரு. இது நம்ம ஜேக்கே காய்ட்ட சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்க என்ன பண்ணியிருக்க, சரி ஜிம்மு அப்பா தப்பு இருந்தால் கூட ஜிம்மு அப்பா தான் பனிஷ் பண்ண முடியும், அதெல்லாம் கேட்க முடியும், வயன் பாசம் தான் கேட்கணும், நீங்கள் ஏன் பண்ணி சொல்லிட்டு ஜிம்மு அப்பா தான் கேட்கணும், ஜிம்மு என்ன பண்ணாங்க கேட்குறாங்க. யாரும் சொல்லிட்டாங்க அவனுக்கு தெரியுமா தெரியாது அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு தெரியல அவனை பார்த்து போச்சு, என் ஒயின் பேச அவன் வீட்டில் வந்து ஏற்றுக்கூட சரி, எனக்கு என் ஒயின் சீரியஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, சொல்லி வந்துட்டு நல்லா நிறைய டைம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, சண்டை ஃபுட்டு கூட நம்ம வந்து சொல்லுவேன், ஃபுட் இல்லாமல் இருக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கு, நிறைய சொல்லி அழுதாலாம். எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் சாப்பாடு பேச வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அது கோவம், அதனால தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க.
ஆனால் ஜிம் பாவம் இல்லையா, அவங்க எந்த ஒரு தப்பும் வேணாம், அவங்க பண்ணாத அவங்க ஆப்ஷன் காய் சொல்கிறாங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் கீழே எழுதிருக்காங்க பாரு, இந்த இதில் எழுதிருக்கு பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க ரியல் அனலைஸ் பண்ணி எழுதிருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்க்கும் காய் ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னாக்கா இப்போ அனலைஸ் பண்ணிப்பாங்க. அதில் நம்ம ஜிம்மில் அப்பா ஒயன் ஒயன் அம்மாவுக்கு 3 பேருக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறது என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சில விஷயம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னாக்கா ஜெய்க்கு ஒயன் அம்மா ஜிம்மில் அப்பா கிட்ட செக்ரட்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க நியூரா ஒரு பெஸ்ட் செக்ரட்டரி, நல்லா அழகாக இருப்பாங்க. அவங்க ஜிம்ல அப்பாவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. அவங்க வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த மேனேஜரும் நம்ம இவங்க அம்மாவும் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க. பார்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன், ரொம்ப கல்ச்சரான ஒரு மேன். வந்து யாருக்கும் இந்த பார்ட்டி போனாங்க ட்ரிங்க் பண்ணுறது வந்து பழக்கம் வச்சுக்க மாட்டாரு. அது பொண்ணு வந்து பத்திரமா பார்த்து நினைக்கிற ஒரு பர்சன். அவர் எப்பவுமே நியூராவை ஒரு தங்கச்சா பார்த்துருக்காரு. சரி, நியூரா வந்து எப்படின்னாக்கா ரொம்ப செக்ரட்டரியாக இருந்தாலும் நிறைய பேர் சோஷியலாக பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்க கம்பெனிக்காக எல்லாத்தையும் பேசுவாங்க, பழகுவாங்க. அது அவங்க ஹேபிட் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப மாடலாக தான் இருப்பாங்க. இப்போ தான் ஒரு ஃபேமிலி தான் இருந்தாலும் ரொம்ப மாடலாக பேசுவாங்க. அப்படி அவங்க கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து சில பிஸ்னஸ் மேன்ஸ் ஒரு 5-6 பேர் பார்ட்னர்ஷிப்பில் கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு பர்சன் அவங்க ஜிம்மில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வண்டி வந்துட்டு பார்க்குறாங்க. பாருங்க யாரும் நம்ம கூட யாரும் கரெக்டாக ஒரு செக்ரட்டரியாக்கா அந்த ஜாப் மட்டும் பாருட்டு யாரும் நம்ம எனக்கு எவ்வளோ பேர் நல்லவங்களா இருப்பாங்க தெரியாது. அது யாரும் நம்ம கூட அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்புறமா அழகாக அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே சரிப்பாங்க. நாங்கள் ஒரு பர்சன் ஒயின் நம்ம தொடர்ந்து ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு டேலண்ட்டுக்கு நீ பாருங்கனாக்கா நீ வேறு மாதிரி காசு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கஷ்டப்பட வேணாம், நீ அங்கே வந்துனாக்கா டபுள் சேலரி செகண்ட் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பர்சன் லைஃப் பார்ட்னர் வந்து ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து என்ன சொல்லி கேட்குறாங்க. அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஒரு 4 மந்த் ஒன்றா ஒர்க் பண்ணிப்பாங்க ப்ராஜெக்ட்டில். அப்போ வந்து ஃப்ளட் பண்ணி நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்கவும் நம்ம கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஓகே, அப்போ ஃபாரின் லைஃப் செட்டில் ஆகிடும், நம்ம வந்து கஷ்டப்பட வேணாம். செகண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் கிடைக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம மேட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லவும் அவங்க வந்து இப்போ பாராட்டாங்க. 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்ல அப்பாவுக்கு தெரியாமல் அப்படி லவ் பண்ணிருக்காங்க. ஜிம்ல அப்பா எப்போ வாங்கி போய் பார்ட்டிக்கு போனால் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா பொம்பளை வந்து பொண்ணு பிடிக்கூடாது, யாரும் நல்லவங்க யாருக்கிட்டும் தெரியாது, நேரத்துக்கு வீட்டுக்கு போயின்னு சொல்லிட்டு ஆனால் அட்வைஸ் பண்ணுவார். அவர் ஆனால் பார்த்துப்பாரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மேன், ஆனால் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன் தான். அவர் தப்பான பர்சன் கிடையாது. ஆனால் நம்ம அவங்க ஒன் டே இப்படி தான் ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. 4 மந்த்து ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்ட்டி வைக்கிறாங்க, சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டி. அப்போ ஜிம்ல அப்பா கூட கால் வச்சு அப்பா ஹலோ சொல்கிறாங்க. சரி நீங்கள் பாருங்கள், உங்கள் அப்பா கூட உடம்பு சரியாக சொல்கிறாங்க. இந்த காம ஜிம்ல அப்பா கூட ஜிம்ல கிராண்ட் பார்க்க ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்க்குறேன் சொல்லி ஜெயிக்கும் சடன்பா ஜிம்ல அப்பா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க, என் அப்பா உடம்பு சரியாக இருக்குது. அப்புறம் மேனேஜர் கூப்பிட்றாங்க. மேனேஜர் வராங்க. சார் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அப்பா உடம்பு சரியாக இருக்குது, பார்ட்டி ஆல்மோஸ்ட் ஓவராக போகுது, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய்ட்டு நியூரா இருக்காது ஆமாம் சொல்லுங்கள், ட்ராப் பண்ணுறீங்க, நியூரா வீட்டு விட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க சொல்லிட்டாங்க. ஓகே சார் நாங்கள் போயிடுவோம் சொல்லிட்டாங்க. போயிடல நமக்கு ஜிம்ல அப்பா எமர்ஜென்சி காலம் போயிடாங்க. இது பக்கம் மேனேஜ் விடுறாங்க. நியூரா மேடம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க் சார் போயிட்டாங்க, அவங்களோட அப்பா கொஞ்சம் உடம்பு சரியாக போயிட்டாங்க, நம்ம வந்து நீங்கள் வரீங்க அப்படி ட்ராப் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் அப்படி சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறாங்க. எனக்கு அவங்க பொண்ணு இல்லையா, அவங்க பார்த்தா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நியூரா பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. இப்போ நியூராவோட அந்த பாய் ஃப்ரெண்ட் கணக்கு காமிக்கிறாங்க. வாசு கூப்பிட்றாங்க. இப்போ நேரம் பார்க்குறாங்க. பாருங்க மேசேஜ் நான் பார்த்து நீ போங்க சொல்கிறாங்க. இல்லை மேடம் நான் அவங்க ட்ராப் பண்ணுறேன், பார்த்து சார் சொன்னாங்க ட்ராப் பண்ண சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்து நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மேனேஜருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது மேலே நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு சரி ஓகே சார் போயிடாரு. இப்போ நியூரா பாருங்க போயிட்டு அவருக்கு பேசலாம்னு சொல்லிட்டு இப்போ ட்ரிங்க் பண்ணாமல் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க எங்கள் சார் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. அவர் சொல்லுவார் சரியா, நான் ஒரு பார்ட்னர் அவனுக்கு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் ஒரு பார்ட்னர் விட்டுருவா, நான் நாளைக்கு ஃபாரின் போகிறேன் போயிட்டு அப்போ மட்டும் பேசிட்டு இங்கே வந்து ஒரு கூட்டிட்டு மேரேஜ் பண்ணி கூட்டி போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி காம சொல்கிறாங்க. போயிடா அவங்க ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அப்போ ட்ரிங்க் பண்ணாமல் லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. சரி சார் 2 பேருமே ஜஸ்ட் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க அம்மாவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ அவங்க அப்பா வந்து இப்போ அந்த ஒயின் அப்பா வச்சுக்கலாம். ஓகே, அந்த பர்சன் வந்து ஒயின் அம்மாட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க மாதிரி கதை சொல்கிறாங்க. பாரு நான் ஃபாரின் போகிறேன் ஓகேவா ப்ளீஸ் எனக்காக சொல்லிட்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி போகிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரி ஒன்றா இருந்துருப்பாங்க. அப்படி இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவர் ஃபாரின் பண்ணி போயிறாரு. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சரி வருவார் சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மந்த் அவர் வரவே இல்லை. அவர் ப்ராஜெக்ட் முடிச்சு போனவங்க இன்னும் வரவே இல்லை. அவர் நம்பர் கான்டாக்ட் நம்பர் அவைலபிளே இல்லை. இப்போ நம்ம வயல் நம்ம கேள்விப்பட தெரியல என்ன நடக்க சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம 3 மந்த் ஆஃப்டர் தான் ரொம்ப வாமிட் பண்ணுறாங்க. 1 பாயிண்ட் அவங்க வந்து மயங்கி விடுறாங்க ஆஃபீஸில். அப்போ பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு ஃபைன் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ப்ரெக்னென்ட். அந்த ஆஃபீஸர் ஷாக் ஆகிடுது. எனக்கு அவங்க அன்மையாடி எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க சொல்லிட்டு ஜிம்ல பார்க்குறாங்க. ரொம்ப ஒபீடியாக நினைப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒபீடியாக நினைப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க நியூரா அப்படி கேட்குறாங்க. நியூரா பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க பாரு எப்படி ப்ரெக்னென்ட் நீ வந்து அன்மேட் பர்சன் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. ஃபேமிலி போர் ஃபேமிலி ஓகேவா, நான் உனக்கு நிறைய ஒரு பர்சன் பார்த்து மேரேஜ் பண்ணி நான் நினச்சி ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படி என்ன நடக்குது யாரும் லவ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ நம்ம நியூரா பார்க்குறேன். அது சார் சொல்கிறாங்க சொல்லுங்க இப்போ நியூரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணேன், நம்ம பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. பாரு என்ன பண்ணிருக்க நீ சொல்கிறாங்க. யாரை சொல்லி கேட்குறா சொல்கிறாங்க. அது ஒரு பர்சன் சொல்கிறாங்க. அது மேரேஜான ஒரு பர்சன் தான் அவங்க லவ் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குற 1 செகண்ட் சொல்கிறாங்க. பயோடேட்டா கூட ஃபுல்லாக போட்டு அட்டாச்மெண்ட் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மேரேஜானவர் குழந்தைங்களுக்கு அப்பா அப்படி சொல்லவும் நியூராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்க யார்கிட்ட இப்படி பண்ண கேட்குறாங்க. சார் சொல்கிறாங்க இப்படி என்ன பண்ணிருக்க நீ சொல்கிறாங்க. அப்படி லவ் பண்ணால் கூட அதுக்காக இந்த
பண்ணுங்க அப்படி கேட்குறாங்க. அவர் யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் ஃபாண்டில் வந்தவங்க கூட இப்படி இருப்பே அப்படி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப நாங்கள் பாரு சரி ஓகேங்க பாரு விட்டு சரி எங்கள் பாரு லைஃப் இருக்கு உனக்கு லைஃப் இருக்கு அவங்க மேரேஜ் ஆனவங்க சரி அவங்க ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓகேவா நீ வச்சு இதை வச்சு பார்த்து ஒரு பெருசாக இருக்கிறாங்க அவனுக்கு லைஃப் இருக்குது சரியா உன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க நீ வந்து நல்ல ஜாப் இருக்கு நான் கொஞ்சம் டேஸ் பண்ணால் உங்களுக்கு நானே ப்ரொமோஷன் கொடுக்க நினச்சிட்டு ஓகேவா நினைச்சு கொஞ்சம் பெட்டராக மூவ் ஆன் பண்ணணும் அவன் நல்ல பையனை வந்து மேட்ச் பண்ணி நினச்சிருந்தேன் சரியா இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஓகே நீங்கள் பாரு இப்போ இந்த பேபி அவார்ட் பண்ணி சரியா சொல்லிட்டாங்க அவார்ட் பண்ணுமா ஆமாம் சொல்லிட்டாங்க பாருமா அவன் மேரேஜ் ஆகும் சரியா அவன் கண்டிப்பாக வரமாட்டான் அவன் சீட் பண்ணுவான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை அதை சொல்லிட்டாங்க அவர் வரேன் சொல்லுவாங்க அவர் வரேன்னு சொல்ல மாட்டாங்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க வரமாட்டா சரி ஃப்ராடு அப்படின்னு கேட்க எதுவுமே அப்பா சொல்லிட்டாங்க அவங்க புரிஞ்சு கிடையாது பாருங்க இது ஏன் குழந்தை நான் அவார்ட் பண்ண மாட்டேன் சொல்லி என்னன்னு சொல்லிட்டாங்க பாருமா ரொம்ப தப்பு சொல்லிட்டாங்க பாருங்க சார் நீங்கள் இப்போ என்னுடைய பாஸ் யாருன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக எனக்கு பாஸ் என் ஃப்ரெண்டு ஆகுது சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு அப்பா மேரேஜ் பாருமா உன் லைஃப் நல்லதுக்காம சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு அது தெரியும் சார் ஓகேவா ஏன் குழந்தை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாமல் போயிட்டாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படு அதுக்கப்புறம் ஜிம்ல அப்பா எதுவும் பேசவே இல்லை எனக்கு அவர் வந்து அவ்வளோ அழகாக ரெக்வஸ்ட் பண்ணுற ஒரு பொண்ணு இப்போ லைஃப் ஸ்பாயில் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க ஆனால் மேனேஜர் பார்க்குறேன் சார் தப்பா இருக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அவங்க புரிஞ்சு பண்ணிக்கிறாங்க அதுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணிங்க வாமா கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணி சொல்லிட்டு அவங்க எடுத்து பேசினாங்க வேணா சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிட்டாங்க அதான் ஜிம்ல அப்பாவுக்கு மனசு கேட்க முடியாது ஒரு பொம்பளை பிள்ளையாச்சு வாழ்க்கையில் அப்புறம் நினைக்கிறாங்க நான் வேலை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்போ எதுவுமே கேட்கறதுல அவங்க ஜாப் வந்து இருப்பாங்க 6 months வரைக்கும் ஜாப் வந்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜிம்ல பார்த்துட்டாங்க 6 மணி மெடிக்கல் லீவ் எடுத்துக்கோ சரியா மேட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கோ நம்ம எப்போ சார்ஜ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜிம்ல அவங்களும் சரி ஓகே சொல்லிட்டு போயிங்களா அவங்க லீவ் எடுத்துக்கிறாங்க 4 months ஆஃப்டர் பேபி போகிறது ரிட்டன் நாங்கள் பேக் ஒர்க்கு வராங்க அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க கிராண்ட் மாட்ட கொடுக்குறாங்க கிராண்ட் கேட்குறாங்க இங்கே பாருங்க ஏன் சொல்ல மாதிரி சொல்லுங்க பாருங்க அம்மா எதில் பாசர் குழந்தை சொல்லி பாசர் குழந்தை சொல்லிடுறாங்க எனக்கு ஜிம்ல அப்பா மேலே பழி போட்டாங்க என்ன பாசர் குழந்தை அவர் வெளிநாடு போயிருக்காரு அவருக்கு தெரியாது சரியா ஒரு சுச்சுவேஷன் வெளிநாடு போயிருக்காரு ஒரு சம் ப்ராப்ளம் போயிருக்காரு அது வந்து அப்புறம் வந்து என்ன கூட்டிட்டு போவார் அதுக்கும் அவங்க கம்மியாக சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க அப்போ வந்து லவ் பண்ணிருக்காங்க சரி ஓகே அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க மேட்ச் படிப்பாங்க சொல்லி அவங்க நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவங்க படிக்கல ரொம்ப அந்த காலத்து பக்கம் சொல்லிட்டு அப்படி விட்டுருப்பாங்க இப்போ போக டேஸ் போக வரவில்லை அந்த பக்கம் அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சொல்லி உன் ஹஸ்பண்ட் யாராச்சும் கேட்குறாங்க இப்போ நம்ம நம்ம பார்க்குறாங்க எங்க பாருங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தான் என்னோட பாஸ்கர் அவராக சொல்கிறாங்க அப்படி ஏன் சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாரு அவங்க அப்பா வந்து கூட இருக்காரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப 4th class ஃபேமிலியா அது வேணும் சொல்லிட்டாங்க அப்போ நான் பேச இல்லைம்மா வேணாம் பால்கிட்ட பார்த்துக்காரு கொஞ்சம் டேஸ் பண்ணால் அவர் புரிஞ்சுப்பாரு அவங்க அப்பா ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்காரு பேச முடியாமல் இருக்காரு கொஞ்சம் டேஸ் பண்ணால் புரிஞ்சுப்பாரு சொல்லிட்டு அப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க எனக்கு ஒரு வேளை பார்க்கோட குழந்தை இல்லை வேறு யாரோட குழந்தை அப்படின்னு வெளியே பர்சன் இருந்தாங்க என்ன சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரியும் இந்த அக்கா கண்டிப்பாக அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு பையன் அப்படி கூட சொல்லிப்பாங்க இல்லைக்கா அந்த கிராண்ட் பாபுல பையனை வேணும்னு சொல்லிப்பாங்க வேறு என்ன பண்ண சொல்லிப்பாங்கன்னு சொல்லி பயந்துருப்பாங்க அந்த ரீசன்னால அவங்க பார்க் மேலே பழிப்படுறாங்க ஏன்னா பார்க் வந்துட்டு அவங்க கிராண்ட் பாக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ண கேள்விப்பட்டிருப்பாங்க ரொம்ப நல்ல பேர் சொல்லிட்டு அதை கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது அடிக்கடி வந்து அவங்க கார் கொடுத்து அனுப்புவாங்க இவங்க எவ்வளோ லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க அப்போ காரில் போய் ஜாப் பண்ண சொல்லுவாங்க அப்போ இந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல தான் இருக்காரு அது கண்டிப்பாக மேட்ச் படிக்கிற பொண்ணு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க நான் ஜிம்ல அம்மா வந்துட்டு சட்ட ஜிம்ல அம்மா சொல்லிட்டு மறைச்சிப்பாங்க வயலோட அம்மா தான் இல்லை போய் வணக்கம் நம்ம பொண்ணை பற்றி பொண்ணோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு வேறு யாருன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் தப்பாக பேசுவாங்க வயலுக்கு அப்பா யாருன்னு தெரியாமல் அதுவும் அவங்க அப்பா வந்துட்டு சீட் பண்ணி போய் ஒரு ஆல்ரெடி மேரேஜ் ஆன பர்சன் அப்படி தெரிஞ்சாக்க கண்டிப்பாக வந்துட்டு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கோட பேர் மட்டும் சொல்லி வச்சிருப்பாங்க ஆனால் மற்ற இடத்துல சொல்ல மாட்டாங்க அம்மா கிட்ட சொல்லிப்பாங்க அம்மா கிட்ட மட்டும் பார்க்குன்னு சொல்லிப்பாங்க மற்றபடி வயல் அப்பா வந்து ஃபாரில் இருக்காரு அவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் போய் சொல்லிப்பாங்க தவிர மற்றபடி வயனுக்கு தெரியாது உண்மை இது வரைக்கும் வயனுக்கே தெரியாமல் வளர்த்துருப்பாங்க எனக்கு வயலில் கிராண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்து தான் வயல் அப்பா நினச்சிருப்பாங்க அதுதான் வயல் அப்படி சொல்லிப்பாங்க ஏதாவது நடந்திருக்கும் உண்மை பார்த்தாக்கா நம்ம வயல் அப்பாவுக்கும் ஜிம்ல அப்பாவுக்கும் வயல் அம்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜஸ்ட் அவங்க சர்டிஃபிகேட் ஒர்க் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ ஹெல்ப்லாம் ரெடியாக இருப்பாங்க ஆனால் இவங்க தான் காண்டக்ட் பண்ணி போனாங்க எனக்கு எங்கே பயந்துருப்பாங்க ஒரு வயல் பெருசாகி ஒரு நீங்கள் தான் அப்பா வந்து கேட்டால் ப்ராப்ளம் ஆயிருக்கும் ஒரு அவளுக்கே வந்துட்டு தன் அப்பா அந்த மாதிரி இந்த மாதிரி அம்மா வந்து ஏமாத்த போயிட்டாங்க தெரிஞ்சாக்கா அவங்க ரொம்ப கஷ்டமா இல்லையா அந்த ரீசனால எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவங்க காண்டக்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு கஷ்டத்தை கூட காண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிருப்பாங்க ஏன்னா வயனுக்கோ அவங்க கிராண்ட் பாக்கோ ஒரு உண்மை தெரியக்கூடாது சொல்லி நினச்சிருப்பாங்க பார்க்க மட்டும் தான் அவங்க வேலை அப்பா அப்படி நினச்சி வாழ்ந்துடணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இதுதான் இப்போ அந்த அனலைஸில் வந்து இருக்குது இப்போ ஜேகே படிச்சு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்போ வந்து கூட அவங்க எதுவும் இருக்குது அப்போ ஜேகே தான் காய் வாசிட்டு சொல்லி வாடா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க இப்போ வயல் அம்மா இருக்குது வயலோட அம்மா இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க இப்போ வயல் அம்மா பார்க்குறாங்க சங்கூக்கு சொல்கிறாங்க எப்பா போரா கூட்டு வந்தாச்சு கேட்குறாங்க போரா பார்த்தாங்கன்னு இருக்கா ஃப்ரெண்ட்மா சொல்லிட்டாங்க இப்போ வயல் அம்மா பார்க்குறாங்க போகிறாங்க வாடா கூப்பிட்றாங்க இப்போ அங்கே ஜங்கு ஜேக்கு எடுக்கிறாங்க ஆண்டி எனக்கு ஒரே உண்மையாக சொல்கிறாங்க சொல்லிட்டாங்க வயல் அப்பா யார் கேட்குறாங்க இப்போ ஜேக்கு அவங்களுக்கு ஒன்றா இருக்குது என்ன சொல்கிறாங்க வயல் அப்பா யார் மட்டும் சொல்லுங்க ஆண்டி சார் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க இப்போ அவங்க பார்க்குறாங்க ஏப்பா அப்படி கேள்வி சொல்கிறாங்க சொல்லுங்க ஆண்டி சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்குறாங்க ஆண்டி உண்மை சொல்ல மட்டும் பிரச்சனை சரியாக சார் சொல்லுங்க சொல்கிறாங்க இப்போ வயல் அம்மா பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க ஒரு நேம் சொல்கிறாங்க அந்த பர்சன் நேம் வந்து ஒரு நேம் அந்த நேம் சொல்கிறாங்க நம்ம ஜெக்கி போட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த பர்சன் ஃபாரில் இருக்க ஒரு பர்சன் பிஸ்னஸ் மேனும் சரியான ஃப்ராடு வேறு பிஸ்னஸ் மேன் தாண்டி வரலாம் இப்படி பர்சன் இருக்க ஒரு ஃப்ராடு ஒரு பொறுக்கி மாதிரி ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கலாம் ஆனால் பிஸ்னஸ் மேன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் செகண்ட் எல்லாரும் நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க இல்லையா பிஸ்னஸ் ஃபீல்டு வேறு பர்சன் வேலையா அப்படி தான் அந்த பர்சன் அப்படி ஒரு பர்சன் தெரியும் வந்து பக்கம் ஜெக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டி சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க நீங்கள் ஆண்டி வயன்கிட்ட வந்துட்டு பார்த்து சொல்கிறாங்க நான் சொல்லப்பா
என் அம்மா தான் சொல்கிறாங்க. எனக்கு என் அம்மா தான் சொன்னாங்க எனக்கு ஒயின் வர சொல்லுவாங்க. எனக்கு பயம். எனக்கு ஒயின் பிறந்தப்போ எனக்கு ஒயின் குழந்தை பிறகு அவளை வந்து குழந்தை முடிவு என் குழந்தை சொல்லிட்டு அவளுக்காக யாருக்கும் நான் வந்து கொடுக்குறது எனக்கு நான் லவ் பண்ணி தான் பசங்க இருந்தாங்க. நான் போய் லவ் பண்ணி தான் இருந்தேன். அது குழந்தை எனக்குள்ள வச்சுக்கணும்னு நினச்சேன். அந்த ரீசன் தான் நான் வந்துட்டு குழந்தை ஹோல்ட் பண்ணேன். அந்த குழந்தைக்கு அப்பா வந்துட்டு இப்படி தான் சொல்லிட்டு தெரியும். அந்த அக்கா கண்டிப்பாக அவகட்டாயிரம் வருஷத்துக்கு அம்மா இந்த வருத்துவாங்க. அந்த குழந்தைக்கு வேலை சொல்லுவாங்க நினச்சிட்டேன். சரியா எனக்கு பார்க்க ஜேம் சொல்லுவேன். நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு பேர் சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக இப்படி பண்ணிட்டேன். சாரி சொல்லிட்டு மேம் வேணும் நம்ம சொல்கிறாங்க. நீ எப்போ சண்டை கேட்குற சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏப்பா கேட்குறாங்க. இப்போ கேட்குற என்ன சொல்கிறாங்க. ஐயோ பார்க்க ரொம்ப நல்ல ஒரு பாசுறாங்க. அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி சார். எனக்கு அவர் தங்கச்சி தான் சொல்லுவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு பாப்பா அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கு ரொம்ப கட்டியாக இருந்தாக்கா அவருக்கு ஷேர் கொடுப்பாங்க பையனுக்காக. ஷேர் கொடுத்து ஜெக்கி வேன் பேர் இன்வெஸ்ட் பண்ணதான் நினச்சி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் ஒரு ஜெக்கி லாயர். சார் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஒய்ஃபுடைய அதான் ப்ராப்பர்ட்டி இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அதான் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மாற்றிட்டீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ கரண்ட் ஒய்ஃப் ஜிம்மியோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒயின் பேர் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சொல்லுங்க. ஆமாம் அது வந்து எடுத்துட்டாங்க சொல்லிருந்து காமா ஜிம்மி தான் வித்ரா பண்ணிட்டாங்க சொல்லிருந்து வித்ரா பண்ணிட்டாங்க. எனக்கு அது அவங்க அப்பாவுக்கு சொந்தமான அவங்க வந்து அவங்க பேர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒய்ஃபை இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க ஏற்றுக்க முடியல. அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா லீகலாக அவங்க மேரேஜ் ஆகலையா. நீங்கள் லீகலாக ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரீசனால அவங்க எல்லாமே லீகலாக பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கிக்காக ஒரு பெரிய விஷயமா இல்லை. அவங்க ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. எனக்கு ஒரு பாசம் இருக்கும் சப்போர்ட் பண்ணிச்சுக்கோமே. கில்ட்டியாக எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோமே. எது ஒரு தப்பு பண்ண ஒரு பையனாச்சு. ஜெக்கி ரொம்ப கில்ட்டியாச்சு. நான் ஜிம் பேச எப்படி முடிப்பேன். ஒரு 4 இயர்ஸாக நம்ம ஒயினுக்கு பதில் ரிவெஞ்ச் எடுக்க சொல்லி இப்படி பண்ணிட்டேன். ஜெக்கி ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கோட ஜிம்ல அப்பாவுக்கு எல்லா ஒன்றும் தெரிஞ்சு. ஜிம்ல அப்பா ஜெயிக்கோட அப்பா எல்லாத்துக்கும் ஒரு மெய்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. நடந்தாலும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஜேகே காய் போரா அவங்க வீட்டுக்காரங்க. இந்த பக்கம் ஜெயிக்கோட அப்பா ஜிம்ல போகிறாங்க. ஜிம்ல அப்பா ஜெயிக்கோட கணக்கு பள்ளி வைக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சு என் பையனோட லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருப்பேன். நீ யார்கிட்ட நினச்சாங்க பாரு. என் பையன் உங்களுக்கு என்கிட்ட திருப்பி கொடுத்துருக்கான். சரியா நான் உனக்கு மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட் ஏன் தப்பு. என் பையன் மனசு பிடிச்சி என் பையனுக்கு மேரேஜ் பண்ணிச்சா அதான் ஏன் தப்பு. சரியா நீ மேரேஜ் எனக்கு ஒரு குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் பாதம் கூட உனக்கு மேரேஜ் பண்ணி ஏன் தப்பு தான். நீ ஏஞ்சல் போய் குழந்தை நான் கையில் கொடுத்து நான் கொண்டு மேரேஜ் பண்ணிச்சா நீ எனக்கு குழந்தை கஷ்டப்பட்டு மேடு பண்ண பார்த்துருக்கா. என் பையன் எப்படி கட் பண்ண சொல்லிட்டு ஜிம்ல அப்பா அடிக்கிறாங்க. ஜெயக்காட பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அக்கா சொல்லிட்டாங்க அவன் பண்ணதுக்கு அவங்க மனுஷன் கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ பாரு பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸா வேணா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல அப்பா கோவம் இந்த மாதிரி எட்ட போகிறது இன்னும் எங்கள் ஜிம்ல நடத்திருக்கான் 4 இயர்ஸா. என் ஜிம்ல எனக்கு வெப்சைட்டர் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட அங்கிள் சொல்லுவாங்க பாரு அங்கிள் கூப்பிடா சரியா சொல்லிட்டாங்க. உனக்கு எவ்வளோ என் பையனை ஹட் பண்ணியிருக்காங்க பாரு. ஒயின் வந்து யாருன்னு தெரியுது. நான் வந்துட்டு எவ்வளோ பேர் படிக்க வச்சுருக்கேன் தெரியுமா. நான் எவ்வளோ பசங்களுக்கு எவ்வளோ ட்ரஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் அதுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். என் பையன் பர்த்டேக்கு நான் ஒவ்வொரு ஆஃபேஜுக்கு அவ்வளோ டொனேஷன் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் பையனுக்கு பிளஸிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படி எத்தனை குழந்தைங்க நான் படிக்க வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் பிளட்ல பிறந்த ஒரு பொண்ணு நான் பார்த்துக்க மாட்டேன். அது என் பொண்ணு எப்படி நினச்சது கேட்குறாங்க. அப்படி நான் தப்பு பண்ணிருக்கா அவங்க என் சட்டை பிடிச்சி கேட்கலாம். சரி என்னையே என் சட்டை பிடிச்சி கேட்கலாம். என் அங்கிள் என்னோட ஒய்ஃப் வந்து கணக்காமட்டிங்க. என் ஒய்ஃப் வந்து பாவம். என் ஒய்ஃப் அம்மா அவங்க வந்து இப்படி கஷ்டப்படுத்தீங்க. என் ஒய்ஃப் உங்கள் பொண்ணு அப்படின்னு கேட்டு நான் வந்து அப்போ ஜென்டல்மேன் நினச்சப்போ சரியான இருக்கா சண்டை போகிற ஒய்ஃப்காக சண்டை போடுறது ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. நீ பண்ணியிருக்கா அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. செக்கப் பார்க்குங்க. அதான் அங்கிள் சொல்லி ஸ்ட்ரென்னியர் பண்ணியிருக்கேன். என் ஜிம்ல ஹார்ட் பண்ணியிருக்கேன். ஜிம்ல ஹார்ட் பண்ணி 4 இயர்ஸ் ஒரு மெய்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா. ஜிம்ல அப்பா கேட்குறாங்க. இந்த பக்கம் அம்மா பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் பண்ணி தப்பு செய்யணும். தப்பு தான் நான் பண்ணி தப்பு தான் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் பண்ணியிருக்கோம். செகண்ட் மேரேஜ் பண்ணிச்சு தப்பு. ரெண்டாவது என் பையன் மனசுக்கு கொஞ்சம் விட்டு தப்பு சரியா. 4 இயர்ஸ் அவன் சஃபர் ஆகிற ரீசன் நான் தான். பாரு என் பையன் லைஃப் இருக்க இல்லை சரியா சொல்லிட்டாங்க. செக்கப் பார்க்குங்க. அங்கிள் சொல்லிட்டாங்க பாரு என் பையன் லைஃப் இருக்க இல்லவே இல்லை சரியா சொல்லிட்டு அது ப்ராப்பர்ட்டி எல்லாமே என் பையன் சொன்ன சாரோட சரியா சொல்லிட்டாங்க. இப்போ லைஃப் பார்க்குறேன் சார் அது அவங்க பையன் எடுத்துட்டாங்க சரி ஓகே சொல்லி ஜெக்கி ஜிம்ல பார்க்குறாங்க. பாரு இதுக்காக பையன் லைஃப் இல்லை சரியா. என் பையனுக்கு யார் பிடிச்சிருக்கோ யார் கூட போய் வாழ நினைக்கிறோம் அவங்க கூட வாழ்வான் சரியா. என் பையன் லைஃப் நீயும் பொண்ணு நீங்கள் அவ்வளோ பார்த்து சும்மா இருக்க முடியாது. ஸ்கூலில் போயிடுறாங்க. ஜெக்காட பார்க்குறாங்க. ஜோன் பார்க்க சொல்கிறாங்க. பாரு ஜோன் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பேசிப்பே இல்லை அப்படி போயிடறாங்க. இந்த பக்கம் ஜீவன் ஜெங்கோட பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்க உங்கள் வயசு வந்து நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க வேணாம் உன்னோட வயசு நம்மளா கூட இருக்கட்டும். ஆனால் ஒரு செகண்ட் ஜிம் பற்றி யோசிக்கணும். ஜிம் 4 வருஷம் இருக்காங்க. 4 வருஷம் வீட்டில் இருக்கப்போ அவனை பற்றி தெரியல. அவன் கேரக்டர் தெரிய சொல்கிறாங்க. அவன் அப்பாவே தப்பு வந்து அவனுக்கு படிச்சு பண்ணி சொல்கிறாங்க. அவன் அப்பா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் கேட்குறாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன பண்ணியிருக்க ஒரு அழகான லைஃப் தொலைச்சிட்டா சொல்கிறாங்க. வந்து பாரு நல்ல பையன்டா 4 இயர்ஸ் நீ என்ன பண்ணியிருக்கா அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டா சொல்லி ஜெக்கட் அப்பா கேட்குறாங்க. இப்போ பாரு பார்க்குறா அப்புறம் 2 பா சொல்கிறாங்க. என் பாரா நீ கூட அப்பா சொல்ல மாட்டியா அம்மா பாவம் அவனுக்காக இவ்வளோ பண்ணியிருப்பாங்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ரொம்ப பாவம். ஆனால் ஜிம்முக்கு வேறு பர்சன் பிடிக்கும். அதுதான் நான் சாப்பாடு எதுவும் சொல்ல சரியா. எனக்கு அவங்க நினைக்க அவங்க வாழ நினைக்கிறது அவங்க கூட அவங்க பேர் கரடி சரியா. அவங்க பேர் டேங்க அவங்க கூட வாழ நினைக்கிறாங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் அம்மா. என்கிட்ட ஜிம்முக்கு எப்போ சொல்லுவான் நீயும் சஃபரான கேட்குறப்பல எனக்கு ஒரு பாசம் இருக்காங்க. சஃபரன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொண்டே போயிடும். அவங்க கேஸ் வைப்பிட்டு ஒரு பாசம் இருக்காங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அது அப்பா எதுவும் சொல்லாது. எனக்கு அப்பா வந்துட்டு அவங்க லவ் பண்ணவே இல்லை. அப்பா அவங்களை ஹார்ட் பண்ண மட்டும் தான் செய்வாங்க. ஆனால் அந்த பசங்க அப்பா அவங்களை நிறைய லவ் பண்ணுறாங்கம்மா. அதில் ஜிம்மில் அம்மா எப்போ அவங்களோட ஹாப்பியாக இருப்பாங்க சரியா. அப்பாவும் நினைங்க வந்து பப்ளிக் சொல்லிட்டு இருக்கான்.
செக் பார்க்குறவங்க போரா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க அப்போ அங்கே பாருங்கள் ஜிம் நம்ம ரொம்ப பாவம் ஓகேவா. ஜிம் நம்ம கரடி தான் ஒன்றா இருக்கும் ஓகேவா. நீங்கள் கரடி போய் ஜிம்மில் பிடிச்சிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் ஆமாம் கரடி மூச்சு இருந்தால் ஒன்றா இருக்கும் சரியா. நீங்கள் கரடி மூச்சு லைஃப்பில் போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ செக் பார்க்குற என்ன பேர் சொல்லிட்டு உனக்கு ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் வந்துட்டு அம்மா 4 இயர்ஸ் எனக்கு வந்துட்டு அம்மா கூட நீங்கள் கூப்பிட சொல்ல நீங்கள் பேபி தானே வச்சிங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜோன் ஜெக்கில் வந்து பார்க்குறீங்க என்ன பண்ணியிருக்கா சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன ஜிம்மில் பேசணும் சொல்லியிருக்காமா. நான் ஜிம்மில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. இப்போ ஜேகே மனசு ஜிம்மில் இடம் பிடிச்சிருப்பாங்க. எனக்கு அவருக்கு தெரியாமல் மனசில் வர ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பண்ண ஒவ்வொன்றும் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுது. பாசம் இவ்வளோ ஹார்ட் பண்ணுறாங்க அப்படி தான் ஒரு வாரத்தோட கேட்காம எப்படி வந்து நடந்துக்கலாம் சொல்கிற மாதிரி யோசிச்சுப்பாரு. இப்போ தான் ஒரு மனசுல இடம் பிடிச்சிருப்பாரு. ஜேகே பார்க்குறாங்க அம்மா எனக்கு ஜிம் வேணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் நம்ம ஜேகே அம்மா கேட்குறாங்க என்ன பேச சொல்கிறாங்க. எனக்கும் ஓராவுக்கு ஜிம் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ காய்ப்பாக்க என்ன பேச சொல்லிட்டு எனக்கு வேணும் வா சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஓரா கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபாரினுக்கு. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பாவே ஜிம்மில் அப்பாவே நம்ம ஜிம்முக்கு பேசிட்டு போயிருக்காங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ஜிம்மில் அப்பாவும் போயிருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கோட பேரண்ட்ஸ் எல்லாமே அங்கே பாருங்க காய் வரைக்கும் பாருங்க என்ன நடக்கும் பார்க்கலாம் சொல்லாமல் மொதல் ரீச் ஆயிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மு டே வந்து வீட்டில் இருக்காங்க. ஜிம் பக்கம் டேட்டி இங்கே ஓகே வாசிட்டாங்க அங்கே போய் டேஸ்ட்டாங்க. ஜிம்மில் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு பெருசாக ஜிம் பக்கம் யார் ஜிம் போய் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தா அங்கே பசங்க நிற்கிறாங்க. சேர்மன் சார் சொல்கிறாங்க. இப்போ சேர்மன் பார்க்குறாங்க அவ்வளோ நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க உள்ள வாங்க சார் சேர்மன் உள்ள உட்காருங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு மன்னிச்சிருங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மன்னிச்சிருங்க எனக்கு என் பையன் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிருக்கான் திரும்பி சொல்ல மாட்டேன். எனக்கு அப்போ தெரியல சரியா போக பிடிச்ச அவன் எவ்வளோ தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அவனை ரொம்ப சஃபர் ஆகிட்டேன். எனக்கு எவ்வளோ பொண்ணுங்க லைஃப் ஸ்பாயில் பண்ணாங்க. எனக்கு அதுக்கும் அப்போ கூட பெரிய விஷயம் தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் நான் அவனால எவ்வளோ லாஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் நிறைய விஷயம் பண்ணி கேமிங் விளையாடி நிறைய ப்ராப்பர்ட்டி இழந்திருக்கான். எனக்கு தெரியவே இல்லை. நான் வில்லேஜ் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நஷ்டமாயிட்டேன். என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்க முடியல. ஜிம்மில் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க ஜிம்மில் ஹெல்ப் பண்ண அவங்க பையனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என் தேங்காய் தான் உங்கள் பையன் ஹார்ட் இருக்கு. எனக்கு அவன் எங்களுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்கான். சேம் டைம் நாங்களும் தேங்காய் ஹார்ட் பண்ணியிருக்கான். எனக்கு ஒரு பாசம் இறந்து போகலாம் பார்க்க முடியாது. எப்படியே வந்து எனக்கு ஒரு பாசம் வந்து கொலை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி போகக்கூடாது கொலகாரம் மாட்டக்கூடாது சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு அது பையன் உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம் தான் அந்த டேனோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் அதை பார்த்து 2 வருஷமா இப்போ ஃபைனல் டேனோ அரசு ஓப்பன் பண்ணிட்டா சொல்கிறாங்க. எதுக்கு டேனோ அரசு ஓப்பன் பண்ணிட்டா இப்போ காசு ஞாபகம் சொல்கிறேன் காசு ஞாபகம் ஆமாம் காசு ஞாபகம் இல்லை. அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டினஸ் வேணாம் ஓகேவா. கேஸ்லாம் நான் இப்போ இந்த பாக்ஸ் வாங்கி நீங்கள் ஜெயில் தர ஆரம்பிச்சிட்டிங்க. நான் தான் ஒரு மணிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் இல்லை நான் பண்ணதும் சொல்கிறாங்க. இல்லை அந்த டைமில் நீங்கள் பண்ணது எனக்கு கோவம் சார் என்ன படி தெரியாமல் பண்ணிட்டேன். அவன் அதுக்கப்புறம் தெரியுது அவன் எல்லாம் தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நான் உண்மை அவங்க சரியாக வளர்க்கல சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் வர மாட்டேன் ஓகேவா. நீங்கள் அந்த மாதிரி இருக்க சந்தோஷமாக இருக்கான். ஜிம் இதுக்கப்புறம் இந்த மணி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க. ஜிம் ஓகே சார் சொல்லிட்டாங்க. ஓகே ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டாங்க. ஜிம் பார்க்குறேங்க டே ஹக் பண்ணுறாங்க என்ன பண்ணிக்க சொல்லிட்டு டே எனக்கு பயம் எங்கே வரலாம் அவன் இறந்து போயிட்டு உனக்கு எதுவும் வேறு இன்னும் பெரிய வருஷம் பயம் வச்சு ஓகே தான் அவங்க வீட்டில் இருக்கணுன்றதுக்காக தான் அவனுக்கு மந்த்லி நான் வந்துட்டு மணி கொடுத்தேன். எனக்கு அவங்க அப்பான்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப லாஸ் ஆகிட்டாரு. எனக்கு அவன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவங்க அப்பாவுக்கு தெரியல. அவங்க எனக்கு அவங்க ப்ராப்பர்ட்டியில் வச்சு கேமிங் விளையாடிருக்கான். நிறைய விஷயங்கள் மணி லாஸ் பண்ணியிருக்கான் இன்வெஸ்ட் பண்ணி. அதனால அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் போயிருக்கு. அவன் வந்து காமர்ஸ் ஸ்டடி போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வந்து கடன் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் தெரிஞ்சிருக்கு அப்படி ரொம்ப லாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படாது. அந்த டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணேன். நான் பாடுற மக்களை பார்த்து நான் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் கொஞ்சம் அவனுக்கு மெடிக்கல் ஃபீஸ் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. எனக்கு என் டேக்கு ஏதாவது கூட சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு அவனுக்கு அவனுக்கு எதாவது அடிச்சுட்டு போனது கொலகாரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. டேப்பாங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு எதாவது அடியில் பண்ணுவாங்க. அதனால தான் ஜிம் சொல்லிட்டு டே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ரொம்ப சஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. டே நான் எனக்கு ஒரு நம்பிக்கை நான் எவ்வளோ சஃபர்னஸ் இருந்தாலும் நீ ஒன் டே வருவேன் என் டேஸ் வைப் பண்ணுவேன். என்னை வந்துட்டு எனக்கு வந்து சேவ் பண்ணணும்னு நினச்ச ஓகேவா. நீ வந்துட்டு என்னுடைய எப்படி சொல்கிறது என்னோட பேர்டே நீ தான் டே சரியாக சொல்லிட்டாங்க. என்ன சேவியார் நீ தான் சரியாக சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளோ சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட கொடுக்குறது நீ தான் டே ஜிம் சொல்லிட்டாங்க. டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டவங்க ரொம்ப சொல்கிறாங்க பாருங்க டே பேசக்கூடாது ஓகேவா. நியூ லைஃப் ஓகேவா உங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணிருக்க ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க 4 இயர்ஸ் ஆஃப்டர் நீ நானும் சொல்கிறாங்க இப்போ தான் ஒன்றா ஆயிருக்கும் சரியா. இதுக்கப்புறம் லைஃப்பில் ஹாப்பினஸ் கூட இருக்கும் சரியா. கவலையிலே கூட சேர்த்துட்டாங்க. ஓகே இதுக்கப்புறம் கவலைப்படாது இருக்கும் நான் எதிர்த்து ஒர்க் பண்ண சேர்த்துட்டாங்க. நீங்கள் நான் மட்டும் வேலை ரசிட்டே சொல்கிறாங்க. ஜிம் கேமோ அது சொல்லிட்டு ரெண்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அகைன் 12 ஆகிட்டு ஜிம் பார்க்குறது இப்போ யார் ஜிம் போய்ட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்புறம் பேபி அதுக்கப்புறம் காயன்ட்ருக்காங்க. ஜேக்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஜிம்முக்கு போன மாதிரி இருக்குது போரா சொல்கிறாங்க. ஜிம்மில் உள்ள வராமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற உள்ள வரா சார் ஜிம் போகிற உள்ள வரா. இப்போ ஜேகே காயில் உள்ள வராங்க. ஜேக்கு பார்த்து கோவம் வருது. எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் தான் டேவிட் ஹேண்ட் பண்ணிருக்காங்க. உள்ள உட்காருங்க சொல்லி இப்போ 2 பேரும் உட்காருங்க. இப்போ ஜேக்கர் அப்படின்னு பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. உங்கள் பாரு பையன் உன் பண்ண தப்புக்கு சொல்கிறாங்க. பாருங்கள் ஆண்டி இருக்கான்னு தெரியும் ஓகே உங்கள் பையன் எப்படி பண்ணால் தெரியும் எனக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃபில் இந்த அளவுக்கு அப்படின்னு ஜேக்கி ஒரே ஒரு டைம் என்கிட்ட கேட்டுருக்காங்க. என் அப்பா தப்பு எனக்கு என் அப்பாவோட ஸ்டார்ட் பிடிச்சி கேட்டுருக்காங்க சரியா. எனக்கு என் அப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரெப்புடேஷன் பார்ப்பாரு நிறைய ரூல்ஸ்லாம் போடுவார் என்னன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனால் என் அப்பா தப்பான இல்லை சரியாக சொல்கிறேன் என் அப்பா தப்பான இல்லை. என் அப்பாவுக்கு ஒய்ஃப்னா என் அம்மா மட்டும் தான். என் அப்பாவுக்கு பையனாக நான் மட்டும் தான். என் அப்பாவுக்கு குழந்தை நான் மட்டும் வேறு யாருமே இல்லை. என் அப்பா எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பேருக்கு நிறைய பேருக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க, நிறைய பேர் அப்பாவில் நல்லா இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது என் அப்பாவை தப்பு இருந்துச்சு, கண்டிப்பாக அந்த தப்பை எப்போ சரி பண்ணிப்பாரு. சரி அப்போ அந்த ஒரு பர்சன் ஹார்ட் பண்ணுறதுக்கு எப்போ மோசமான பர்சன் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது, என் அப்பா தப்பான பர்சன் இல்லைன்னா என் அப்பா வந்துட்டு தப்பான பர்சன் நினச்சிக்கிட்டு என்ன நினச்சி எடுக்கிறீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்குது, 4 years எனக்கு ரொம்ப ஹெல்தி கொடுத்தீங்க, சம்பளம் இல்லாத ஒரு மெயிலாக வச்சுருந்தீங்க, சம்பளம் வெப்சைட்டாக வச்சுருந்தீங்க, எனக்கு அது கூட பரவாயில்ல. ஏன் ஜெக்கி ஒரு ஹியூமனாக கூட நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் கேட்குறாங்க. நான் அந்த அளவுக்கு மோசமான பர்சன் வச்சுக்கேன். எங்கள் அப்பா தப்பான கூட அப்பா ஷாட்டை பிடிச்சி கேட்டுக்கலாமே, உங்கள் ஒய்ஃபு நீங்கள் அவ்வளோ பாசம் சொன்னாக்கா என் அப்பா ஷாட்டை பிடிச்சி கேட்டுக்கலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க சரி கேட்டுக்கலாமே, ஏன் இப்படி பண்ணீங்க, என் ஒய்ஃப் சப்போர்ட் ரீசன் நீங்கள் தான், எல்லாம் என்ன முதல்ல சப்போர்ட் ரீசன் நீங்கள் தான் கேட்டுக்கலாமே, எந்த ஒரு தப்பு பண்ணாமல் என் அப்பா கஷ்டப்பட்டு ஹார்ட் பண்ண ஷேரை ஈஸியாக தூக்கி உங்கள் ஒய்ஃப் பேரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கோட பதில் சொல்லுங்க, அது என் அப்பா எனக்காக ஏன் பண்ணது ஓகேவா, என் அப்பா எனக்காக கொடுத்தது, என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் குழந்தைக்காக ஓகேவா, அது எங்கே சொல்ல மாட்டேன் எடுத்துக்கிட்டான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க அது பிரச்சனை ஜிம்மி ஆனால் சொல்கிறாங்க எனக்கு நீ சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் சான்ஸ் தரணும் சொல்கிறாங்க. சான்ஸா ஜிம்மி கேட்குறாங்க. என்ன சான்ஸ் ஜிம்மி கேட்குறாங்க. அது சொல்லுங்க பாருங்க ஜெக்கி, நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குன்னு நினச்சி சரி எனக்கு நம்ம 4 years ஒன்றா இருக்க போகிறோம், எப்படி ஜெயிலை விட்டு வெளில வர வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இருக்கிறது முடிவாயிடுச்சு. நான் அப்போ யோசிச்சேன் ஓகே அட்லீஸ்ட் இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க குழந்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், குழந்தை வளர்க்கறதுக்கும் உங்களால் ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு ஹியூமனை கூட ட்ரீட் பண்ணவே இல்லை, ஒரு ஹியூமனை கூட நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு கேவலம் பார்த்தீங்க ஜெக்கி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் பண்ணி தப்பாக சொல்கிறாங்க, நீ தப்புன்னு சொன்னால் என்ன சரியாயிடுமா கேட்குறேன், தப்பு சரியாயிடுமா, நீ தப்புன்ற மனுஷன் சொன்னால் மன்னிப்பு கேட்டாலும் சரியாயிடுமா சொல்கிறாங்க. அது அந்த நான் பட கஷ்டம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்க, பெயின் அந்த வழி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க பாருங்க அது தப்பாக நினச்சிங்க சரியா, நான் லவ் பண்ணி ஒரு பர்சன் தான், அவங்க பேர் கிமிட்டாங்க ஆல்ரெடி மேரேஜ் இருக்குது, உங்கள் பையனுக்கு அந்த மேரேஜ் செலவு செலவு இருக்க நடுவு மேரேஜ் பர்சன் ஓகே ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க, எப்படி ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி கேட்குறாங்க. காசு அந்த கோர்ட்டில் அந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணி அதே கேட்குறாங்க. இப்போ அவங்களுக்கும் மாறிக்கு அந்த ரீசனாக தான் ஜஸ்ட் அவங்க பையன் ஹண்ட்ரட் ரிமூவ் போட்டாங்க, அவங்க பையன் அந்த ரிங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க, சேம் நாள் ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு நான் லவ் பண்ணுறேன் டே மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க வாழ்க்கைக்காக மட்டும் தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கடம் பார்க்குறாங்கன்னா போரா சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி போராவை நான் 4 years வளர்த்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு போராவில் பாசம் கொடுத்துருக்கான அவங்க பையனை சொன்னாங்கனாக்கா ஒரு வெப்சைட்டாக தான் வளர்க்க சொன்னாங்க ஓகேவா, நான் ஒரு அம்மா வந்து வளர்க்குற ஒரு வெப்சைட்டாக தான் வளர்த்தேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கேன், சரியா சொல்கிறேன், நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் போரா இப்போ புரியும் அப்படின்னு சொல்லி ஜிம் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் சொல்கிறாங்க ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க, ஜிம் அப்பா வருங்க தங்கம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வரவா இருக்கு அப்பா சொல்கிறாங்க, மன்னிச்சுட்டேன் அப்பாவும் நீ புரிஞ்சுட்டு அளவுக்கு நான் புரிஞ்சுக்கல சரியா, நான் தப்பாண்டேன் ஓகே தப்பு பண்ணியிருக்கேன், நீ ஒரு பையன் லவ் பண்ணி சொல்லிட்டு நான் கேட்டுக்கணும் யாருன்னு சொல்லிட்டு நான் படுத்து எதுவும் தப்பாட்டேன் இந்த மாதிரியா மாடியில் சொன்னாங்க. அந்த ஜிம் தம்பி வந்து ப்ரொஃபஸர் கூட பழகிருக்காத ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க. நான் அப்படியே தப்பாக நினச்சிட்டேன் ஓகேவா, கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுட்டாங்க மன்னிச்சுக்க சரியா சொல்கிறாங்க. அப்பா நீ புரிஞ்சுக்கல, அப்பா நீ எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் என் அப்பா தப்பு பண்ண மாட்டார், அப்போ ஜிம்ல அப்பா நீங்கள் ரிசல்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா, என் அப்பா தப்பு பண்ண மாட்டார், என் அப்பா வந்து ட்ரூவான பாசம், என் அப்பா வந்து தப்பான இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துருக்குல்ல, நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்க நான் கொடுத்துருக்கேன், உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம படிச்சு மன்னிச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ சஃபராக இருக்குது இவ்வளோ கஷ்டப்படுற ரீசன் நான் தானே, அப்பா மன்னிச்சிரு அப்பா மன்னிச்சு ஜிம் அப்பா சொல்கிறாங்க மன்னிச்சிருப்பா மன்னிச்சு சரியா மன்னிச்சிரு, நீ அவ்வளோ சவராக இருக்க ரீசன் நான் தான் ஓகேவா, டேம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க அங்கிளுக்கு ஒரு பாஸ் சொல்கிறாங்க இப்படியே அங்கிள் சொல்கிறாங்க மன்னிச்சிட்டு என்கிட்ட மன்னிச்சிட்டு என் பையனுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், என் பையனுக்கு ஒரு பாசம் தப்பாக பேசினாலும் பொறுத்துக்க முடியாமல் எவ்வளோ பண்ணியிருக்கல, ஆனால் ஒரு பாசம் என் பையன் ஒரு ஹியூமனை கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் கூட கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் ஒரு மாதிரி பாசம் தப்பாக அடிச்சிட்டேன் சாரி டேன்னு சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க டேன்னு சொல்கிறாங்க ஆண்டி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பார்க்குறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, எனக்கு ஜிம்மில் வந்து லவ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, நீ தான் ஜிம்முக்கு டிசைன் பாஸ் இருக்கேன், ஜிம் உங்களுக்கு டிசைன் பாஸ் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அதாவது எதுவுமே வேணாம் ஓகேவா, நாங்கள் அப்போ வந்து பார்த்துக்கிறோம் ஓகே நீங்கள் இங்கே ஹாப்பியாக இருக்குது இந்த லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக வாழணும் ஓகேவா சொல்லிட்டு ஜிம் அப்பா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஆண்டி அங்கிள் சொல்கிறாங்க பாரு ஜெக்கி உங்கள்கிட்ட ஒரே ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஓகேவா, இப்போ மாதிரி கேஸை கொடுத்தா கூட நான் கேஸ் கூட போயிருக்கேன், எனக்கு அந்த கஷ்டப்படுறேன் என் பையனை 4 years அப்யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன், காம ஃபிசிக்கல் இல்லை நீ மென்டலி அப்யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கலி கூட அப்யூஸ் பண்ணிருக்கேன்னாக்கா வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கல ஒர்க் வாங்கியிருக்கல அதுவே தப்பு தானே சரி, ஒரு பையனை இவ்வளோ கஷ்டப்படுவாங்க யாராவது ஒய்ஃப் அந்த கூட இந்த அளவுக்கு அடிமையாக நடத்துவாங்களா கேட்குறாங்க, உனக்கு ஜஸ்ட் நான் மேரேஜ் பண்ணிவிட்டேன் நீ என் பையனை எந்த கஷ்டப்படுத்திருக்கா ஜிம் அப்பா கேட்குறாங்க, ஜிம் அம்மா கேட்குறாங்க. ஜெக்கா ஆன்சர் பண்ணுவாங்க பாரு ஜிம் நான் என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சான்ஸ் ஜிம் கேட்குறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆல் உங்க லவ் பண்ணல சரியா, நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்க டிசவன் பர்சன் விற்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பக்கமே சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்க டிசவன் பர்சன் ஜெக்கி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு சரி என் மனசில் ஒரே பர்சனாக இருக்காங்க இவங்க தான் ஓகேவா, என் பேர் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகே பர்சன் கூட மனசாலும் சரி, நான் வந்துட்டு எப்படின்னாக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது இவங்க கூட மட்டும் தான் சரி சொல்கிறாங்க, அவங்க என் பக்கத்துல இருந்தால் சரி சரி நான் வாழ்றது அவங்களுக்காக புரியுதா ஜிம் சொல்கிறாங்க.
கால் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க, பாருங்கள் நீங்கள் அந்த டைரியும் புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஜெக்கி, நீங்கள் நினைக்கிறீங்க சார், நீங்கள் மட்டும் உங்கள் ஒய்ஃப் லவ் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் லவ்க்கு டிஸ்வான் பர்சன் சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் தான் லவ்க்கு டிஸ்வான் பர்சன் நினச்சிட்டீங்க. ஆனால் அப்படி இல்லை சரியா, உங்கள் ஒய்ஃபு தாண்டி உங்களை தாண்டி நிறைய பர்சன் லவ் பண்ணுவாங்க சார் சொல்லலாம் கேட்டேன் மாதிரி எப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ஜிம்னு சொல்லிட்டாங்க, பாருங்கள் நீங்கள் இதுக்கு பற்றி லைஃப் லவ் நினைக்கிற விட்டா சொல்லிட்டாங்க. போரா சொல்லிட்டாங்க. ஜிம்னு சொல்லிட்டாங்க, எப்போவுமே இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட இருக்கும் சரியா, இந்த பிளஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். எனக்கு பிடிக்கும், நான் வந்து ட்ரூவாக தான் உனக்கு பாசம் கொடுத்தேன், உனக்கு ஃபேக்காக நான் லவ் கொடுக்கல ஓகேவா. நான் வளர்த்துருக்கேன், எப்போதும் உங்களுக்கு பார்க்கணும் ஷேர் பண்ணி வரலாம் ஓகேவா. உனக்கு எல்லா ரைட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன என்கிட்ட கேட்கலாம் ஓகேவா. நீ எல்லாம் ஷேர் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணலாம், எப்போவுமே நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான். ஜிம்மி சொல்கிறாங்க, அம்மா கூட சொல்ல ஃப்ரெண்டாக இருப்பான்னு சொல்கிறாரு. இப்போ ஜிம்மி போட பார்க்குறா, எனக்கு தெரிஞ்சு மீன் ஓகேவா, நான் என் அப்பா கூட்டிட்டு போகிறேன், என் அப்பா கூட புரிய வைக்கிறேன் ஓகேவா. நீ காட்டி கூட பத்திரமா சரியா சொல்லிட்டாங்க. டே பார்க்க ரொம்ப பிடிச்சிக்க இருக்கு. போரா சொல்கிறாங்க, கரெக்டி எப்போ ஜிம்மை பத்திரம் பார்த்துக்கோ சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் போரா சொல்லிட்டு டேவும் சொல்கிறாங்க. தேங்க்யூ, எனக்கு ஒரு நாள் தான் ஜிம்மில் நிறைய ஹீல் ஆயிருக்கா. எனக்கு அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒன்று பார்க்குறப்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அந்த ரீசனுக்கு தேங்க்யூ சரியா சொல்கிறாங்க. இப்போ வர பார்க்குற இல்லை, நான் தான் தேங்க்யூ பண்ண ஜிம்மி எனக்கு 4 years ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியும் ஓகே, யார் நம்பணும் யார் நம்பக்கூடாது, எது எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே. எனக்கு அதுவே போகும் ஜிம் போற சொல்லிட்டா. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்க ஜிம் போரோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் போயிட்டு வாசிட்டாங்க. இப்போ போரா ஜெக்கி ஹாப்பிக்கு அப்பா போகலாமா சொல்கிறாங்க, நண்பர்கள் போகலாமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்றா. அதுக்கப்புறம் ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போரா சொல்லிட்டாங்க, அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க, அப்பா அங்கே பாருங்கள் அவங்க கார்த்திக்கு தான் ரிசர்வ் பர்சன் இருக்குது, கார்த்திக்கு தான் இருக்கணும், நம்ம கூட வைக்க நீங்கள் வாங்க சொல்லி கூட்டிகிட்டு போயிடா. ஜெக்கிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கி இப்போ ஜிம்முக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிப்பாங்க. செகண்ட் ஒரு மனசு இடம் பிடிச்சிருப்பாரு. நான் ஜிம் வந்துட்டு அவரே அவர் ஜெக்கி வந்துட்டு எவ்வளோ தான் கன்சல்ட் பண்ணாலும் ஜிம் ஜெக்கி மனசு இடம் பிடிச்சிப்பாங்க. ஜிம்முக்கு அப்படி ஜெக்கி பற்றி ஒரு தாட் கூட கிடையாது. எனக்கு ஒரு பண்ண விஷயங்கள் அப்படி இப்போ காய் வந்து பார்க்குறாங்க போகிறாண்டா. ஏன்னா அவங்க ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப சஃபராக இருக்காது பையன் ஓகேவா. அவங்க 2 பேரும் ஒருத்தர் லைஃப்பில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ சஃபராக இருக்காங்க ஓகே. பேச ஒன்று சேர்க்காங்க, ஹாப்பியாக இருக்க போயிட்டாங்க. இப்போ ஜெக்கோட பேரண்ட்ஸ் அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. ஜெக்கி கூட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்போ பார்க்குறாங்க ஓகேப்பா நீங்கள் ஹாப்பியாக இருங்க தங்க. நான் அப்போ வந்து பார்க்குறேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேம்மா இருங்க மாஸ்டர் எடுத்து தங்க, இப்போ வருஷத்துக்கு ஒன்றா இருக்கீங்க ஓகேவா. ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறேன் டே பார்க்குறாங்க. அங்கிள் ப்ளஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. பிளஸிங் எப்போ உங்க கூட இருக்கேன் எங்க ஓகேப்பா ஹாப்பியாக இந்த வருடம் தனியாக இல்லை சரியா. உனக்கு அப்பா அம்மா நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டாங்க. ஜிம் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கிள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ எனக்கு கூட பெரிய விஷயம், இப்போ நாங்களும் பெரிய விஷயம் இல்லை. உனக்கு ஜிம் இருக்கா அப்பாவா அம்மாவா எல்லாம் உனக்கு அவர் பசங்க நீ அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஓகேவா சொல்லிட்டாங்க. போயிட்டே ஓகே எங்கள் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும் ஓகே. நம்ம போயிட்டு கூட கிளம்பிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்லிட்டாங்க ஜிம் சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆகிட்டு ஆமாண்டா, நம்ம லைஃப்பில் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு ஓகேவா. இதுக்கப்புறம் நீ என்ன ஹாப்பியாக கொண்டு யோசிக்கணும். எனக்கு 4 years ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் குழந்தை நிலம் ரொம்ப சஃபர் ஆகிட்டா. டே கேட்குறாங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு. இதுக்கப்புறம் சத்தியமாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட புரிய மாட்டேன் ஓகேவா. அவங்க கூட தான் நான் இருப்பேன், உனக்கு எதுவும் ஆகாது ஓகேவா. இப்போ டேவை தாண்டி கூட யார் தொடர்பு முடியாது சரியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் டே ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த 4 years ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜிம் சொல்லிட்டாங்க டே பார்க்குறேன் நான் ஜெயிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கஷ்டம் எனக்கு ஒன்று நீ எப்படி இருப்ப உனக்கு இதெல்லாம் பார்த்து பேசிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் நீ அப்பா அம்மா கூட இருக்குன்னு தெரியும். ஆனால் நீ இவ்வளோ லைஃப்பில் சஃபர் ஆகிட்டு நினச்சி கூட பார்க்க சரியா நினச்சி நினச்சி வருத்தப்படுவேன். அப்பா அம்மா கூட இருப்பேன் நான் நினச்சிருக்கேன். எனக்கு நீ இவ்வளோ சஃபர் ஆகிருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பர்சன் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறா சொல்கிறாங்க. எனக்கு ஜெக்கி ரொம்ப கோவம். ஆனால் எனக்கு போரா பார்க்குறப்ப கோவம் போயிட்டு எனக்கு அந்த பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி காசு நீ இது கோவப்பட சொல்லிட்டு அந்த கோவம் எனக்கு அது ஏற்கனவே ஒரு கோவம் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கு. நானும் அப்போ இப்போ இருக்க ரிவீல் பண்ணவே இல்லை. எனக்கு இப்போ எனக்கு டேன் மேலே கோவம் தான். ஆனால் சொல்லிட்டாங்க இல்லை டே சொல்லிட்டாங்க எனக்கு இப்போ ரொம்ப கோவப்பட வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒய்ஃப் ரொம்ப பரவாயில்ல. என் ஒய்ஃபும் எனக்கு ஃபியூச்சர் நான் குழந்தைய ரொம்ப கரெக்டாக வைக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து குழந்தைய பிறக்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு என் ஒய்ஃபு எனக்கு குழந்தை சொல்லிட்டு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண ஓகேவா. இந்த கோவத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபை மட்டும் டைம் ஸ்பெண்ட் நினைக்க சொல்லி எனக்கு என் ஒய்ஃப் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஓகே. ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும். அவங்க போதும் சந்தோஷத்தை கொடுக்கும். டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. 1 week ஆகிடுச்சு மேரேஜ் ஆகிட்டு. இப்போ 1 week பிஸியாக இருக்கும். வேலை செட்டில் பண்ணுறதுக்கே டைம் 1 week சரியாக போயிடுச்சு ஓகேவா. இப்போமா சொல்லிட்டாங்க. அதே ஷையாக இருக்கு. சொல்லிட்டாங்க ஷையாக வேணும் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. நம்மளுக்குள்ள எல்லாமே நம்ம லைஃப்பை வாழ்ந்துருவோம் சரியா சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் டே அதனால் 4 years ஆகிட்டா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. டே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க ஆமாம் டே பார்க்குறாங்க. பாருன்னு அவங்களுக்கு கூட வந்து நினச்சி பார்த்து எப்படி வந்துருமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டியாக சொல்லிட்டாங்க. உண்மையாகவே நீ எனக்கு ஷையாக சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டு 4 years ஆச்சு அவங்க ஆக்குவராக ஜிம் சொல்லிட்டாங்க. ஆக்குவராக இருக்கா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. ஐயோ என்னடா அப்படி பேசுகிறா சொல்லிட்டாங்க. டேட்டியை ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க. சாப்பாடு வேணாம் சொல்லிட்டாங்க. கூட சொல்லிட்டாங்க. இப்போவே என் ஒய்ஃப் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண சொல்லியா சொல்லிட்டாங்க. இப்போவே இப்போவே ஒய்ஃப் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ண மாட்டே சொல்லிட்டாங்க. இதில் நைட் வரைக்கும் எடுக்க முடியாது சரியா சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. பாரு எனக்கு இப்போ வேணும்னு சொல்லிட்டாங்க. டே எது சொல்லிட்டுன்னு சொல்லிட்டாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் டேட்ட பேசிக்கிட்டே அப்படி டே ஷேர் பண்ண உடனே ஓப்பன் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க. ஓய் என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னது கேட்குறாங்க. டே சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஜிம் க்யூட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. டே பார்க்குறாங்க. அந்த 4 years பார்த்து அந்த ஷைனஸ் எப்படி பார்க்குறாங்க. எப்படிலாம் அப்படியே இருக்க கொஞ்சம் கூட மாறாமல் சொல்லிட்டாங்க. அது சிம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்ப்பாங்க அதே ஷைனஸ். டே பார்க்குறாங்க. க்யூட்டாக இருக்காங்க. டே பார்க்குறாங்க. இவ்வளோ ஷையாகி எனக்கு கொண்டுறா சொல்லிட்டாங்க. என்ன இருக்காமா அவன் ஷைனஸாகவே கொண்டுட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் கிளம்பிட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. இவ்வளோ ஷையானா சொல்லிட்டாங்க.
அது சொல்கிறாங்க. ஐயோ அப்படி தேவையே வந்து பார்த்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பேசாத ஜிம் தேவை அடிக்கிறாங்க. அப்படி யாராவது ஜிம் புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து சோஃபாவில் ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் அப்போ இருக்காங்க அவனு சொல்லிட்டு லவ் யூ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி 2 ஃபஸ்ட் டே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு 2 இயர்ஸ் சாப்பிட்டு பார்க்குறாண்டா எங்கே க்யூட்டாக இருப்பா அவர் முதல் பற்றி தான் டேட்டா அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க என்ன தங்கம் என்ன கேட்குறாங்க. அந்த பாப்பா க்யூட்டாக பார்த்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க பாட்டு தங்கம் சொல்லிட்டாங்க. இப்போ பாப்பா வந்து சர்ப்ரைஸ் மினிடா ஓகே மினி க்யூட்டாக இருக்கும். டே பார்க்குறாங்க மினி செய்கிறாங்க அப்புறம் அம்மா அப்புறம் சொல்லிட்டாங்க பேபி வந்துட்டு அம்மா பார்த்துட்டு நம்ம ஜிம் வந்துட்டு நீங்கள் இது வச்சுங்க ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படி அமைச்சிடுறாங்க. இப்போ ஜிம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. டே பார்த்தா கொஞ்சம் கேட்காங்க. அப்போ டேபிள் லைட்டை ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. டே பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பாப்பா மட்டும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஓ என் குட்டி என்னை பெரிய பாப்பா போவோம் ஜா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமா இல்லை என்னை ஃபஸ்ட் பேபி போவோம் ஜா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் வரக்க ரொம்ப ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க என்ன ஃபஸ்ட் எனக்கு சொல்லிட்டாங்க. பின்ன பாப்பா மட்டும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மாட்டா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சத்துக்கு சொல்லிட்டாங்க. டைம் விட்டு சொல்லிட்டு என்ன காம சொல்லிட்டாங்க. டைம் 6 o'clock தான் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி என்ன பேசுகிற பவுட் வரைக்கும் ஜிம் அடிக்கிறாங்க. டே பார்க்குறேன் சொல்லிட்டு என்ன பேச சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. நான் கேட்டது வேறு பாப்பா பதிவு பார்த்து சார் சொல்லிட்டாங்க. நீ பாப்பா தாண்டா நீ ஃபஸ்ட்டு பாப்பா செகண்ட் பாப்பா சார் சொல்லிட்டாங்க. நான் ஆசைப்பட மாதிரி ஜிம் ஃபுல் ஃப்ளாட் சரியா எனக்கு ரொம்ப அழகாக ஃபேமிலி எனக்கு அழகாக ஒய்ஃபுக்கு அப்புறம் ஒய்ஃபு அம்மா அப்புறம் ஏஞ்சல் எல்லாம் நீ தாசிலே அப்புறம் இந்த குட்டி ஏஞ்சல் இது அப்புறம் டே சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் எனக்காக பிறந்த ஒரு குழந்தை இது 40 குழந்தை இது டே சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் சொல்லிட்டாங்க. இது ரெண்டு எனக்கு நம்ம தேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டு பத்திரமா பார்த்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ இருக்கே சொல்லிட்டாங்க. இவ்வளோ லவ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியே நாளாக பண்ண வேறு லவ் பண்ணுவாங்க பத்திரம் பார்த்துக்க சேர் சொல்லிட்டாங்க. மற்ற பேர் மேலேயும் மற்றவங்க ஷேடோ கொடுக்குற சேர் சொல்லிட்டாங்க. அந்த பத்திரம் பார்த்துக்கிட்டே சொல்லிட்டாங்க. ஜிம் கேட்க ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்டே சொல்லிட்டாங்க. நீ இல்லாமல் சத்தியமாக லைஃப் என்னால் யோசிச்சு பார்க்க மாட்டே சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க நீ இல்லாத லைஃப் நான் வாழ மாட்டேன் டே சொல்லிட்டாங்க. அனுப்பிட்டு அவர்கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டோரியில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ரொமான்டிக் செக்ஷன் வந்து பிடிக்காம வச்சுட்டாங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா எனக்கு தெரியும். ஓகே இதுக்கப்புறம் நானும் ரொமான்டிக் செக்ஷன் இது கொடுத்துட மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. ஓகே இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி ரொமான்டிக் செக்ஷன் வராது. இது பியூராக இப்போ ஸ்டோரி கொடுத்தோமோ அது மட்டும் கொடுப்போம். செகண்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் ஜிக்கு தான் வரும். ஓகே இந்த சேனல் இதுக்கப்புறம் விமன் குக்கு தான் வரும். விமனுக்காக வராது. ஓகேவா இந்த ஸ்டோரி வந்து ஜிக்கு விமன் தான் நெட்டு வந்தேன். எனக்கு ஸ்டோரி டிஃப்ரெண்டாக இருந்தாலும் ஜிக்கு சேர்த்து படிச்சிட்டேன். புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஓகேடா பாய் டேக்கிறேன்.